விஷால் நீ கரெக்டா ஸ்டார்டிங்லயே வந்துட்டீங்க. கிரிக்கெட் இது தெரிஞ்சுதான் இல்ல, நான் முதல்ல ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டாரு. 10 நிமிஷம் தான் தொந்தரவு இல்லாத நிமிஷங்கள். அந்த நிமிஷம் தான் ஆளை காமிக்கணும். கரெக்டா வந்துட்டாரு. அதான் ஆளா வந்தாரு. டக்குனு ஸ்பீக்கர் கொடுத்துட்டேன். சரி பரணி, அப்படியே ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு அப்டேட்டோட சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. S25 ஆரம்பிச்சிருக்காங்க. பரணி இருக்கு அப்படியா? இருக்கேன். சரி, அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. அதான் நான் கூட இருக்கேன். எங்கேயும் போல ஒரு இது சின்ன ஒர்க் மேல இதாயிடுச்சு. சரி, சொல்லுங்க. அது சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு வெற்றிகரமான 50வது நாள். ரைட், ஓகே. பரணி இப்ப சொல்லலாம். ஓகேண்ணா. விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து அந்த பாண்டிச்சேரி இஷ்யூ இந்த கிளாரிபிகேஷனா வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. அவர் வந்து ஷூட்டிங் பர்மிஷன் தான் கேட்க போனாராம். வேற ஒருத்தவங்க இதனால அந்த நியூஸ் கொஞ்சம் மெஸ்அப் ஆயிடுச்சு, நிறைய நியூஸ் சேனல் தப்பா போர்ட்ரே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் வந்து விலை கேட்க போகல. அதே மாதிரி ஸ்மால் திங்ஸ் லைக் திஸ் தலைவா ஏதாவது பேசுறீங்களா? எனக்கு மட்டும் கேட்கலையா? மட்டுமே கேட்கல. ப்ரோ அப்டேட் சொல்றாரு. நான் சொல்றது கேட்கல ப்ரோ? நல்லா கேக்குது ப்ரோ. பிரகாஷ் நான் பேசுறதும் கேக்குது. அப்ப என்னன்னா பரணி சொல்றவங்க கேட்கலாம். நீ வெளியே போயிட்டு திரும்ப உடனே என்ட்ரி ஆயிருங்க. சீக்கிரம் என்ட்ரி ஆயிருங்க. நான் போகவே மாட்டேன். இதுக்கப்புறம் போங்க, நான் இங்க இருக்கேன். அப்ப நான் பேசுறது கேட்க வேணாமா அவருக்கு? சரி விடுங்க. ஸ்மால் திங்ஸ் லைக் திஸ் அந்த படம் இப்ப டிஜிட்டல் அவைலபிளா இருக்கு. அனோரா அப்படின்ற படம் நாளைக்கு காலையில 10:30 டிஜிட்டல் அவைலபிளா இருக்கும். அமேசான் பிரைம்ல யூஎஸ்ஏ வீடியோ ஆன் டிமாண்ட்ல இருக்கும். அதே மாதிரி விடுதலை 2ல இருந்து கேரக்டர் ப்ரோமோ, அதாவது மஞ்சு வாரியர் அவர்களோட கேரக்டர் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு விடாமுயற்சியோட ஃபைனல் ஷெட்யூல், அதாவது பேட்ச் ஒர்க்ஸ் வந்து தொடங்குது. சீக்கிரமா முடிச்சிருவாங்கன்னு தோணுது. அதே மாதிரி மோகன்லாலோட கேரக்டர் போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க கண்ணப்பா அப்படிங்கிற மூவில இருந்து. அதே மாதிரி சல்மான் கான் பர்த்டே அன்னைக்கு அவர் நடிக்கிற படம் சிக்கந்தர், அந்த படத்தோட டீசர் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க டீம். December 27 தான் ஏஆர் முருகதாஸ் தான் அந்த ஃபிலிம் பண்றாரு. சூப்பர்மேன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு. அதோட டீசருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தேர்ஸ்டே நைட் அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே மார்னிங், ஏர்லி மார்னிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. சூர்யா 45 அதில் வந்து நட்டி அவர்கள் ஆன்போர்ட் ஆயிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டராக வந்து அர்ஜுன் வெஞ்சரமோடு, அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து கலைவாணன், ஸ்டண்ட் டைரக்டர் விக்ரம் மோர், இவங்கெல்லாம் கூட ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. நிறைய டெக்னிக்கல் டீம்ஸாக வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி ஜெயம் ரவியோட 34th ஃபிலிம் அதோட பூஜா கிளிம்ஸ் வந்து இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி SK25 படத்தோட பூஜா கிளிம்ஸும் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. சூரியோட அடுத்த படம் வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் அவர் தான் டைரக்ட் பண்றாரு. விலங்கு சீரீஸ், வெப் சீரிஸ் டைரக்டர். அந்த படத்துக்கு வந்து டைட்டில் வந்து மாமன் அப்படின்னு வச்சிருக்காங்க. சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி தான் நடிக்கிறாங்க. அதே மாதிரி ஹேஷம் அப்துல் வஹாப் அவர் தான் வந்து மியூசிக் பண்ண போறாரு. நிறங்கள் 3 வந்து ஆஹால வந்து December 20 ஸ்ட்ரீம் ஆகும் இந்த வீக்கு. அதே மாதிரி ஜாக்கி சான் நடிக்கிற கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் அதோட ஸ்டில்ஸ் 2 ஸ்டில்ஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து May 30, 2025 ரிலீஸ் ஆகுது. இதுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பெரிய லெவல் அப்டேட் வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. இவ்வளவுதான். தலைவா ஜாக்கி சான் மேட்டர் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. சூப்பர். இந்த எஸ்கே வந்து இப்ப இந்த படத்துக்கு ரொம்ப இழைச்சிருக்காரா? இது அமரனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப லீனா தெரியுறாரு. ஆமா ப்ரோ, காலேஜ் படம் இல்ல, அதனாலயா இருக்கும். அந்த சிபி சக்கரவர்த்தி படம் இதுக்கு முன்னாடியே அது நடக்குதுன்னா அதுக்காகவும் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது எனக்கு அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கிளாரிட்டி இல்ல. எப்படி பிளான் பண்றாங்க? மார்ச் ஆரம்பிக்கிறாங்க. மார்ச் மேல தான் அது. பட் ஆனா படம் தான் இப்ப பண்றாங்க. ஷெட்யூல் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியலையே. விஷால் ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? பண்றது கஷ்டம்.
நல்லா கேக்குது தலைவா, அதான் சொல்றேன். இது பேரலா பண்றது கஷ்டம் தலைவா. 2 படமும் ஒரே நேரத்துல பண்றது கஷ்டம். ஏன்னா இது டோட்டலா வேற. சோ இத முடிச்சிட்டு தான் போறாருன்னாங்க. மார்ச்ல இருந்து தான் அந்த படம் போறாங்க. ஒரே கெட்டப் இருந்தா பிரச்சனை இல்ல ப்ரோ. ஒரே கெட்டப் இருந்தா இப்ப வந்து பீரியாடிக் போர்ஷன். ஒரே கெட்டப்னாலும் தலைவா, பட் இருந்தாலும் இப்ப ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ்லாம் அட் அ டைம்ல ஒரு படம் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அது சுதா மேமுமே அதுக்கு உடன்படுவாங்களான்னு தெரியலல்ல நமக்கு. அவங்க அதுவும் இல்லாம அவங்களுக்கு சுதா மேம் பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப ஃபாஸ்டா எடுத்துருவாங்க. சூரரை போட்டுலாம் 55 டேஸோ என்னமோ தான் டக்குன்னு முடிச்சாள் அவங்க. எல்லாம் ஷூட் டக்குன்னு முடிச்சிருவாங்க அவங்க. ஓகே. ஏதாவது அப்டேட் தெரிஞ்சதுன்னா சொல்றேன். கேட்டு பார்க்குறேன். மேபி இப்போதைக்கு இந்த ஃபிலிம் போயிட்டு இருக்கு அவ்வளோதான். மற்றபடி அந்த ப்ராஜெக்ட் எப்படின்னு தெரியல. ஆனா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டெஸ்ட் ஷூட் நடத்துனாங்கன்னு கேள்விப்பட்டேன். சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட்டுக்கு. பட் ஆமா, நாட் ஷூர். இதுக்கு நடுவுல இப்ப முருகதாஸ் படம் எப்ப முடிப்பாங்க? இதுல ஏதாவது ஒரு முடிச்சுட்டு அது இன்னும் முடிப்பாங்களா? முருகதாஸ் முடிச்சிட்டாங்க. அது படம் முடிச்சிட்டாங்க. full இல்ல இல்ல முடிச்சிட்டாங்களா? தலைவா, நீங்க வேற ஏங்க ஏங்க இப்போ ஷூட்டிங் எல்லாம் முடியல ப்ரோ. ஆமா, அது இன்னொரு 25 டேஸ் மேல ஷூட்டிங் இருக்காது. அவரு சிக்கந்தர் முடிச்சிட்டு தான் வருவாராம். கரெக்ட். ஆமா ஆமா, அதான் கேள்விப்பட்டேன். மார்ச்சுக்கு மேலதான் வருவாருன்னு எதிரே படிச்ச மாதிரி ஞாபகம். ஆமா, இப்போ சித்தி ஏங்க படம்லாம் அன்னைக்கு எனக்கு அது தெரிஞ்சு ஷெட்யூல் ட்ராப் அப்போ ஆமா ஷெட்யூல் தலைவா, ட்ராப் ஷூட்டிங் இன்னும் முறையே தலைவா. அவரு டக்குன்னு அவருக்கு ஏன்னா அவரு இந்த ஏப்ரல்லயோ 8 எப்பன்னு தெரியல, அப்ப ரிலீஸ் பண்ணி ஆகணும் அவரு 8 சல்மான் கான் ஏப்ரல் படம். ஏப்ரல் அதுக்குள்ள ஏப்ரல் ரிலீஸ் மீட் பண்ணணும். அதனால அவரு அங்க இதான் இருக்காரு. நேற்று சொன்னேன் நானு. சல்மான் கான் படம் முடிச்சுதான் இது ரிலீஸ் ஆகணும். அதுக்காக தான் சொன்னேன். டைரக்டர் சரி ஓகே. 2 படம் பண்ணும்போது கரெக்டா நல்ல அவுட்புட் தர முடியுமா ப்ரோ? பேரலா 2 படம் ஒரே டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது இல்ல அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க தலைவா. பட் ஆனா இது அவரு டோட்டலா இதை முடிச்சுட்டு தான் நாங்க போறாரு. அதாவது ரெண்டுல ஒண்ணு சொதப்போம். இங்க கத்தி பண்ணும்போது அங்க பேரலா கப்பர்னு ஒண்ணு பண்ணாங்க. விஜயகாந்த் படம். ஏங்க ஏங்க அவரு பண்ணலங்க கபர்லாம். அவருதாங்க கப்பர் டைரக்டர். இல்ல இல்ல ப்ரோ, முருகதாஸ் இல்ல ப்ரோ. இது ப்ரோ அந்த அருள்நிதி ரீமேக் படமா? அருள்நிதி ரீமேக் படம். ரமணாவோட ரீமேக். ரமணா ரீமேக். இல்ல இல்ல, அது முருகதாஸ் இல்ல ப்ரோ. முருகதாஸ் வந்துட்டு கத்தி முடிச்சுட்டு நேரா அக்கீரா பண்ணாரு, மௌனகுரு ரீமேக். அதுதான் கேட்டேன். அந்த படம் அப்படி பத்திச்சாமா ப்ரோ? சுத்தமா ஓடலையாமா? அது ஹீரோ கதை ஹீரோயினா மாத்தினாராமே. ஆமாமா, அது சரி விஷால் ப்ரோ, இப்போட ரீமேக் ஹாலிடே வந்து சம்மருக்கு ரிலீஸ் ஆச்சு. 2024 சம்மருக்கு. அதே வருஷம் தீபாவளிக்கு கத்தி ரிலீஸ் ஆச்சு. 3 மாசம் 4 மாசம் தான். ஆமா ஆமா. எனக்கு இன்னொன்னு, இந்த ஹிந்தி படமே இப்ப எதுவுமே ஓடுறது இல்ல. ஏன் நம்ம டைரக்டர்லாம் ஹிந்தி படம் சான்ஸ் கிடைச்சுன்னு உடனே ஓடிடுறாங்க? காசு நல்லா குடுக்கறாங்க தலைவா. அப்படியா? அதான் படமே ஓடுறது இல்லையே. இப்ப நம்ம சவுத்ல இருக்கிற படம் தான் எல்லாம் ஓடுது. அதையும் சம்பளம் கொடுத்தா ஆனா தலைவா இப்பதான் ஆனா இப்பதான் ஆட்சியா 2000 கோடி கொடுத்தாங்களே. 2000 கோடி. அதே Street மாதிரி 2 பெரிய ஷாருக் hit. கோடி இந்த வருஷமே ஷாருக் கான் படத்தை தவிர வேற இல்ல எதுவும் கரெக்ட். ஓடாம இருக்கு. நீங்க இப்ப சல்மான் நீங்க அதை கான் படம் விட்டுருங்க. ஸ்ட்ரீட் 2 பெரிய ஹிட். ஸ்ட்ரீட் 2 பெரிய ஹிட், சிங்கம் அகைன் பெரிய ஹிட், போல் புள்ளையா 3 அதுவுமே பெரிய ஹிட். 3மே பெரிய ஹிட் அவங்களுக்கு. சிங்கம் அகைன்லாம் நம்மளால பார்க்க முடியல, பட் இருந்தாலும் அங்க ஹிட், பெரிய ஹிட் அங்க. மீட்டரே வெடிச்சு கொஞ்சம் படம். இல்ல யார் ஸ்பீக்கர் ரொம்ப சவுண்ட் வருது. நான் கூட வினோத்தை சந்தேகப்பட்டேன். வினோத்தையும் காணா. விஷால் விஷால் ஆமா, நான் இல்லங்க ஏங்க, நான் அமைதியான ரூம்ல இருக்கேங்க. சினி ஸ்டேஷன் போவா. இல்ல ப்ரோ. இல்ல இல்ல அவரு அவரும் இல்ல இவரு இல்ல மிஸ்டர் யாரும் மாவீரன் தெரியல. ஸ்பீக்கரை கொஞ்சம் இல்ல இல்ல மிஸ்டர் மாவீரன் கொஞ்சம் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. நீங்க சரி நினைக்கிறேன். சரி அடிச்சுக்காதீங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க பிரதர். சிக்கந்தர் வந்து சர்க்காரோட ரீமேக்குங்கிறாங்களே, உண்மைங்களா? இல்ல இல்ல எனக்கு அப்படி தோணல. பட் அது ஒரு ஏங்க பாலிடிக்ஸ் படம். இல்ல அப்படி தயவு தோணல. செஞ்சு பட் என்ன பாலிடிக்ஸ் கலந்த ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னாங்க. அது ஒரு பாலிடிக்ஸ் படம் தான் சொல்றாங்க. ஏஆர் முராசி எழுதியிருக்க ஒரு பாலிடிக்ஸ் படம் சிக்கந்தர். அதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது முருகதாஸ் டைரக்ஷன்ல. அதுக்கப்புறம் தான் SK23 ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி தகவல். அந்த படத்தோட ஷூட்டிங் தான் வேகமா போயிட்டு இருக்கு. சந்தோஷம் நாங்களே உண்மையானது. சனா இல்ல மியூசிக் பிஜிஎம் மட்டும் சந்தோஷ் நாராயண் பண்றாரு. பிரீத்தம் வந்து மியூசிக் டைரக்டர் படத்துக்கு பாட்டுக்கு அடிஷனல் பாட்டு ஒரு பாட்டும் பிஜிஎம் ஒர்க்கும் சந்தோஷ் நாராயணன் பண்ண போறாராம். சல்மான் கான் படத்துக்கு சந்தோஷ் நாராயணனோட ஹிந்தி டெபியூட். பிரகாஷ் ப்ரோ, கல்கி நம்ம சேர்க்க முடியாது. ஆமா கரெக்ட். ஆமா, கல்கி தெலுங்கு படம்ல. தெலுங்கு பிரதர் பில்லா பாலா. விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ப்ரோ?
சரி, எப்படியும் விடாமுயற்சி எல்லாம் கேட்பாங்கன்னு தெரியும், அதனால சொல்றேன். பட் இதுக்காக நீங்க வந்து அதிர்ச்சி அடையவோ அல்லது ஏமாறவோ கூடாது. என்னன்னா விடாமுயற்சி படம் பொறுத்த பொங்கலுக்கு ரிலீஸ்ல படம் பொங்கலுக்கு ரிலீஸ், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா என்ன பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாவே நீ ஒரு ஓவரால் கேள்விப்பட்ட விஷயத்த சொல்றேன் கேட்டுங்க. 3 அப்டேட் தான் இது வரைக்கும் மொத்தமா இனிமேல் வரப்போறது. ஒன்னு ஃபர்ஸ்ட் சிங்கிள், 2வது ட்ரெய்லரு, 3வது டைரக்டா படம். அவ்வளவுதான் 3 மேஜர் அப்டேட் மட்டும்தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதனால பெருசா எதுவும் எதிர்பார்க்காதீங்க. அவங்க வந்து இன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஷூட்டிங் வந்து ஒரு 6 நாள் நடக்கும் போல இருக்கு. டோட்டல் ஓவராலா ஒரு 6 நாள் நடக்கும். 2 நாள் பாடல், 2 நாள் பேட்ச் ஒர்க், அடுத்த நாள் 2 நாள் திரிசா வச்சு எடுக்க வேண்டிய சீன், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 6 நாள் எடுக்கிறாங்க போல இருக்கு. அநேகமா 22ஆம் தேதி முடியுது அப்படின்னா 23 போல உங்களுக்கு வந்து இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க. 23, 24, 25 அந்த தேதிகளில் உங்களுக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதாவது கிறிஸ்துமஸுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள், அரௌண்ட் நியூ இயர் ட்ரைலரு, அதுக்கப்புறம் பொங்கல் படம், அதாவது ஜனவரி 10 அல்லது 9 படம். ஓகேவா? அது எனக்கு தெரியல, டேட் அவங்க அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆனா வந்து ஒரு சிங்கிள், ஒரு ட்ரைலர், ஒரு படம், அப்படி டைரக்டா படத்தோடய முடிக்கிறாங்க போல இருக்கு. நடுவில் வேற ஏதாவது பெரிய அப்டேட்ஸ் வருமானு தெரியல. ஒருவேளை நடுவில் வந்து அந்த கவுண்ட் டவுன் ப்ரோமோஸ் அப்படின்னு சொல்லி சில ப்ரோமோஸ்லாம் ரெகுலர் டெம்ப்ளேட்ல இருக்கும், அது மட்டும்தான் வரலாம். ஓகேங்களா? மற்றபடி வந்து மேஜர் அப்டேட்னு சொல்ல போறது இந்த 3 அப்டேட்டோட முடிஞ்சிடும். அதாவது 3ல 2 தான் பெரிய அப்டேட், மிச்சம் 3வதுங்கிறது படம் தான். இதுதான் வந்து இப்போதைக்கு விடாமுயற்சி பத்தி கேள்விப்பட்ட தகவல். மிச்சத்தெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரோ அப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிளே கிறிஸ்மஸ் தான் வருமா ப்ரோ? அவ்வளவுதான், அவ்வளவு நாள் ஆகுங்கிற மாதிரி தகவல். அடுத்த வாரம் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிளே வரும் போல இருக்குங்கிற மாதிரி செய்தி. நமக்கு உறுதியா சொல்லல, இது வந்து அதை சொல்றேன், ஏமாற வேணாம். இதை பெருசா நம்பி இதை நம்பியும் நீங்க டிசப்பாயிண்ட் ஆக வேணாம். நான் சொல்றதை நம்பியும் யார் சொல்றதையும் நம்பாதீங்க. ஏதாவது சொல்றாங்களே எப்பொருள் யார் கேட்பினுங்கிற மாதிரி தான். நான் சொல்றதையும் நம்பாதீங்க. வெயிட் பண்ணி அது நாளைக்கு வந்தாலும் என்ஜாய் பண்ணுங்க. நீங்க என்கிட்ட கேட்டனால இந்த அப்டேட் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, ஓகே. மதியம் ஒருத்தர் பிப்ரவரி கிராண்ட் ரிலீஸ் ட்வீட் போட்டு இல்ல படம் வந்து ஜனவரி 9 அல்லது 10 உங்களுக்கு தான் ரிலீஸ், அதுல மாற்றமே இல்லை. இன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துக்காக தானே ரெடியா இருக்க படம் குட் பை டக்லி தள்ளி போகுது மேக்கு, ஏப்ரல் மேனு. இல்லைன்னா அந்த படத்தை உடனே இறக்கிட மாட்டாங்க. இப்ப இந்த படம் இன்னைக்கு வரலன்னு சொன்னா கூட அந்த படம் ரெடியா இருக்கு, கோட் ஷூட் மாட்டி ரெடியா இருக்கேங்க, இப்ப கூட சொல்லுக்கா நான் ரெடியா வந்துடுறேன்னு சொல்லி கஜினில வந்து சத்யன் கேரக்டர் இருக்க மாதிரி இந்த படம் டோட்டலா கோட் ஷூட் மாட்டி ரெடியா நிக்குது. பிரகாஷ்னா சொல்லுங்க, யாரும் பேசலையோ, நீங்க பேசுறீங்க எனக்கு சந்தேகம் ஏற்ற மாதிரி சொல்லுங்க. நான் வேல்பாரி நேத்து தான் கேட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 7 எபிசோடு பக்கம் மிஸ் பண்ணிட்டேன். ஃபுல் ஃபிளெஜ்டா கேட்டேன். செம்மையா இருந்துச்சுன்னா அத ஒரு எபிசோட விட இன்னொரு எபிசோடு அப்படியே சூப்பரா அடுத்தடுத்து நல்லா போயிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட அங்க அந்த ஃபீல்டுல இருந்து பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல். நீங்க அந்த வார் எக்ஸ்பிரஷன் பண்ணது, அப்புறம் அந்த மீட்டிங்ல இருந்து நான் கேட்டேன், அந்த கபிலர் அளவனை கூட்டிட்டு போய் மீட் பண்ணுவாப்ல இல்லையா பேச்சுவார்த்தைக்கு, அங்க அளவனை பார்த்து அந்த குரங்கு மிரண்டது, அதுக்கு அந்த சோழன் எல்லாம் பயந்தது, விஷத்தை பார்த்து அது பயந்துருச்சுங்கிற மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த காமன் விளக்கு பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அது அப்புறம் அது சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த பாரி ஆதினியோட லவ் தான், அவங்களோட சிலை தான் பாண்டிய நாட்டிலேயே அந்த விளக்கா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதெல்லாமே அடுத்தடுத்து நல்லா சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நீங்க சொன்னது எல்லாமே அந்த ஃப்ளோ சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த வள்ளி கூத்து அது இன்னும் செம. அவங்க ஸ்பெஷலா ஒரு சரக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அது இன்னும் டேஸ்டா இருக்கும். அதுக்கு இந்த ஆம்பளைங்கெல்லாம் அப்படி என்னதான்டா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வயிற்றுச்சல் மாதிரி ஆனது. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு காமெடியாவும் நல்லா கொஞ்சம் ஒரு என்டர்டெய்னிங்காகவும் போச்சு. அது இன்னும் நிறைய சொல்லியிருந்தீங்க. அந்த நீலன் வந்து வெளியே அந்த தீய பத்த வச்சு அதுல இருந்து வெளியே வந்து எல்லாரையும் வெட்டி வீசினது, அதுக்கப்புறமா கொற்றன் பழி வாங்கினது, அதுதான் ஹைலைட்டு. அந்த திதியனை அப்படியே தலையில இருந்து கீழே உடம்பு அப்படியே பொழந்து கத்தியில வெட்டி வீசிடுவான் அப்படிங்கிற மாதிரி, ஆனா அவனும் செத்துறான். இது எல்லாமே என்ன சொல்றது, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த மூலிகை போர்வை, மருத்துவ போர்வை, அது வந்து நீலனுக்கு கொடுத்தது, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. வாரிக்கையின் பண்ணினது இன்னுமே செம பட்டாசு. அந்த குலசேகர பாண்டியன் அப்படியே பேச்சு மூச்சு எல்லாம் பண்ணி விட்டு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு திசை வேளரவே ஃபிக்ஸ் பண்ணது, இது எல்லாமே செம்மையா இருந்துச்சு. அப்புறம் அந்த தட்டியங்காடு இப்பதான் வந்தது, இந்த காக்கா விரிச்சி
எப்பவோ நம்ம பார்த்தது. பட் காக்கா விரிச்சு இப்போ அது கொண்டு வரவும் இன்னும் முன்னாடி எல்லாம் அந்த சொன்ன இதெல்லாமே நல்லா அந்த இது ஃபீலா இருந்துச்சு. அது அம்பு வச்சு அடிக்கிறது, அந்த சுருள் அன்பு, அதெல்லாமே அந்த கான்செப்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நேத்து மட்டும்தான் கொஞ்சம் இதா போச்சு. அதாவது கான்வர்சேஷன் மாதிரி சரி அடுத்தடுத்து என்ன திட்டம் பண்ணலாம். ஏன்னா இவனுங்க நல்லா அடி வாங்கிட்டானுங்க. சும்மா அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தானுங்க பரம்பு நாட்டுக்காரங்களை. ஆனா அவனுங்க குதிரை படை அந்த அவனுங்களை முன்னாடி உள்ள வர வச்சு அடிச்சது, அது போக அந்த அவங்க குதிரையை எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, அந்த ஆண் குதிரை பெண் குதிரை அந்த டிஃபரன்ஸ், இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இது சொல்லணுங்கிறதுக்காக ஸ்பீக்கர் வந்தேன். சூப்பர்னா அவங்களோட அந்த சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் ப்ரோ, எல்லாமே செம்மையா இருந்துச்சு. நீங்க அந்த ஃப்ளோ மிஸ் ரொம்ப ஆகாம எப்படி சந்தோஷம். சொன்னீங்க, எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம். எந்த ஒரு இடத்துலயும் இப்ப யாராவது பேசும்போது இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் இது சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டக்கு ஆகாம அப்படியே அடுத்தடுத்து நீங்க சொல்லிட்டே போறீங்க. இந்த கருப்பர் குடி இது கூட நீங்க அது மென்ஷன் பண்ணி சொன்னீங்க. அதாவது உங்களுக்கு முடிசூட்டு விழா நடந்தப்போ ஒருத்தங்க கூட சண்டை போட்டோம் இல்லையா அப்படின்னு அந்த ஈங்கையன் மென்ஷன் பண்ணி சொன்னது, இதெல்லாம் எப்படி சொன்னீங்கிறத செம்ம ஆச்சரியம். ஸோ அதுக்காகவே நான் அது சொல்லணுங்கிறதுக்காகவே சொல்லிக்கிறேன். சூப்பர்ண்ணா, சூப்பர். சந்தோஷம். ரெண்டாவது நான் கதை சொன்ன ஃப்ளோவோட நீங்க எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணாம ஃப்ளோவா பாராட்டினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள்ட்டையும் அந்த ஃப்ளோ மிஸ் ஆகாம இருந்துச்சு. அதனால ஒவ்வொரு குறிப்பிட்ட எபிசோட சொல்லி அந்த எபிசோட்ல சீனை சொல்லி அது பிரகாரம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சிலர் மட்டும்தான் இதை மாதிரி மென்ஷன் பண்றது. இப்போ மாவீரன்ற ஒரு டைலாக்லாம் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அது எனக்கு கூடுதல் உத்வேகமாகவும் சந்தோஷமாவும் இருக்கும். நம்ம கதை எழுதல, நம்ம டைலாக் எழுதல. இந்த வேல்பாரி பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து கதையை சொல்றது தான் செய்யும். நடுவில் மட்டும் தான் 1-2 டைலாக் என் டைலாக் சேர்த்திருப்பேன். நான் விருப்பப்படுற டைலாக் 1-2 சேர்த்திருப்பேன். அது மாதிரி சில டைலாக் மட்டும் தான். அதை தவிர மற்ற எல்லாமே வந்து இங்க இருந்து கூட தான். ஆனாலும் அதையும் மென்ஷன் பண்ணி நோட் பண்ணி சொல்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நான் வந்து எழுதுற டைலாக்லாம் எப்படி நீங்க சேர்க்கறீங்க, கண்டுபிடிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். யாராவது கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போம். அடுத்தடுத்த எபிசோட்ல வரும் பாப்போம். நீங்க அந்த எமோஷன் சும்மா என்ன வட்டாரு. யாரா அவன் வெளியே வந்து இந்த தீயில வெளியே வந்து வெட்டிட்டு உள்ள வர, நீ எவன்டா அவனுங்க, மனுஷனுங்களா இல்ல ஏதாவது வேற சக்தி இருக்காங்கிற மாதிரி. அது அப்புறம் அந்த வாரிக்கையன் பண்ணதெல்லாம் செம்ம காமெடியாவும் இருந்துச்சு. அதே நேரம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுண்ணா. சூப்பர்ண்ணா. இன்னும் கொஞ்ச நாள்ல முடியுதுன்னு நல்லா சொல்றீங்க. கவனிச்சிருக்கீங்க ப்ரோ. பட் செம்ம சூப்பர் ப்ரோ. எனக்கு இதை ப்ரோ, சொல்லணும்னு தோணுது. நல்லா தேங்க்யூ ப்ரோ. கவனிச்சிருக்கீங்க. நீங்களே சூப்பர் ஃப்ளோல பேசுறீங்க ப்ரோ. சூப்பர். ப்ரோ இல்ல நீங்க அவரு எபிசோட் ப்ரோ எல்லாம் லாஸ்ட் அன்னைக்கு ஒரு அவரே 10 ஸ்டார்ட் எபிசோடு பண்ணிருக்காரு. பாருங்க. அவரு என்னமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் கடைசியாலாம் கொஞ்சம் ஒரு 2-3 எபிசோட்லாம் கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் பேசியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் தான். ப்ரோ இந்த முத்து ப்ரோ தான் பிரகாஷ் ப்ரோ ஸ்டாப் பண்ணிட்டாரு பேசு 3 நாளுக்கு அப்புறம். அப்ப இவரு தான் ஃபுல் ஸ்டோரி பேக் ஸ்டோரி சொல்லி அதுக்கப்புறம் தான் பிரகாஷ் கண்டினியூ பண்ணாரு. தேங்க்ஸ் ப்ரோ. பரணி ப்ரோ, உண்மை சுகுமாரன் வந்துட்டாரு தலைவா. எமோஷன் இன்னைக்கு மாவீரனுக்கு எப்பவுமே மணி அடிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அடிச்சிருச்சு. இல்ல எனக்கு காமிக்கல குமார் ப்ரோ. ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே, நான் இது சொல்லதான் வந்தேன். லிஸ்னர் போய்க்கிறேன். வேல்பாரி வரும்போது. தேங்க்யூ பரணி. ஓகே. அதாவது நீங்க அந்த 3வது எபிசோட்ல ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு 50வது கண்டிப்பா உங்களுக்காக கடல் புறாவும் சொல்லுவாரு. ஏன்னா இதுக்காகதான் அவ்வளவு கை காட்டிட்டு இருக்கீங்க. சொல்லிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இல்ல சொல்றேன், பொதுத்தளத்துல வந்து நான் வார்த்தைகளை பார்த்து பேசணும்னு சொல்லி சென்சார் பண்ணி பேசிட்டு இருக்கேன். பாத்துக்கிடுங்க. இல்ல ப்ரோ, உங்களுக்கு அவன் இது கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சிருக்குல்ல. ஆமா, இவர் வந்து ரெகுலர் கஸ்டமர் சொல்ற வார்த்தைகள் இப்ப இருக்குல்ல. ரெகுலரா ஒருத்தர் நம்ம கடைக்கு தான் வராருன்னா அவர் சொல்ற வார்த்தைகள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த இட்லி கடைக்காரங்களோ அவங்களாம் வந்து அதை பெருசா புலங்காகிதம் அடைஞ்சிக்க மாட்டாங்க. வேற யாராவது புதுசா வந்து சொல்லும் போது அடையப்பா நம்மள்ட்ட இவ்வளவு திறமை இருக்கும், நம்ம சரக்கு இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரிதான் இதுல. அதே மாதிரி யார் சொன்னாலும் ஒத்துக்க, நீங்க சொன்னா மட்டும் ஒத்துக்க மாட்டேன். முதல் 4 நாள்ல கதை கேட்டு அதுக்கப்புறம் ஓடி போனவர் தானே நீங்க. கரெக்டா கதை சொல்றப்ப அப்படியே சைலண்டா ஓடி போயிருவீங்க, இல்ல ஹெச்சரை கட்டி கீழே வச்சிருவீங்க. ப்ரோ நான் வந்து ஒன்னும் இல்ல ப்ரோ. அதை விடுங்க, நீங்க ஒரு சின்ன சின்ன கதையெல்லாம் அப்புறம் சொல்லலாம்னுவீங்கல்ல, அது கொண்டு இப்பயே சொல்லுங்க. கண்டினியூட்டி மிஸ் இல்லங்க, ஆகுது எனக்கு. நான் சொல்லிடுறேன் பரணி. இந்த சொல்லுங்கண்ணா. ஹாட் ஸ்டார்ல எபிசோடா விட்டா உனக்கு வந்து கடுப்பாயி ஃபுல்லா வரட்டும் பாத்துக்கலாம்னு இருப்ப. ஆமா, அதே மைண்ட் செட்ல தான் நானுமே வந்து பிரகாஷ் ப்ரோ ஃபுல்லா சொல்லட்டும், ஃபுல்லா முடிச்சுட்டு ஒரே சிட்டிங்ல உட்காந்து முடிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்னாலதான்
அதாவது சுமார் விஜய் ஒரு டிவிக்காரன் photo இன்னைக்கு ஒரு 3 எபிசோட் விட்டுட்டு அடுத்த ஒரு மாசம் கழிச்சு எப்போ விடுவான்னு தெரியாம இருக்குமா, அதுக்கு வெயிட் பண்றது நான் டெய்லியும் கரெக்டா சொல்லிட்டு இருப்பேனா, இவர் அந்த மொத்தமா கேட்பாராம். டெய்லி சொல்றதையும் கேட்கறதுக்கு நேரம் இருக்காது. 20 நிமிஷம் சொல்றதுல 30 நிமிஷம் சொல்றதுக்கு ப்ரோ நேரம் எனக்கு இல்லையா? திடீர்னு ஒரு 3 மொத்தமா மணி நேரம் ஒரு டக்குனு 65 கேட்கணும்னு தோணுச்சுனா மொத்தமா ஒரு 65 மணி நேரம் கேட்க முடியுமா உங்களால மொத்தமா? ப்ரோ இல்ல ப்ரோ, திடீர்னு எனக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2வது எபிசோட் எடுத்துங்க, நான் தொடர்ந்து கேட்டு வரேன். டக்குன்னு வந்து ஒரு 3 மணி நேரம் இன்னைக்கு வேல்பாரியே கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். ஒரு எபிசோட் யூடியூப்ல இருக்காதுல்ல, எனக்கு ஒரே ஸ்ட்ரெச்சா உட்காரணும் ப்ரோ. இல்ல அது 6 மணி நேரம் இருக்கும். நீங்க போடுங்க, நீங்க கேட்டீங்கன்னா 6 மணி நேரம் பொறுமையா கேட்கலாம். நீங்க பஸ்ல இருந்து வெளியே இங்க இருந்து திருச்சி நீங்க சென்னையில இருந்து ஊட்டிக்கு போயிட்டு திரும்ப வரும்போது கதை கேட்டு வேலை கேட்டு எல்லாம் செஞ்சுட்டு வரலாம். அந்த அளவுக்கு இது வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்கோம். இல்ல எப்படியா அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 மணி நேரம் இருக்கும் இவ்வளோ. இல்ல ப்ரோ சும்மா ப்ரோ எவ்வளவு கேட்டுருக்கீங்க லாஸ்ட்? எவ்வளவு எபிசோட் கேட்டுருக்கீங்க லாஸ்ட்? அவர் எமோஜி போட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அது 5 எபிசோட் இல்ல ப்ரோ மேலே கேட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த சரி உங்களுக்கு லாஸ்ட் தெரிஞ்ச சரி கதை என்ன? எனக்கு லாஸ்ட் தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச கதை இது வரையும் எனக்கு தெரியும். அந்த என்னது அது, போயிட்டு வந்து இது எடுத்துட்டு வாடா இளமையாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனே அவனுங்க ஆளுங்க ப்ரோ அடே அப்பா சொல்லலாம். நாகர்கோடி bro. எபிசோட் சொல்லல. நாகர்கோடி அதான் நாகர்கோடி கூட்டத்துக்கு சொல்லி போயிட்டாரு. 8வது நினைக்கிறேன், 8வது 9வது அதான் 8வது எபிசோட் அது. 3வது அவனுங்க மேலேயே அந்த இருக்கும் மேலேயே காட்டு இருக்கு. அந்த பாம்பு இருக்கிற அந்த நாகர் இது இருக்கிற இடத்துக்கு தேடி போகும்போது பயங்கர பிரச்சனைகள். அவங்க எல்லாரும் வீரர்கள் செத்துட்டே வருவாங்க, கிட்ட போவாங்க. அந்த எபிசோட் வரையும் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மொத்தமா ஒரே ஷாட்ல கேட்டா எப்படி இருக்கும், இது ஏன் நம்ம வந்து ஹோல்டு பண்ணி மொத்தமா இது பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. இல்ல அவர் எப்படி இன்னும் 10 நாள்ல முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் 5 நாள் டைம் இருக்கு. நீங்க வேணா நான் சொல்றேன், நீங்க அதுக்குள்ள கேட்டு முடிப்பீங்களான்னு இல்ல எனக்கு இப்போ அதான் டவுட்டா இருக்கு. நீங்க கேட்டு முடிச்சிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அவர் கடல் பூரா சொல்லுவாரு. நான் கம்ப்ளீட்டா கேட்டு முடிச்சுட்டு நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணா பிரகாஷ் ப்ரோ கடல் புறா சொல்லுவாரான்னு கேளுங்க. நான் வந்து கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இல்ல அது டவுட் தான். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ ஆன்சர். கண்டிப்பா இனிமேல் எந்த கதையும் சொல்ல மாட்டேன். அது வேணா ஒரு போதும். பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஒரு அப்டேட் ப்ரோ, தஞ்சாவூர்ல எப்பிக் வருதான். ஆமா உங்களுக்கு பக்கம் தானே ப்ரோ? உங்களுக்கு தஞ்சாவூர்ல எத்தனைக்கு வருது ஓகே. திருச்சின்னு ஒரு ஊர் இருக்கு, நீங்க பேசிட்டு இங்கேயே தியேட்டர் கொண்டு வர மாட்டீங்க, டிவிஆர் கொண்டு வர மாட்டீங்க, எப்படி கொண்டு வர மாட்டேன்னு கேளுங்க. பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு பக்கமா தஞ்சாவூர் எவ்வளவு தூரம் ப்ரோ? 1 மணி நேரம். நான்லாம் அவ்வளவு தூரம் இங்க பக்கத்துல வெறும் 13 கிலோமீட்டர்ல இருக்காது பிஹெச்எல் சினிமா தியேட்டரே நான் போக மாட்டேன். ஏன் தஞ்சாவூருக்கு நான் போவேன்? அங்க இல்ல ப்ரோ, அங்க உங்களுக்கு சண்டை எனக்கு தெரியும், விடுங்க. நீங்க ட்விட்டர்ல ஏதோ சண்டை போட்டீங்க. ஆனா நீங்க வேற, நீங்க அவர் நம்ம நண்பர் தாங்க. ஏங்க நீங்க ஒண்ணு ட்விட்டர்ல பேசுறது வேற, இங்க பேசுறது வேற. இங்க ஒண்ணு தஞ்சாவூர் எவ்வளவு தூரம் ப்ரோ? ஆதி ப்ரோ வந்திருக்காரு, மேலே இருக்குங்க ப்ரோ. இல்ல வேல்பரி டைம்ல வருவாங்க. தஞ்சாவூர்லாம் போக முடியாது, இல்ல படத்துக்கெல்லாம் போக வினோத், மாட்டேங்க. நான் சொல்லவா, அவர் வந்து எபிக் போய் பாக்குறதுக்கு அவர் மெகா ஸ்டார்லயே போய் பாத்துருவாரு. பிஎக்ஸ்எல் எபிக்கும் பிஎக்ஸ்எல்க்குலாம் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அந்த பிரீமியம் லான்ச் ஃபார்மேட் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போய் பாக்குறதெல்லாம் எனக்கு தெரியல. அப்படி இல்ல பர்னி ப்ரோ, அதுக்குன்னு அவங்க பிரிண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ப்ரோ, அதனால சொல்றேன் டியூப்ல தனியா. இல்ல 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 வினோத் ப்ரோ, இப்போ பிஎக்ஸ்எல் எபிக் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ஃபார்மேட்ல பிளாக் பார்ஸ் இல்லாம ப்ளே ஆச்சுன்னா அதே இது பிஎக்ஸ்எல்க்கும் ப்ளே ஆகும். எனக்கு டெக்னிக்கலா தெரியல, பட் ஆனா நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டது இப்படிதான். பட் அந்த பிளாக் பார்ஸ் வந்து பிஎக்ஸ்எல் எபிக் ரெண்டுத்துலயுமே வந்து மேல பிளாக் பார்ஸ் இல்லாம ப்ளே ஆச்சுன்னா எல்லாத்துலயுமே அப்படிதான் ப்ளே ஆகும். சப்போஸ் ஒரு இதுல இது பிளாக் பார் இருந்துச்சுன்னா இன்னொரு இதுலயும் பிளாக் பார் இருக்கும். எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணி தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பிஎல்எஃப்ல பார்த்தேன் ப்ரோ, எனக்கு தான் ஒண்ணு அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. திருவண்ணாமலை எம்கேஜே எம்ஆர்ஜே ஒண்ணு இருக்கு, அதுல பார்த்து எனக்கு ஒண்ணு அந்த அளவுக்கு இல்ல. எங்க ஊர் தியேட்டர் மாதிரி தான் இருக்கு, எங்க ஊர்ல ஒரு பெரிய தியேட்டர்லாம் இருக்கு. ஆமா, ஆனா எப்பிக்ன்றது சோறு மாதிரி இருக்கும், அதனால சொல்ல வந்தேன். ரொம்ப பெருசா இருக்கும், சோறு மாதிரி இருக்கும். வாசு சினிமாஸ் அவங்களோட டாப் 5 மூவிஸ் போட்டிருக்காங்க. கோட்டு, அரண்மனை 4, ராயன், மகாராஜா, வேட்டையன். அங்க அமரன் ரிலீஸ் ஆகல ப்ரோ, ரிலீஸ் ஆகல அவங்க தியேட்டர்ல. அமரன் ரிலீஸ் பண்ணல அவங்க. கரெக்ட். அரண்மனை 4 சூப்பரா ஓடி இருக்கு போலயே, அங்க மஜாவா. ஆமா, அது ஆக்சுவலா பிஎன்சி சென்டர்ல நல்லா ஓடுச்சு. அதனால தானே அது 100 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. ப்ரோ அது நல்லா படம் இல்லாம வறட்சியா போயிட்டு இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் 6 மாசம் எலெக்ஷன் டைம்ல. அப்ப வரைக்கும் நல்லா காசு பார்த்தாங்க.
இல்ல எனக்கு அந்த படத்துலயும் கூட எனக்கு வந்து இந்த ஃபைனல் ஆக்ட் மத்த ப்ரீவியஸ் இதோட கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபைனல் ஆக்ட் அந்த ஒரு இந்த எதுல பம்பு தமிழ் பம்பு ஃபைனல் ஃபைட்லாம் ஆக்ட் உங்களுக்கு தமிழ்ல டான்ஸ் ஷாங்ஷி சொல்றீங்களா? படம் ஞாபகம் இல்லையா? அச்சோ மார்வல் அந்த படத்துல சாங் அந்த சொல்றீங்களா ஷாங்ஷி ப்ரோ? வாசு சினிமா அச்சோ கூட்டு சாங் வரலாமா? சொல்றீங்களா? கூட்டு நான் வாங்க பேசுவோம். சுகுமார்ண்ணா. ஏன்பா ஓகேண்ணா, ஒன்றும் இல்லப்பா பிரச்சனை இல்லை. டாப் 5 மூவிஸ் போட்டிருக்காரு. அவர்கிட்ட வந்து எப்படி போச்சு இந்த வருஷம் அப்படின்னு கேட்கறதுல என்ன இருக்கு? அது ஓகே, அப்படின்னா ஓகே. சும்மா ப்ரோ அப்படியே அப்டேட் சொல்லிட்டு போங்க. அவர் கூப்பிட்டா 2 நிமிஷம் முன்னாடி அப்டேட் இன்னைக்கு ரெண்டுத்துல பாத்தியா? ஏதாவது இன்னைக்கு ப்ரோ பாத்துருப்பிய போட்டோஸ். ப்ரோ போட்டோ விடு ப்ரோ. நான் வேற ஏதாவது படத்தை பத்தி சொல்லு ப்ரோ. 2 படத்துல ஏதாவது நேற்று பிரகாஷ் ப்ரோ எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் சொன்னார். அது நீங்க ஏதாவது கொடுங்க ஜிபில இருந்து. ஆர்ஜிகே கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. இன்னும் வினோத் 2 ப்ரோ, மாசத்துல கூப்பிட்டு வரணும். வினோத் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்படி எல்லா படத்தோட அப்டேட்ஸும் அந்த இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே இருந்து அது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா எல்லாமே தெரிஞ்சுக்கணும், டெய்லி ஒண்ணு வேணும், டெய்லி ஒண்ணு வேணும்னா எப்படி ப்ரோ? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. ஒரு அப்படி படம் இல்ல ப்ரோ. இப்போ உங்களுக்கு 25 நாள் தான் இருக்கு டேட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா, படம் ரிலீஸ்க்கும் டேட் 25 நாள் இருக்கு. இப்ப கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். அதுதான் இப்போ அந்த சொல்றாங்க. அதான் பிரகாஷ் இது ப்ரோ சொல்லிட்டாரு, 3 அப்டேட் தான் ஒரு ஒரு நிமிஷம் கிடைச்சிருக்கு. இது ஒரு நிமிஷம் சொல்றேன் ப்ரோ. ஒரே நிமிஷம் சொல்லட்டுமா? அங்க ஃபாரின்ல அந்த படங்கள் தெலுங்கு படம் எல்லாம் புக்கிங் ஆரம்பிச்சு போட்டு பிச்சு எடுத்துன்னு இருக்கு. அந்த தெலுங்கு படங்கள் எல்லாம் இந்த படம் இப்ப ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ஃபாரின்ல உங்களுக்கு லேட் பிக்கப் தான் ஆகும். ஃபாரின்ல நம்ம ஊர் மாதிரி ஒரு நாள் முன்னாடில புக்கிங் ஓபன் பண்ண மாட்டாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி புக்கிங் ஓபன் பண்றாங்க. தலைவா அவர் அதனால தெரிஞ்சே சொல்ல மாட்டாரா? இப்பதான் பிரகாஷ் ஒண்ணு சொன்னாரு. நீங்க வேற. இல்ல இல்ல இருக்கட்டும் ஒரு சுத்தர் பேதான் கேட்டேன். அதுக்கோசம் கேட்டேன். அவர் தான் சரி சரி வச்சிருப்பாரு. அதுதான் வினோத் ப்ரோ. இப்போ இல்ல வினோத் ப்ரோவா நீங்க குறைச்சு எடை போட்டுட்டு இருக்கீங்க. அவரு நம்ம படத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வருதா, இல்ல ஒரு வாரம் பின்னாடி வருதா, இல்ல கிளாஷ் ஆகுதா, இப்படி பல ஆராய்ச்சிகள் அவர் இறங்கி இருக்காரு. நீங்க ஆனா அது தெரியாம லைக்காவோட நிறைய இல்லித்தனமா கேட்டு ஒரு வினோத் ப்ரோ சில். ஜனவரி 10 வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரைடே பொறுமையா ஒரு வாசு ஜாலியா சினிமாஸ் வந்துட்டு இப்ப வரலையா? ஃப்ரைடே தஞ்சாவூர்ல எபிக் ஓபன் பண்றதுனால ரொம்ப பிஸியா இருக்கிறாரா. அவர் ஃப்ரெண்டு தான் வந்து தியேட்டர் ஓனரா. அதனால வந்து ஃப்ரைடே வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டாரு. அந்த டாப் எந்த 5 தேட்டர் ஓபன் பண்றாங்க அது கேட்டு சொல்லிட்டா இது. அது வேணா கேட்டு சொல்லுங்கண்ணா. ஸோ இங்க கொச்சியில கேட்டு கேட்டு இப்போதான் ஐமேக்ஸே வந்திருக்கு. ஆனா நான் இன்னும் போகல. பட் எனக்கு ஏதாவது ஒரு படம் பார்க்கணும்னு ஆசை. ஐமேக்ஸ்ல 400 500 டிக்கெட் போட்டிருக்காங்க. அதனால மட்டும்தான் யோசிக்கிறேன். இந்த வாரமே 5 படம் பார்க்கலாம். முஃபாசா பாருங்க ப்ரோ, நல்லா இருக்கும் ஐமேக்ஸ்ல. முஃபாசாவா ப்ரோ? ஏன் சரி பார்க்கணும். பரத் ப்ரோ. அந்த Lion King முப்பாசா வந்து பத்தி ஹிந்தில கேட்கணும். பார்த்தேன். ஷாருக் கான் டப்பிங் பண்ணியிருக்காருல அதனால. ஆமா ஆமா. சரி முஃபாசா சரி பத்தி ப்ரோ. தமிழ்ல மட்டும் ஏன் முப்பாசா அது தியேட்டர் போர்டு ரொம்ப பெருசா வச்சிருப்பா. அது முன்பாட்டு பாத்துருப்பாதான் புரியுமா? ஆர்மி ஏன்னா ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு அந்த தியேட்டர்ல எல்லாம் theatre கிடையாது. போர்டு நியூ வைப்பாங்கல்ல. தியேட்டரவே ஓபன் பண்றாங்க. வினோத் ப்ரோ, இது வந்து ப்ரீக்வல்னு சொல்றாங்க. செகண்ட் பண்ணி ப்ரோ. அது ப்ரீக்வலா இல்ல இதா ப்ரோ? ப்ரீக்வல். அந்த சிம்பாவோட கதை இல்லையா? அந்த செத்து போன ஆர்மி கேக்குதா? பாகுபலி ப்ரீக்வல் மாதிரியா? நான் புரிஞ்சுச்சு. கேக்குது சும்மா சொல்லுங்க புது சொல்லுங்க theatre update புதுசா சொல்லுங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. புது தியேட்டர் ஓபன் பண்றாங்க. ஓகேண்ணா. இல்ல முஃபாசா அது த லயன் கிங் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஒரிஜினல் ஃபிலிம். அது வந்து 2Dல ஆல்ரெடி வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதை இப்போ ரீமேக் பண்ணியிருந்தாங்க. 2019 நினைக்கிறேன். இப்போ வர்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிலிமோட ப்ரீக்வல். அதுக்கும் முன்னாடி அப்பாவோட கதை. அப்பாவோட கதை. கரெக்ட். அவங்க ஆனா அப்பாவோட கதை. கதையே இல்லாம எத்தனை லைன் கிங் எடுக்கிறாங்க பாருங்க தலைவா. எடுத்துக்கிட்டே இருக்காங்க லைன் கிங் மட்டும். ஏங்க, இந்த ரோபோ சங்கர் பேசினாரு அந்த படமா ப்ரோ? அதே ரோபோ சங்கர் ஆடியோ கொடுத்தாரு. ரோபோ சங்கர் பேசின படமே தான். சுமார் நான் சொல்லுங்க, நான் எமோஜி போறேன். அதுதான் திரும்பி ஒருத்தர் கமெண்ட்லயே வந்து கேட்டாரு. சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். புது தியேட்டரா வந்து புது இதுலயே ஓபன் பண்றாங்க அப்படின்றது சொல்லிடு. ஓகே. தஞ்சாவூர்ல எபிக் ஒரு நியூ தியேட்டர்ல ஓபன் பண்றாங்க. சூப்பரா இருக்கு. சீட்ஸ் எல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கு. வேற ரேஞ்சில இருக்கு. இப்பதான் பார்த்தேன். சும்மா ப்ரோ எங்க ஊர் பக்கம் ஏதாவது வருதா ஸ்பெஷல் அப்டேட் இருந்தா கேட்டு சொல்லுங்க ப்ரோ. காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு 3 ஸ்கிரீன்ல பார்த்து ஒரு பைப் வச்சு ப்ரோ. சென்னை தடுக்கி விழுந்தா சென்னை, அந்த பக்கம் தடுக்கி விழுந்தா வந்துட்டு 80 கிலோமீட்டர் ப்ரோ. 80 கிலோமீட்டர். அதுதான் 1.5 மணி நேரத்துல வந்துடலாம். பைபாஸ் எப்படி 1.5 மணி நேரத்துல வந்துடலாம். பைபாஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியல. இந்த சைடு நல்லா இருக்கு, தாம்பரம் சைடு. இந்த சைடு ரொம்ப மோசம் ப்ரோ.
ரோடே சரி கரெக்ட். கிடையாது. பைபாஸ் பைபாஸ் போட்டு போட்டுருவேன். முடிச்சோடனே உங்களுக்கு தெரியாதான் நான் பைபாஸ் போட்டு முடிச்சோடனே சென்னைக்கு வந்து அழகா படம் பார்த்துட்டு போலாம் ஜாலியா. பிராமிஸ் ஐமேக்ஸ் வருமா ப்ரோ? வந்தா வந்து வர ஐடியா இருக்கு. வருமா? வாய்ப்பு இருக்கா இதாமிச்சியா ஐமேக்ஸ்ல? ஆ ஐமேக்ஸ் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. எது ப்ரோ பெஸ்ட்? பினிக்ஸா பழசுலவா? ஐமேக்ஸா பலாசோ நான் ரெண்டுத்துலயும் பார்த்துருக்கனால எனக்கு பலாசோ ரொம்ப பிடிக்கும். ஃபீனிக்ஸ் தானே நல்லா இருக்கும். இல்லப்பா உங்களுக்கு பழசு ஒர்க் ஆச்சா? எனக்கு பலாசோ தான் பிடிச்சது. Phoenix, இருந்தாலுமே எனக்கு பலாசோ தான் போய் பார்ப்பேன் ஐமேக்ஸ்ல பார்க்கணும்னா. அப்படியா? ஏன்னா பலாசோல இந்த சீட் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லாண்டிங்கா இல்ல மாத்திட்டாங்க ப்ரோ, மாத்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். கம்பேர் பண்ணும்போது ஒரு படி அது அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சும்மா இப்போ சீட்டை மாத்தி பிக் போட்டாங்க ப்ரோ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. யாரு? பலாசோ ஐமேக்ஸ்ல ஆனா லேசர் கிடையாது. அந்த லேசர் கோயம்புத்தூர் பிராட்வேல மட்டும் தான் லேசர். அந்த ஒருத்தர் பேஸ்புக்ல இருப்பார்ல, சுதி டிவியா அபிலன், அவர் போட்டுங்க. அவர் நிறைய அப்டேட் போடுறாரு. என்ன இருந்தாலுமே எபிக் இல்லையே ப்ரோ. இவங்க கேட்டாங்க என்ன ப்ரோ ஆச்சு? அது நம்ம ரவுண்ட் டேபிள் வந்து உட்கார்றாரு உட்லண்ட்ஸ் ஓனர், அவங்க எபிக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஏதோ போட்டாங்க அவங்க பேஜ்ல. என்னாச்சு ப்ரோ அது? தெரியலப்பா. ஆனா எபிக் வந்து அதுவும் இங்க இல்ல அப்படின்னும் போது வந்து ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் விஷால் உனக்கு சிவகுமார்ண்ணா, சென்னையில பிஎக்ஸ்எல் இருக்கா? பிஎக்ஸ்எல் இருக்கு. இஎல்எஃப் மதுரைனா இங்க எபிக் நமக்கு ஒண்ணு எபிக் மதுரை இல்ல, நான் சென்னையில சொல்றேன். சென்னையில வந்துட்டு பிஎக்ஸ்எல் இருக்கு, பிவிஆர் இது இதுலதான் இருக்கு, அண்ணா நகர் விஆர்ல இருக்கு. சிவகுமார்ண்ணா, எங்க கிட்ட எல்லாமே இருக்கு. அதுதான் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. உங்க பக்கத்துலயுமே அதுதான் உங்க பக்கத்துல இருக்கு, கோயம்புத்தூர்லயுமே எல்லாமே இருக்கு. ஆமா ஆமா. கிடையாதுண்ணா, எங்க ஊர்ல 4DX இருக்கு. அதுவும் இருக்கா உங்க ஊர்ல? அதெல்லாம் ப்ரோ 4DXலாம் சீட் ஆடுமா? இல்ல மரணி இருக்கு, அது இருக்கு, அது எங்கேயும் இருக்கு. சில படத்துக்குலாம் வந்துட்டு சிங்கிள் ஸ்கிரீன்ல போனோம்னு வச்சுக்கேன். இந்த அரவிந்த் தியேட்டர்னு ஒரு ஏரியா இங்க எங்க இது பக்கத்துல இருக்கு, என்னது காரப்பாக்கம், அப்புறம் மடிப்பாக்கத்துல குமரன் தியேட்டர் எல்லாம் இருக்கு. அதுலயுமே கொஞ்சம் சீட் ஆடும். அதுல புஷ்பா எல்லாம் போடுவாங்களா 4DX உங்களுக்கு? இல்ல இல்ல, அது கிராம தியேட்டர் மாதிரி இருக்கும். சீட் ஆடுமான்னு கேட்டான். சீட் ஆடும்னு, இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க இல்ல இல்ல சும்மா ப்ரோ, எங்க ஊர்ல இருந்து ஒரு 15 உத்தரம்ல ஒரு தியேட்டர் ப்ரோ, ஜிகே போனேன். புஷ்பா நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. கிராமத்துல ஃபுல் ஏசி டால்பி அட்மாஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா காஞ்சிபுரத்துல ஒண்ணு ஜிகே போட்டா நல்லா இருக்கும். அங்க நல்லா பண்ணிருக்காங்க கிராமத்துக்கு. சிவகுமார்ண்ணா, சரி, இன்னைக்கு ஏதாவது டாபிக் போக போறோம். அத சொல்லுங்க, ஏதாவது பேசுவோம். டிஃபரெண்டா போலாம் ஏதாவது. நான் இன்னைக்கு வந்து இது ஒரு ஓவர் ரேட்டட் ஒரு அண்டர் ரேட்டட் சொல்லுங்க. பரணி ப்ரோ கடைசியா யோசிப்பாரு. ரெண்டு டாபிக் சொல்லலாம் சொல்லுவாரு. சரி, அதாவது சொல்லுங்க. இந்த 2 டாபிக், அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் ராயன் ஓவர் ரேட்டட். கேள்வியே கேட்கலாம், பதில் சொல்றேன்னு ஷாக் ஆயிட்டேன். ரைட், மாவீரன் அதையும் ஆட் பண்ண முடியுதான்னு பாப்போம். இல்ல பரவாயில்ல. இல்ல நாளைக்கு அதை பண்ணிக்கிறேன். இல்ல பரவாயில்ல. இன்னும் இந்த வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 நாள் இருக்கு. விடுதலை 2க்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி எல்லா பெரிய கேள்விகளும் வச்சிருக்கிறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்த இப்போதைக்கு மாவீரன் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஓவர் ரேட்டட் படம் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. மோஸ்ட் அண்டர் ரேட்டட். அவர் ஆரம்பிச்சிட்டார்ல, அவர் ஓவர் ரேட்டட் சொல்லிட்டாரு. அப்படியே ராயன் ஃபர்ஸ்ட். அவர் என்ன சொன்னாரு? அண்டர் ரேட்டட் போகுமிடம் வெகு தூரம் இல்லை. ஓவர் ரேட்டட் ராயன் ப்ரோ. ஓகே. ஒரு வகையில எனக்கு வாழை கூட கொஞ்சம் அப்படிதான் போயிடுச்சு. படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹைப் பண்ணிட்டாங்க மாதிரி இருந்துச்சு ஓட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம். ஓகே பிரகாஷ்ண்ணா, இது 2 தான். சொல்லுங்க. நான் வந்து கால்குலேட் பண்ணேன், இந்த வருஷம் மொத்தம் எத்தனை படம் தியேட்டர்ல பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி.
எத்தனை? நான் மொத்தமா இயர் எண்ட்ல சொல்றேன். ஆனா ஆனா அவர் ரைட், நடுவுல ஓகே. போன நானும் இல்ல, நடுவுல எப்பவுமே லிஸ்ட் எடுப்பேன். ஒரு 3 வருஷமா நான் லிஸ்ட் எடுக்கல. எதுக்காக எடுக்கலன்னா, நடுவுல ஒரு 4-5 படம் நான் விட்டுட்டேன். அதை அந்த எப்பவும் என்ட்ரி பண்ணிட்டு வரும், என்ட்ரி பண்ண விட்டுட்டேன். அது திரும்ப போயிட்டு எனக்கு என்ட்ரி பண்ண மனோஜ் சோம்பேறி ஆயிடுச்சு, விட்டுட்டேன். இந்த பிரகாஷ் வருஷம் bro, என்ட்ரி பண்ணி மனோஜ் வச்சிருக்கேன். மாட்டியாச்சு. என்னது மனோஜ் மாட்டியாச்சு? வாழைன்னு சொன்னல, ஓவர் ரேட்டட் இருக்கு உனக்கு. சரி வா ஏங்க, bro. அது எனக்கு அவரோட ஒப்பீனியன், படம் நல்லா அவர் இருந்துச்சு. நினைக்கிறது. இது வந்து யாருமே நம்ம வந்து இங்க வந்து இல்ல ப்ரோ, நான் ஓடிடில தான் பார்த்தேன். எல்லாரும் ரைட் பண்ணுங்களா அப்படி ப்ரோ இருக்கு அவ்வளவு பார்த்தேன். நேரம் லிசனர்ல எனக்கு நல்லா இருந்துச்சு அவ்வளவுதான். இருந்தவரு ஸ்பீக்கருக்கு தாவி வந்துட்டாரு. இல்ல ஆதி ப்ரோ அதெல்லாம் வந்துட்டாரா? அவர் அதுக்காக வரமாட்டாருங்க. நான் அப்பவே கூப்பிட்டேன். அவரு அப்பவே கூப்பிட்டேன் எல்லாத்துக்கும் நானு. அவரோட ஒப்பீனியன் வந்து அவர் எப்படி ஒப்பீனியன் சொல்றாரோ அது மாதிரி மத்தவங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கு. அவர் கரெக்டா தெரியும். அவர் அதை பத்தி கேட்க போறது கிடையாது. அது எனக்கு தெரியும் அவரை பத்தி. அடுத்தது நான் சொல்லவா? சொல்லுங்க பாருங்க, நீங்களே ஆரம்பிங்க. வந்து எனக்கு கடைசி பொறுத்த வரைக்கும் சொல்றீங்க. அதோ முகம் தான். ஓவர் ரேட்டட் வந்து நான் கருடன் சொல்லுவேன். கருடன் எனக்கு சீரியஸா சொல்றேன். எனக்கு சில பார்ட்ஸ் ஒர்க் ஆச்சு. பட் ஆனா நிறைய பார்ட் ஒர்க் ஆகல. ஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப், டுவர்ட்ஸ் தி செகண்ட் ஹாஃப். சரி, இப்போ நான் சொல்லிடுறேன். நான் சொல்லி முடிச்சோடனே பரணி ப்ரோ இருப்பார். அட வெக்கம் கட்டுவீங்களா, இருக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி இல்ல 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 எனக்கு வந்து அமரன் தான் ரொம்ப ரொம்ப ஓவர் ரேட்டடா பட்டது இந்த வருஷத்துலே. எதுக்குடா இவ்வளவு இது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு நிஜமாவே ஒரு இடம் கூட எமோஷனலா இல்ல. இந்த படம் பார்த்து முடிச்சா போதுன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு தான் போயிடுச்சு. நீங்க பெஸ்ட் இன்டர்வல் நான் சொல்றீங்க, 2-3 பேர் சொன்னீங்க. எனக்கு அது பெஸ்ட் இன்டர்வல் எந்த விதத்துல அதுன்னு எனக்கும் தெரியல. அது ரொம்ப ஓவர் ரேட்டட். ஓவராலாவே படம் எனக்கு அண்டர் ரேட்டட் வந்து ஜே பேபி சொல்லுவேன். நான் சொல்லலாமா? சொல்லுங்க ப்ரோ. ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு காணோம். விஷால் அமைதியா இருக்கிறது. அவர்தான் இப்ப சொல்லாமான்னு கேட்டது. சொல்லாமான்னு கேட்டு அமைதியாயிட்டாரு. ஆமா, இல்ல அவருதான் கேட்டாரு. அதையும் சொல்லுங்க. கேட்க மாட்டேங்குது. ஓகே, எனக்கு வந்துட்டு சரி இல்ல, எனக்கும் மாவீரன் ப்ரோ மாதிரிதான். எனக்கு வந்துட்டு ஃபுல்லா ஒர்க் ஆகல அமரன். ஸோ அதனால ஓவர் ரேட்டட்ல எனக்கு அமரன். அண்டர் ரேட்டட் பிளடி பெக்கர். அதுக்குன்னு நான் அமரன் படம் வந்துட்டு மோசம் அப்படின்னு சொல்லல. ஃபுல்லா எனக்கு ஒர்க் ஆகல. இவங்க எல்லாரும் சொன்ன அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகல. அதனால நான் சொல்றேன் பிளடி பெக்கர் இந்த வருஷத்தோட பிளடி அண்டர் ரேட்டட் தமிழ் ஃபிலிம். இல்ல அது மொக்க படம் லிஸ்ட்ல வராத ஓவர் ரேட்டட். இது ரொம்ப அழுதுட்டேன். கமல்லாம் கர்ச்சி போட படம் பார்த்ததா சொன்னாங்களே, அதுதான் ஒவ்வொரு அந்த மாதிரி விஷயங்கள். இல்ல எனக்கு இப்ப கம்பேர் பண்றது ரைட்டா தப்பான்னு தெரியல. மேபி நான் ஷேர்ஷா எனக்கு நான் நிறைய வாட்டி ரீவாட்ச் பண்ணிருக்கேன். ஒருவேளை நான் ஷேர்ஷா பார்த்ததுனால எனக்கு இதுல பெரிய இம்பாக்ட் இல்லையா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. சிமிலரான படம் அப்படின்றதுனால நான் சொல்றேன். மத்தபடி நான் பார்த்த தியேட்டரும் ஒரு காரணமா எனக்கு தெரியல. நான் பார்த்த தியேட்டர்ல ரொம்ப சுமாரான ஒரு அட்மாஸ்பியர்ல பார்த்தேன். அதனாலயான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் கலெக்டிவா சேர்த்து சொல்றேன், யாரும் தப்பா நினைத்துக் கொள்ள வேண்டாம். நான் சொல்றேன் அண்டர் ரேட்டட் வந்து பைரி, ஓவர் ரேட்டட் வந்துட்டு நேத்து சொன்ன படம் தான். டைட்டில் சொல்லுங்க. டைட்டில் வேண்டாம் ப்ரோ, டைட்டில் சொன்னா பிரச்சனையாகும். நேத்து என்ன படம்? நேத்து நீங்க 3 படத்தை போட்டு குழப்பீங்க. அதுக்காக நேத்து நீங்க சொன்ன படத்தை நினைச்சுக்க முடியுமா? தெளிவா சொல்லுங்க என்ன படம்னு. சரி, ஓகே. எனக்கு ஓவர் ரேட்டடா பட்டது வந்துட்டு சொல்லவும் முடியாது. சரி, ஓகே ப்ரோ. சரி, நான் சொல்றேன். சொல்றேன்னு சொல்லி அமைதியாயிட்டார் பாத்தீங்களா? அதுதான் சொல்லிட்டேனே. சொல்லல, எனக்கு கேட்கல. உங்களானா வாழையா ப்ரோ? இல்ல, தங்கலான் வாழையெல்லாம் இல்ல. அது தமிழ் அதுதான் தமிழ் சினிமால அதிகமா கலெக்ட் பண்ண படம். நான் ஓப்பனா சொல்ல கோட் தான். எனக்கு அது வந்து வெங்கட் பிரபுவோட இதுவா வந்து பெஸ்ட் இதுவா வந்து எனக்கு படல. அது மத்தபடி வந்து பைரி எனக்கு அண்டர் ரேட்டட். ஓகே இல்ல, ஜஸ்ட் ஒப்பீனியன். அதனால
இது அவங்க கோச்சுக்குவாங்க இல்ல இவங்க தப்பா நினைச்சுவாங்கலாம் பார்த்தோன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆதி நான் இல்ல bro. சிரிக்காதீங்க நீங்க. யாரு இதை கொஞ்சம் இல்ல பத்ரியாக எல்லாரும் மாறிய ஒவ்வொரு ஆதி சொல்றாங்க. இல்ல இல்ல பத்ரியாக மாறிய ஆதி. பத்ரி தான் இப்படி ஸ்மைலி போட்டுக்கிட்டே இருப்பாரு. நீங்க எதுக்கு இவர் ஸ்மைலி இல்ல போடுறாரு இல்ல எனக்கு இல்ல புரியல. அது சும்மா ஒரு தயங்கினார்ல இந்த படத்துக்கா தயங்கினார். இல்லங்க கழுத்துல ஏதோ கத்திய வச்சுட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த பேரை அந்த எனக்கு இந்த இது ஞாபகம் வந்துச்சு. கண்ணாத்தா படத்துல வடிவேல் இது பண்ணல. சரி நீ சொல்லிட்டு போயிருவ, அவன் புள்ள குட்டிக்காரன் அவன் யோசிக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இவ்வளவு பயந்து இது பண்ணி அதுக்கு உனக்கு சொல்ல பணம் bro. இல்லையா சொல்ல ராய் முடியும். bro அப்படிலாம் எப்படின்னா கிடையாது. பேச விடும் நான் என்ன சொல்றேன்னா இந்த பேச வருஷத்துல விடும். சுமார் கோலிவுட்ல bro இல்ல தெரியாது. இந்த வருஷத்தோட கோலிவுட்ல ஹையஸ்ட் கலெக்ஷன் படம் அதுதான். அப்படின்னும் போது நீ அது எப்படா நீ வந்து சொல்லலாம் அப்படின்றது வந்து யாரா கேட்பாங்கன்றதுக்காக தான் தயங்குறேன். எனக்கு மத்தபடி யார் பிடிக்கல என்ன பணத்தை பண்ணுவாங்க பணம் தானே சொல்ல அப்படின்றது முடியும்னு பாருங்க அவ்வளவுதான். அதனால சும்மா அப்படி பார்த்தா அது நான் என்ன படம் சொன்னீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு? அவர் சொல்லவே இல்லையே. இல்லப்பா நான் சொல்லல, சுகுமார் கோட்டை சொன்னார்ல, அப்படி வந்து கேட்பாங்க அப்படின்னாரு. பணத்தை பணம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாருங்கன்னு. இல்ல இல்ல சும்மா சரி அப்படி சரி பார்த்தா கேரளால புஷ்பா நான் நல்லா பண்றேனோ இல்லையோ நீ bro, நல்லா சுமார் bro. நீ வருஷம் சொல்லிட்டா ஓவர் ரிட்டன் சொல்லிட்டா. கோட் வந்து அவர் ஓவர் ரேட்டட்னு சொன்னாரு சுமார் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா நான் ஃபர்ஸ்ட்னு சொல்றேன், அவர் ஓவர் bro, ரேட்டட். நான் என்ன சொல்ல அதான் சொல்றேன். அதாவது அப்படியே ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு அது அப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமா இது பண்றாங்க அப்படி இப்படின்லாம் என்னோட வீட்ல இருந்தும் போனாங்க. நான் போல அவங்க கூட அவங்க வந்து தனியான ஃபேமிலி நிறைய பேர் போனாங்க. அவங்களுமே வந்து அப்படிதான் சொன்னாங்க. எனக்குமே வந்து படம் பார்க்கும்போது வந்து ஒரு பெருசா அப்படி ஒரு இது பயங்கரமா கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எனக்கு அதுல ஒரு ஃபேன் பை மூமெண்ட் அப்படி எதுவுமே எனக்கு பெருசா அதுல கிளிக் ஆகல. அப்படியே அது பொறுத்தவரையும் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனா வந்து ரொம்பவே வந்து இதுவாகிறோம் சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. சரி ஓகே எனக்கு சேம் இதுதான் எனக்கு சேம் இதுக்குமே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. துணிவுக்குமே வந்து எனக்கு அப்படிதான் வந்து ஃபீல் ஆச்சு. அந்த பட்சத்துல வந்து வாரிசுக்குமே எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. 2 படத்துக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. சூப்பர்ண்ணா. ஆதிண்ணா நீங்க சொல்லுங்க. ப்ரோ எனக்கு வந்து ஓவர் ரேட்டட் வந்து மெய்யழகன் ப்ரோ. அண்டர் ரேட்டட். ஆஹா இப்பதான் ஆரம்பிக்குது. சூப்பர் சொல்லுங்க தலைவா. அண்டர் ரேட்டட். அண்டர் ரேட்டட் வந்து தங்கலாம் நேத்து தான் பார்த்து இதை ஏன்டா தியேட்டர்ல மிஸ் பண்ணா அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு தங்கலாம். ஓகே ஓகே சூப்பர். ஆதி ப்ரோ எனக்கு வந்து ஒஸ்ட்னு பார்த்தா எனக்கு நிறைய இருக்கு. வர்ஸ்டெல்லாம் இல்ல அதான் இப்ப கோட் எல்லாம் வந்து அதாவது நம்ம அதுக்கு இப்ப கோட்டை வந்து நம்ம சொல்லலன்னா கோட் வந்து ஒஸ்ட். எனக்கு அது வந்து யாரும் அதை ஓவர் ரேட் பண்ண மாதிரிலாம் தெரியல. இது ஒரு நிமிஷம், இதை யாரும் ஓவர் ரேட் பண்ண மாதிரி தெரியலன்னு சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது பயங்கரமா இருக்குன்னு யாராவது சொன்னதானே இது ஓவர் ரேட்டட்னு நம்ம சொல்லுவோம். அப்படி யாரும் சொல்லன்றதுனால எனக்கு அது படம் பிடிக்கலைன்றது வேற. ரிவ்யூ எல்லாம் மிச்சம் தான் வந்து. ஆமா, சோ எனக்கு படமா ஓவர் ரேட்டட் அப்படின்னா நான் 100% அமரன் தான் சொல்லுவேன். அமரன் வந்து எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. எனக்கு வந்து சாய் பல்லவி வர்ற அந்த போர்ஷன்ஸ் தவிர இது எதுவுமே டோட்டலா எனக்கு பிடிக்கல. அது அநியாயத்துக்கு அநியாயம் ஓவர் ரேட்டட்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அண்டர் ரேட்டட் வந்து கொட்டுக்காளி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அந்த படம். அதனால எனக்கு கொட்டுக்காளி ரொம்ப அண்டர் ரேட்டட்னு தோணுது. இன்னொன்னு, ஒருவேளை அந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்களே, அது ஓகே. அதுதான் அந்த படத்துக்கு கிடைச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு அந்த அளவுக்கு அந்த படம் ரேட் பண்ணப்பட்டிருக்கலாம் நான் நினைக்கிறேன். இப்ப பிரகாஷ் பார்த்துட்டு வந்து சொன்னார்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி, எனக்கு இது ஒர்க் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஏன் ஸ்டைல்ல இல்லைன்னு எனக்கு அது ஓகே. சோ அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஓகே. ஆனா சுத்தமா பார்க்கவே படாம ஆயிடுச்சுல்ல அந்த கொடுக்காலே. நிறைய எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு கேட்டா அது அந்த படத்தை பார்க்கவே இல்லைன்றது ஆயிடுச்சுல்ல. அது எனக்கு அவ்வளவு மோசமா, அதுக்கான ரிசப்ஷன் அவ்வளவு மோசமா இருந்திருக்க வேணான்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி ஜமான் ஒரு படம், அதுவும் அண்டர் ரேட்ல சொல்லலாம். நான் இன்னும் பாக்கல ப்ரோ, அதனால அது அண்டர் ரேட்டடா இல்லையான்றத நான் சொல்ல முடியாதுல்ல. நான் சொல்றேன் நிறைய பேர் அதுவும் பார்க்க ஜமான் பைரி தங்கலான்மே இப்ப ஓடிடி வந்த பிறகு ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வருது. இல்ல ப்ரோ, தங்கலான் ஏன் நான் சொல்லல அண்டர் ரேட்டட்னா, இப்ப எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு இந்த வருஷத்துல, எனக்கு பெஸ்ட் படம் தான். ஆனா ஏன் எனக்கு அது நான் வந்து அது அண்டர் ரேட்டட்னு சொல்லனா, அட்லீஸ்ட் போய் பார்த்து பெரும்பான்மையான மக்கள் போய் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கல அது ஓகே, நிறைய பேருக்கு பிடிக்கல நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு அது ஓகே. ஆனா கொட்டுக்காளியை பார்த்த ஆடியன்ஸ்ன்றதே கம்மி இல்ல. ஒரு கருடனை பார்த்த ஆடியன்ஸ் கொட்டுக்காளியை பார்த்திருந்தா அட்லீஸ்ட் அதுல கொஞ்சமாச்சு பார்த்திருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. மகேஷ் ப்ரோ சொல்லுங்க.
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரேட்டட்னா எனக்கு தங்கலான் இருந்தது. எனக்கு இன்னும் கனெக்டே ஆகல. விக்ரம் ஆக்டிங் தவிர படமா எனக்கு கனெக்ட் ஆகல. அண்டர் ரேட்டட் பாத்தீங்கன்னா எனக்கு பேச்சின்னு ஒரு படம் வந்ததுங்க. அது ஒரு மாதிரி அண்டர் ரேட்டடா தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த த்ரில்லர் எலிமெண்ட் அவங்க டே லைட் த்ரில்லரா பண்ணியிருந்தது. படம் ஃபுல்லாவே எனக்கு ரொம்ப கனெக்டடா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ப்ரோ நீங்க பிரகாஷ் ப்ரோ பண்ணி ப்ரோ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. என்ன தலைவா சொன்னீங்க? இப்ப கேக்குதா? மறந்துட்டேன் ப்ரோ, என்ன சொன்னீங்க? இல்ல பண்ணி ப்ரோ சொல்லுங்க. சொல்லவே இல்ல. நான் சொல்லிட்டேன் bro. தலைவா சொல்லு, ஒரு இல்லையே வாட்டி சொல்லு சொல்லல. தலைவா, இன்னும் ஒரு வாட்டி சொல்லு இன்னொரு தலைவா. வாட்டி சொல்லுங்க, ஞாபகம் இல்ல. ஓவர் ரேட்டட் நான் சொன்னது கருடன், சூரியோட படம். சொன்னார். அண்டர் ரேட்டட் நான் சொன்னது வந்து அதோ முகம். ஓகே. பிரகாஷ் ப்ரோ bro, நான் சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ்னா நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றாரு அவருக்கு சொல்லி. ஆக்சுவலா வந்து எனக்கு ஓவர் ரேட்டா பட்டது வந்துட்டு என்னன்னா, ஓடின படத்தை தான் ஓவர் ரேட்டட்னு சொல்ல முடியும். கோட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து நிறைய விஜயகாந்த் சார் படங்கள் 2 தடவை 3 நிதிரன் சாமிநாதன் சார் சொன்னார்ல, அது மாதிரி ரிப்பீட்டடா நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ராஜதுரை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அதனால ஒவ்வொரு சீனுமே என்ன சரி இவன் தான் தூக்கிட்டு போயிருப்பான், இந்த மாதிரி எல்லாமே என்னால வந்து கெஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அதனால வந்துட்டு எனக்கு அதுதான் ஓவர் ரேட்டடா தெரிஞ்சுச்சு. தலைவா ஆனா விபியே வந்துட்டு ராஜதுரை ரிலீஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தேன்னாரு. அதுதான் போய் அதுதான் போய் ஏன்னா விஜய் சார் பார்த்திருப்பார்ல அவங்க அப்பா டைரக்ஷன்ல, அவங்க அப்பா டைரக்ஷன். அப்ப இன்னொரு என்ன தெரியுமா, நாளைய தீர்ப்பு படம் பண்ணி எஸ்ஏசி சார் நாளைய தீர்ப்பு படம் பண்ணி அடுத்த படம் கூட்டு விஜயகாந்த் சார் கொடுத்த வாய்ப்பு தான் ராஜதுரை. அதுக்கு அடுத்தது செந்தூர பாண்டி. விஜய் சாரோட 2 படத்துக்கு நடுவுல வந்த படம், கண்டிப்பா மிஸ் பண்ணிருக்க முடியாது. அதனால வந்துட்டு விஜய் சாரே சொல்லியிருந்தாரு எங்க அப்பா கதை. அதனால வந்து அதுல இந்த க்ளோனிங் இந்த மேட்டர்லாம் வருதா இல்ல வேற மாதிரி இருக்குமா? அது அந்த படத்துக்கு கிளோனிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காது. இல்ல நான் கேக்குறேன். எந்த காலத்துல இருந்துச்சு? அந்த காலத்துல எங்க இருந்துச்சு? அதே போல நிறைய இங்கிலீஷ் படத்தோட சீன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். கடைசி ஃபைட்லாம் ஒரு இங்கிலீஷ் படத்தோட சீன். ஓகே. இல்ல நான் பார்க்கல, அதனால கேக்குறேன் எப்படின்னு. ஓகே ஓகே, பாருங்க, கண்டிப்பா பாருங்க, ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆல்மோஸ்ட். அப்புறம் வந்துட்டு அண்டர் ரேட்டட்னா வேட்டையில தான் சொல்லுவேன் நானு. அவ்வளவு வந்து ரொம்ப மோசமான படம் கிடையாது, அதுவுமே ஒரு டீசென்டான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த ஹீரோயிசம் அந்த படத்தை இன்னமும் கட் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்ல படமாவே வந்திருக்கும். தேவையில்லாத ஹீரோயிசம், பஞ்ச் டைலாக் அதெல்லாம் தூக்கி கட் பண்ணியிருந்தாங்கனாலே கொஞ்சம் நல்ல படமா, போன படம் மாதிரி எடுத்திருந்தாருனாலே நல்ல படமா வந்திருக்கும். ஸோ வேட்டைன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த ரேட்டட் தான். ப்ரோ பிரகாஷ் யுவர் டர்ன். ஒரே ஒரு டவுட் நான் கேட்டுக்கலாமா? கேளுங்க ப்ரோ. பரணி ப்ரோ உங்ககிட்ட தான். இந்த நம்ம ஸ்பேஸ் மேல சில போட்டோ ஷேர் பண்ணுவாங்க, அது எப்படி தலைவா பண்றது? உங்களாலதான் பண்ண முடியுமா? ஹோஸ்ட் கோ ஹோஸ்டால மட்டும் தான் பண்ண முடியுமா? அப்படி இல்ல, ஸ்பீக்கரும் பண்ணலாம். அது இது என்ன சொல்ல, ஷேர் பட்டன் இருக்கும்ல ட்வீட் கீழே, ஆமா பண்ணீங்களாலே ஷேர் டு ஸ்பேஸ் அப்படின்னு காமிக்கும். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஆனா கொஞ்ச நேரத்துல ரிமூவ் பண்ணிடுவோம் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா. சரி சரி சரி. ஏன்னா அது வந்து ரெக்கார்ட் பண்ணும் போது இதாகும், ஸ்பேஸ் எண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்ப ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ட்வீட் மேல ஏனிக்கும் ரெக்கார்டட் ஸ்பேஸ்ல. அதுக்காக. ஓகே ஓகே. இப்ப நான் ஷேர் பண்ணிருக்கேன், காட்டுதா? இன்னும் வரல, வந்தா சொல்றேன். இல்ல தலைவா, இன்ட்ரெஸ்டெல்லாம் ரீ ரிலீஸ் பாத்திருக்காங்க தலைவா. ஐயோ அந்த தியேட்டர் ஸ்கிரீனை பார்த்தாலே வைத்தறிச்சலா இருக்கு. என்னடா இப்படியோ மிஸ் பண்ணிட்டேன் தலைவா. இங்க ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ பேசுறாரா, ஆனா கேட்கல போல. ஐயோ விஷால் ப்ரோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணாதீங்க. அவர் ஸ்பீக்கர் வந்து பேசிட்டாருன்னா ஷேர் பண்ணுங்க, இல்லன்னா நான் என்ன ஸ்பேஸ் அப்படி இவர் பேச முடியலன்னு சொன்னா திடீர்னு எண்ட் ஆயிரும். இல்ல அப்படிதான் காட்டுதுப்பா, ஹோஸ்ட் இஸ் ஹேவிங் சம் கனெக்ஷன் இஷ்யூஸ்னு காட்டிடுச்சு. ஐயோ நான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு இப்பதான். ஆதி ப்ரோ இந்த வாரம் எந்த படம் தேட்டருக்கு போறீங்க? விடுதலை 2 போவீங்க தெரியும், வேற என்ன ஆகுது? வேற என்ன ஆகுதா? முஃபாசா டவுட். விடுதலை 2 போவேன். வேற படம் எதுவுமே போலியா?
இது மட்டும் தானே இப்ப வந்திருக்கு, வேற எதுவும் வரலப்பா. மலையாளம் ஃபிலிம்ஸ் மலையாளமா? மார்க்கோ, ரைஃபிள் கிளப். அது ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா போவேன். நான் சொல்றேன். இல்ல நல்லா இருக்கும், நான் இப்பவே சொல்லுவியா நல்லா இருக்குன்னு? ஆமா, ரைஃபிள் கிளப் நல்லா இருக்கும், போங்க. நீ தான் சொன்னல பாத்துட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் போங்க இப்ப போகாதீங்கன்னு. இப்பவே நான் சொல்றேன், போங்க. நீ அந்த படத்தை பார்த்து என்ன கட் ஆகுது ஸ்பேஸ்? என்ன பிரகாசனா பக்கா கட் ஆயிடுச்சு. அதுதான் பக்கு போல இருக்கு, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு கொஞ்ச நேரம் கேட்கல, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் மைக் ஆன் பண்ண முடியல, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கேட்கல, அதுக்கப்புறம் டோட்டலாவே ஸ்பேஸ் எண்ட் ஆயிடுச்சு. நான் எனக்கு மட்டும் தான் கேட்கல நினைச்சு ப்ரோ. ஒருத்தனே பேசினேன், யாரோ ஒரு கேள்வி கேட்கலான்னு கேட்டாரு, டவுட் கேட்கலான்னு கேட்டாரு. சரி கேளுங்கன்னு சொன்னேன், யாரும் ரெஸ்பாண்டே பண்ணல. அப்புறம் பார்த்தா பக் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, அடிக்கடி பக் ஆகுது. நான் ஏதோ கேன்சல் பண்ணிட்ட போலன்னு மறுபடியும் ஜாயின் பண்ண வரேன், லிங்க காணல. அதுக்கப்புறம் உங்க லிங்க்ல போயிட்டு ஜாயின் பண்ண. சரி 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 சரி, ஆரம்பிச்சிடும். அப்படி இப்போ உங்களுக்கு சொல்லுங்க ப்ரோ, எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்க தான் சொல்லணும் ஓவர் ரேட்டட் என்ன அண்டர் ரேட்டட் என்னன்னு. இதுதான் சுகுமார் ப்ரோ சொல்ல ஆரம்பிச்சாரா, அப்ப எனக்கு ஒன்றும் கேட்கல. ஆனா அதுக்கப்புறம் மைக் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் யாராரு என்ன சொன்னாங்கன்னு கூட தெரியல. பட் சரி, நம்ம இதுல வந்துருவோம். நான் ஒரு 2 நிமிஷத்துல சொல்றேன், மெசேஜ் வாட்ஸ்அப்ல வேலையை மட்டும் முடிச்சிடறேன். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எல்லாரும் டிஃப்ரெண்டா சொன்னாங்க ப்ரோ. இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பாட்டு அதெல்லாம் ரிப்பீட்டா underratedல வந்துச்சு. இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிட்டா, சொல்லுங்க. பைரி அந்த ஓகே, படம். சூப்பர். அது யாரும் பாக்கலன்னா அது பாருங்கப்பா. அந்த டைரக்டர் எங்க என்ன எப்படி என்னன்னு தெரியல, பார்ட் 2 எடுக்கணும். அது ரொம்ப சூப்பரான ஒரு இதை முடிச்சு விட்டாரு. எப்படா அடுத்து ஆனா ரேஸோட முடிச்சிட்டாங்களா? யார் ஜெயிச்சா தோத்தான்னு காட்டல இல்ல இல்ல பைரி. ப்ரோ, அவன் ஃப்ரெண்டு இறந்துருவாங்கல்ல ப்ரோ, ஃப்ரெண்டு தான் போட்டு திண்டுவாங்களே, அதோட முடிஞ்சிச்சு. படம் பாருங்கன்னு சொல்றீங்க, எல்லாத்தையும் கதையும் கிளைமேக்ஸ் சொல்றீங்க. ஜஸ்ட் படம் இல்ல பாருங்க. நான் பார்த்துட்டேன். எனக்கு கொஞ்சம் கடைசியில கொஞ்சம் புரியல. நானும் இன்னும் தொடர்ச்சியா இருக்குங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுது. நானும் ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன். சொல்லுங்க ப்ரோ. நீங்க யாருப்பா ஸ்பீக்கர் கொடுத்தது? யாருப்பா? அதெல்லாம் நிறைய ரைட், மறுபடியும் கேட்க மாட்டேது. யாருக்கு சொல்லணும், நான் கட் ஆயிட்டே வரேன். யாருமே பேசலையே. பரணி பதில் ப்ரோ, யாருமே யாரும் பேசல. பேசல. பரணி ப்ரோ, இந்த ஜாக்கி சான் லுக் வந்துச்சுல்ல பரணி ப்ரோ, ஆமா, அது என்ன சீக்வல், அந்த கேரக்டரோட சீக்வல் மாதிரியா இல்ல அது தனி இதுவா? அது எனக்கும் சீக்வல் மாதிரி தான் தோணுச்சு, பட் அதனால தெரியலங்க. நான் கேக்குறேன். அப்படியா? எனக்கு சீரியஸா தெரியல. பட் ஆனா அப்புறம் அந்த இன்னொரு டவுட், சூப்பர்மேன் அவரே தானா? ஹென்ரி கேவில் தானா? எங்க அவர் எப்பயோ மாத்தியாச்சுங்க. இல்ல போஸ்டர்ல அவர இல்லையே, மாதிரியே இருக்காருங்க, ஹென்ரி கேவில் மாதிரியே ஒரு இருக்கு. வேற அதனால ஒருத்தர் நினைக்கிறேன், கரெக்டா தெரியலையே, பேர் தெரியல. ஓகே, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா டிசி ஃபேன்ஸ் ஒரு கமெண்ட் போட்டுருங்கப்பா. டிசி யூனிவர்ஸே ரீபூட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லா புதுசா இருக்கு. ரீபூட் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்ல. நான் ஜோக்கர் பயங்கரமா வந்துச்சு, வெயிட் பண்றது பெரிய அடி ஜுராசிக் வாங்கிடுச்சு. வேர்ல்ட் ட்ரைலர் தான். ஜுராசிக் வேர்ல்ட் ட்ரைலர் எப்படி இன்னும் ஒரு மாசத்துல விட்டுருவாங்க. டேவிட் காரன்ஸ், அதான் அவரோட பேர். யாரா அது? யாருன்னு தெரியல தலைவா. அவர்தான் வந்து சூப்பர்மேன் ஹீரோ. ட்விஸ்டர்ஸ் படத்துல இருக்காரு போல. ஓகே ஓகே. ஆனா இது எனக்கு புதுசா தான் இருந்துச்சு ஒரு இது. ஆனா மீன்ஸ் ஆல்ரெடி நோன் ஃபேஸ் மாதிரி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி பண்ண கேரக்டர். அவர் பேர் இப்போ சொன்னீங்கல்ல, ஹென்ரி கேவில், அவர்தான் ப்ரோ பர்ஃபெக்ட் ப்ரோ. அவரு சூப்பர்மேனுக்கு அப்படியே டெய்லர் மேட். அவரு அந்த காலத்து எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் என்னன்னா, அந்த விண்டேஜ் சூப்பர்மேனை கொண்டு வரணுன்றதுக்காக அண்டர்வேரை வெளியே போட்டு வராரு. ஆமா, அந்த லுக்கு எனக்கு செட் ஆகல தலைவா. அதுவும் மேன் ஆஃப் ஸ்டீல்ல பயங்கரமா இருக்கும் தலைவா காஸ்டியூம் ஹென்ரி கேவிலுக்கு. இது வெயிட் பண்ணி பார்ப்போம். Thursday டீசர் வேற வருது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த விண்டேஜ் தீம் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா விண்டேஜ் சூப்பர்மேன் தீம் பயங்கரமா இருக்கும், பழைய தீம். வெயிட்டிங்.
எனக்கு சூப்பர் மேனை பார்த்தா சிரிப்பு வர விஷயம் என்னன்னா, சூப்பர் ஹீரோ கெட்டப்பே முகத்தை மறைக்கிறான். அவர் ஃபுல் பாடியை கவர் பண்ணிட்டு முகத்தை ஓப்பனா விட்டுருப்பாரு. பரணி ப்ரோ, எனக்கு நான் வந்து எல்லாருமே மென்ஷன் பண்ணிட்டீங்க ஓவர் ரேட்டட் அண்டர் ரேட்டடு. எனக்கு வந்து ஓவர் ரேட்டட் மூவின்னு பார்த்தா டிமாண்டி காலனி ஓவர் ரேட்டட் மூவி. எனக்கு அது உண்மையிலே பிடிக்கல. பார்ட் 1 சூப்பரா இருந்துச்சு. டிமாண்டி 2 போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க நைட் ஷோ போலான்ட்டு. ஒன்னுடே எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடையாதா அப்படின்ட்டு போயிட்டு ஒரு 5-6 பேர் போனோம். போயிட்டு வெளியில வந்து என்னடா இது படம் இப்படி இருக்கு, வவ்வால விட்டு பறக்க விட்டுருக்காங்களே அதுன்ட்டு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. எனக்கு அது ஓவர் ரேட்டட் மாதிரி தான் தோணுச்சு. அண்டர் ரேட்டடு வைரி மூவி உண்மையிலேயே நல்லா எடுத்திருந்தாங்க. முக்கியமா அந்த நாகர்கோவில் ஸ்லாங்கு, அதுக்கப்புறம் இப்ப ஆடுகளம் பாத்தீங்கன்னா அந்த சேவல் சட்டையை எப்படி மையப்படுத்தி சூப்பரா வெற்றிமாறன் பண்ணிடுவாரோ, இது வந்து உண்மையிலேயே புறா. ஆக்சுவலி அந்த புறா ரேஸ் பண்றவங்க எல்லாமே பண்ணி அதுல ஒரு கேரக்டர் சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி அவர் புறா ரேஸ்ல நிறைய வின் பண்ணிருக்காரு. அவரை தான் மேக்கிங் பண்ணிருப்பாங்க. அது நாகர்கோவில் பாசை எப்படி, அதுக்கப்புறம் அங்க உள்ளவங்க எல்லாம் அவங்க அம்மா எப்படி கூப்பிடுவாங்க, எல்லாமே அந்த மக்கள் சார்ந்து அங்க எப்படி இருக்கோ அதை யதார்த்தமா எடுத்திருந்தாங்க. அது உண்மையிலேயே நல்ல படம். அன்ரேட்டட். வைரி ப்ரோ நீங்க பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. நீங்க சொல்லும் போதுதான் தோணுது, நான் ஃபர்ஸ்ட் அவர் அம்மாவை டிடின்னு கூப்பிடுறாருன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அந்த ஸ்லாங்ல அப்படி அது பேசுவாங்க. ஸ்லாங் நாகர்கோவில் சைடு மக்களே அப்படிம்பாங்க. தீ அதுக்கப்புறம் அந்த வாத்தி மாதிரி வாத்தி ஏதோ தீன்னு போட்டுதான் பேசுவாங்களாமே. அது எனக்குமே ஃபர்ஸ்ட் நான் இங்க திருநெல்வேலி பயங்கரமா பக்கத்துல பிடிக்கும். எனக்குமே ஒரு மாதிரியா தான் தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் அந்த நம்ம நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் மக்களே சொல்லுங்க மக்களே அது இதுமாங்க, அதெல்லாம் எனக்கு கனெக்ட் ஆச்சு. என் ஃப்ரெண்ட் அப்படிதான் பேசுவான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேசினேன், ஆமாடா மம்மியை ரொம்ப அம்மாவை அப்படிதான் ரொம்ப கூப்பிடுவாங்கன்னு சொன்னோம்னா, அதுக்கப்புறம் அந்த டேரக்டரே இன்டர்வியூ நிறைய இதுல கொடுத்திருந்தாரு. உண்மையிலேயே வைரி அண்டர்ரேட்டட் மூவி. அது பார்ட் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்க இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட் டைரக்டர். சோ ஆமா ஆமா, இவ்வளவு பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து ரொம்ப சின்ன அவரே பட்ஜெட் தலைவா அது. ரொம்ப சின்ன நிறைய பட்ஜெட் லேர்ன் எடுத்திருக்காங்க. பண்ணிட்டு அவரு பார்ட் 2 கண்டிப்பா வரணும்னு ஆசைப்படுறேன். ஓவர் ரேட்டட் வந்து எனக்கு டிமாண்டி காலனி. நீங்க ஸ்மைலி போட்டீங்க, ஆனா எனக்கு நான் ஓப்பனா சொல்லிடுறேன், எனக்கு டிமாண்டி காலனி ஒர்க்கே ஆகல டோட்டலா. ஓகே ஓகே ப்ரோ. நானும் இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டிமாண்டி காலனி உண்மையாவே ஓவர் ரேட்டடா தான் தெரிஞ்சு. சரி, சுகுமார் அண்ணா என்ன மூவி சொன்னாரு? அவர் நல்லா அதை மிஸ் பண்ணிட்டேன். சுகுமார் அண்ணா எனக்காக மறுபடியும் உங்களோட ஓவர் ரேட்டட் அண்டர் மட்டும் ரேட்டட்ல லவ்வரையும் ஆட் பண்ணிக்கிறோம்ப்பா. லவர் நல்லா தானேங்க போச்சு. எனக்கு புரியல, லவர் நல்லா நல்லா தானே போச்சுங்க. ஓடுச்சு. நிறைய பேர் அதை பத்தி பேசவே இல்லை ப்ரோ. அது இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த அப்படி பர்ஃபெக்ட் லவ் ஸ்டோரி ப்ரோ. நான் அதை ஓவர் ரேட்டட்னு சொல்றேன். எனக்கு அப்படியா? அந்த எனக்கு கிளைமேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. பல பேருக்கு அப்படி இருந்திருக்கும், அதனால அந்த படம் பிடிக்காம இருந்திருக்கும். அது வேற விஷயம். இல்ல இல்ல ப்ரோ ஏன் தியேட்டருக்கு போய் வந்துட்டேன் ப்ரோ. நடுவுல ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு சொன்னீங்க ஃபுல்லா ஸ்லோவா நீங்க போயிட்டு எல்லாரும் இருந்துச்சு. வாட்டி பதிவு பண்றீங்க. ஃபுல்லா இல்ல ப்ரோ, ஃப்ரெண்டு வேற டென்ஷன்ல இருந்தா. வாடா நான் எல்லாரும் நல்லா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் எந்த சின்ன படத்துக்கு போக மாட்டேன் ரிவ்யூ கேட்காம. வாடா எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கன்னடக்காரங்க, வாடா நல்லா இருக்கு சொன்னாங்க போலான்னு சொல்லிட்டு 4 பேரை கூட்டிட்டு போயிட்டேன். நல்லா திட்டுவாங்க அவங்க கிட்ட. நான் ஃபர்ஸ்ட் அது ஒண்ணுதான் எழுந்து வந்தது பாதியில. ஓஹோ, விஷால் ப்ரோ, பிரகாஷ் bro சொல்லவே இல்ல. சொல்லுங்க தலைவா. நாளைக்கு இல்ல ஒரு ஒர்க் வந்து பிரகாஷ் ப்ரோ முடிச்சிட்டேன். 2 நாள் கழிச்சு சொல்றேன்னாரு. இல்ல தலைவா, நாளைக்கு முடிச்சிட்டேன். சொல்றேன் பாருங்க. சொல்றேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, விஷால் ப்ரோட்ட நாளைக்கு அனோரான்னு சொல்லி ஒரு படம் டிஜிட்டல்ல வருது. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பாருங்க. என்ன நானும் இன்னும் படம்? பாக்கல. படம் பேர் என்ன தலைவா? அரோராவா? அரோரா இல்லங்க, அனோரா. இல்ல ANORA. உங்க நினப்பு பூரா நீ அங்கேயே யாரோ இருக்கு. இல்ல நினப்பு பூரா அங்கேயே இருக்கு. அதனாலதான் வேற வேலை. சத்தியமா இல்ல. நீ இல்ல 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 நியூ இயர் பார்ட்டி வேற போற ஐடியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சரி அந்த ரைட் பாருங்க. என்னமோ பண்ணுங்க அந்த எனக்கு பண்ணுங்க. எனக்கு அந்த பிரகாஷ் புள்ளையே ப்ரோ பிடிக்காது பேசாம நம்ம தலைவா. போயிடலாமா ப்ரோ நியூ இயர் பார்ட்டிக்கு? எதுவுமே இல்ல எனக்கு வரலப்பா. நான் புரியல. எங்கேயுமே நவரல. நான் திருச்சி மட்டும்தான். நம்ம திருச்சியை விட்டு நவரல. பிரகாஷ் நான் இதுக்கும் அதுக்கு என்னன்னா சம்பந்தம்? நீங்க படத்துல சரி படத்துல இருக்கும். மேபி அரோரா மேபி அடல்ட் சின்க்ளார் கண்டென்ட் அப்படின்றாரு இருக்கும். ஐயா பிரகாஷ். இந்த அரோரா அரோரா வேற, சின்க்ளார். நீங்க கேக்குற அரோரா வேற. இது விட்டுருங்க. அரோகரா. அந்த அரோகரா. ஆமா அந்த அரோகரா சேர்த்துங்க. நீங்க அரோகரான்னு போயிருங்க, அவ்வளவுதான் பெட்டர். பரணி நான் உனக்கு அனுப்புறேன். என்ன இல்ல வேணாம் வேணாம் ஒன்னும் அனுப்ப வேணாம் ஐயா, ஒன்னும் அனுப்ப வேணாம். எனக்கு இல்ல இல்ல நீங்க இதை பேசணும் ஞாபகம் வருது. இந்த டிராகன் படத்துல கையோடு லோகார்னு எல்லாருமே அப்படியே ஹார்டின் இமோஜி எல்லாம் போடுறீங்களா? அவங்க யார்? எதுக்கு அவ்வளவு ஐயா, ரியாக்ட் அத பண்றீங்க? சொல்லுங்க. மாவீரன் கிட்டத்தட்ட முதல்ல அரோரா இப்ப அரோரா மாதிரியே அவங்க வந்து அந்த சைடு ஃபேமஸா இருந்தவங்க. பயங்கரமா வந்து இப்ப இவங்க இப்பதானே வராங்க. ஆனா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மாடல் மாடல் வந்து சினிமாக்கு தமிழ் சினிமாக்கு என்ட்ரி ஆகுறாங்க. அதனால அவங்க வந்து புரிஞ்சுது நிறைய புரியுது, நிறைய எல்லாமே வீடியோஸ் எங்களுக்கு புரியுது. பார்த்துருக்கோம். நீங்களாண்ணா பிரகாஷ்னா?
இல்ல விஷால் பிரகாஷ் ப்ரோலாம் எப்படி இல்ல உங்களுக்கு விஷால் இதெல்லாம் ப்ரோக்கு தெரியுது? விஷால் ப்ரோக்கு இந்த விஷயத்துல எல்லாமே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறாரு. எப்படின்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது அங்க வெளியே ரூட்ல இருந்து அதையும் கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி போய் எல்லாமே பாக்குறாரு. அவருக்கு நான் சொன்ன அன்னைக்கு லிஸ்ட் எல்லா பேரையும் அவர் அப்படியா அப்படின்னு கூட கேட்காம ஆமான்னு சொல்லி ஏத்துக்கிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல அவருக்கு லிஸ்ட் தெரியும் அர்த்தம். இதுக்கு மேல நம்ம வாயில இருந்து சில அவர் வார்த்தைகள் தெரியும். இன்ஸ்டாகிராம்ல வந்து குடி புகுந்திருக்காரு. அவருக்கு விஷால் தெரியாத விஷயமா? அண்ணே, அண்ணே, அதான் அப்படி இல்லண்ணே. உண்மையிலேயே காயாடு லோஹார் அவங்க எல்லாம் யாருன்னு தெரியாது உண்மையிலுமே. பிரகாசனா நேத்து யூடியூப் பக்கம் போறப்ப ஒரு யூடியூப் சேனல்ல ஸ்பேஸ், நம்ம இந்த ஸ்பேஸ் அப்படியே அதுல போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது பாத்தீங்களா? புரியல. இன்னமுமா பாவீங்களா? யூடியூப் அது நேம் கூட ஆனா இப்ப சொல்றேன். லேட்டா வராங்க, 2 நாள் லேட்டா யூடியூப் வராங்க. நேம் வந்து ஆனா திலீப் பிரகாஷ் அண்ணா நீங்க ஃபோக்கஸ். இது ஒண்ணு பண்ணலாம். டைம் பாஸ் ஸ்பேஸ் இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு. அவரே அதுக்கப்புறம் மெம்பர் ஆயிட்டாரு, பார்ட்னர் ஆயிட்டாரு. அந்த மாதிரி நீங்க பார்ட்னர் ஆக்கிருங்க. நம்ம ஸ்டார்டிங்ல கொஞ்ச கடைசியா நாளைக்கு ஓபன் பண்ணி இது பார்த்தேன். என்னடா 7 இது? வியூஸுக்கும் 4 வியூஸுக்கும் பார்ட்னர் ஆகுமா? இல்ல அது இல்லங்க, வியூஸ் ஆரம்பத்துல நல்லா எப்படின்னாங்க, போகுது. இப்பயே இல்ல ஆவரேஜ் பிரகாஷ் ப்ரோ, மாவீரன் வந்து நம்ம ஸ்பேஸ் என்ன டேமேஜ் பண்ண முடியுமோ நான் திலீப் பண்ணி. ஃபோக்கஸ் சொல்றேங்க, நீங்க திலீப் ஃபோக்கஸ் போய் கொடுத்து பாருங்க. இல்ல அது சீரியஸாவே வந்து 7 திலீப் வியூஸ். மட்டும் சொன்னா பரவாயில்ல. அதுதான் 7 வியூஸ் 4 வியூஸ். இல்ல அது அது 4 அது வியூஸ் கூட 7 வியூஸ் இருக்கு இல்ல. நம்ம அது பார்ட்னர் போட்டு ஒரு ஆகிட்டு. 300 வியூஸ் 400 வியூஸ் கிட்ட போய்கிட்டு இருக்கு. வரிசையா அப்லோட் பண்ணிருக்காங்க. நான் வந்துட்டு ஆகா சமுத்திர ஒண்ணு கட்டி விடாம கிளாப்ஸ். எல்லாம் காப்பி பண்ணிருக்காங்களே, இது நம்ம குரூப்புக்கு தெரியுமான்ட்டு தான் இன்ஃபார்ம் பண்றேன். இல்ல இல்ல நம்ம ஆல்ரெடி தெரியாது வந்து இதே தெரியாது ஸ்பேஸ்ல முன்னாடி சொல்லியிருக்கோம். சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி ஆனா ஒரு நீங்க தடவை அது திலீப் எப்போ ஃபோக்கஸ்க்கு டிஸ்கஸ் போய் பண்ணது. டைப் பண்ணுங்க. காப்பிரைட் 7 அடிக்க வியூஸ் கூடாது. 4 வியூஸ் தான் போகும். காப்பிரைட் இல்ல அடிக்க இல்ல கூடாதுன்னு தான் நம்ம யார் சொல்லியிருந்தோம். காப்பிரைட்ல யாரும் அடிக்கலாம் எங்களுக்கு மனசு இல்லைங்க. அதனால யாரும் நீங்களே அப்லோட் பண்ணாதீங்கன்னு சொல்லி நாங்க வந்து அன்பா வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அவங்க கேட்கலங்கிறது நீங்க சொல்லி தெரியுது எனக்கு. இல்ல அந்த இல்ல சரி பொண்ணு ஓகே, கேட்கலன்னு இப்போ தெரிஞ்சிச்சு. பிரகாஷ் ப்ரோ என்ன பண்ணலாம்? இல்ல இல்ல இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல. அவரா மெசேஜ் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். இல்ல அவர் இந்த ஸ்பேஸ்ல தான் பேசுறத கேட்டுக்கிட்டு இருப்பாரு. தலைவா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இல்ல கேட்டாலும் நீங்க அது பேசுறத அதான் அவருக்கு பேசுங்கடா, நான் காலைல அப்லோட் பண்ணிடுறேன். ஏங்க அப்லோட் நம்ம இது நீங்க பண்ணட்டும். ஃபர்ஸ்ட் கீழே எனக்கு லிஸ்னர்ல அவர் பேரும் காட்டும். அப்பனா இல்ல அவரு இல்ல உங்களுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணுவாரு. இப்ப 2 நாள் லேட் அப்லோட் இல்ல பண்றாரு. அவர் அப்லோட் ரெக்கார்டர் பண்ணட்டும். இது அப்லோட் பண்ணி அதாவது என்னன்னா பிரகாஷ் ப்ரோ மனசு தெரியும் அவருக்கு. அவர் எப்படி இருந்தாலுமே வந்து காப்பிரைட்ஸ் அடிக்க மாட்டாருன்ற ஒரு மனசுக்காக தான் வந்து அவரு தைரியமா பண்றாரு. இல்ல இல்ல ஆனா சீரியஸா பரணி அப்படி இல்ல. என்ன அப்படி இல்ல புரியல. மோசமானவன். டக்குன்னு கோவம் வந்துரும் பரணிக்கு. ஏன்னா இப்படி கோத்து வர்றீங்க? இல்ல பிரகாஷ் அண்ணா, பரணியை இதை பொறுத்த பத்தி வரைக்கும் பேசுனீங்களான்னு தெரியல. ஒரு மேட்ரு, மார்க் ஆண்டனி 2 பிளான் பண்றாரு. அது உண்மையா? அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு டூவும் பிளான் பண்ணல. அவர் அடுத்தது வந்து வேற எய்ம் பண்ணிருக்காரு. இதை விட பெருசா எய்ம் பண்ணிருக்காரு பண்ண. அது என்னன்னு கொஞ்சம் சரி சொல்லுங்க. என்னை பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்களா? அதை சொல்லுங்கண்ணா. இல்ல சரி பரணி வந்து உண்டுனா உண்டு இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி நேருக்கு நேர் அவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அவ்வளவுதான் அவர் சொல்லிக்க விரும்புறது. பரணி இது வரைக்கும் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கலன்னு சந்தோஷப்பட்டேங்க. வார்னிங் கொடுத்துட்டாருன்னா நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வந்த விஷயம். இன்னைக்கெல்லாம் பரணி ப்ரோ எனக்கு ஒரு பெரிய மெசேஜ், ஏய் ட்ரை டு ரிமூவ் த கேட்ச் ஃபைல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருந்தாரு. ஓகே ப்ரோ, இங்கிலீஷ்ல அனுப்பிச்சிருந்தேன். அது நடுவுல லைட்டா இங்கிலீஷ் வந்திருக்கு, அவ்வளவுதான். பரணி வார்னிங் கொடு பரணி. டாபிக்கே டைவர்ட் பண்ணி போயிட்டீங்களே. பிரகாஷ் வந்து சொல்லவே இல்ல. சொல்லுவாங்க. இல்லைங்க சொல்ல நடுவில் போன் வந்துச்சு. நடுவில் இப்ப எனக்கு கூட சும்மா நான் பார்த்த படத்துல அண்டர் ரேட்னு சொல்றேன். நான் பார்க்காத சில படம் நீங்க சொன்னீங்கல்ல, போகும் இடம் வெகு தூரம் இல்ல சொன்னீங்கன்னா நான் பார்க்கல. அதனால எனக்கு அண்டர் ரேட்னு தெரியல. நான் பார்த்த வகையில அண்டர் ரேட்னா சட்டமேன் கையில் சொல்லுவான். சட்டமேன் கையில் படம் இருக்குல்ல, அது வந்து பரவாயில்லையே, சதீஷ் நடிக்காம வேற யாரும் நடிச்சது அந்த படம் பயங்கரமா ஓடி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு அந்த படம். அடுத்தது வந்து அதே படம் அன்னைக்கு மாவீரன் சொன்ன மாதிரி தோணுச்சு. இந்த படத்தை வந்து ஒரு கொரியாலேயோ இல்ல வந்து வேற எங்கேயாவது ஒரு லாங்குவேஜ்லயோ இந்த படம் வந்திருந்தா கண்டிப்பா வேற மாதிரி ஒரு படமாவோ இல்ல கிளைமேக்ஸ் ட்விஸ்டுக்காகவோ நிறைய பேசப்பட்டிருக்கும் இந்த படம். இது தமிழ்ல வந்தனாலேயே என்னமோ தெரியல, ஒரு சில மிஸ்டேக்ஸ் தவிர படம் உண்மையாவே நல்லா இருக்கும். ராஜி மிஸ்டேக்ஸ் எல்லாம் விட்டுருங்க, படமா பாக்குறப்ப எனக்கு நல்லா இருக்கு. சின்ன பட்ஜெட்ல ஒரு சின்ன கதைக்கு ஒன்லைனை வந்து சூப்பரா வந்து அழகா எடுத்திருந்தாங்க. சட்டமேன் கையில் ஒரு அண்டர் ரேட்டட் மூவி. ஓவர் ரேட்டட் மூவினா யாரும் கோச்சிக்கிறாங்க பரவாயில்ல, இருந்தாலும் நமக்கு தோன்ற சொல்லிடுறேன். ராயன் படம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டடா தோணுச்சு. என்னன்னா ஓவர் ரேட்டட்னா எப்படின்னா, அந்த படம் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து எங்க படம் கொஞ்சம் இதாம போகச்சு அப்படின்னா, ஒரு கடைக்கு பேரம் பேசுறதுக்காக ஒருத்தர் வருவார். கடை ஹோட்டல் கடை, அது கடன் கூட சொல்ல மாட்டேன், ஹோட்டலுக்கு கொடுத்துருந்தாரு. அது பேசிட்டு இருக்கும்போது பார்ல அதுக்காக ஒரு பெரிய ஃபைட்லாம் வரும். எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஹோட்டல காமிப்பாங்க. ஹோட்டல காமிச்சு அப்படியே டப் பாவிகளா, தட்டு வண்டி கடையை தான் நீ ஹோட்டலுங்கன்னா சொல்றீங்கடா அப்படின்னு கொஞ்சம் இடத்துல அப்செட் ஆக ஆரம்பிச்சு.
அப்படிதான் தவிர மத்தபடி எனக்கு அந்த படம் வந்து பயங்கரமா கலெக்ஷன் ஆச்சு. படமா எனக்கு ஓகே. பட் வந்து அந்த அளவுக்கு ஒரு கழிப்பு எப்படி சுமார் ப்ரோ அது ஏதோ சொல்ல வந்தார்ல, அதுக்கு நடுவில் போன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசிருந்தீங்க. நடுவில் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுச்சு. அது வகையில உங்களுக்கு எந்த இடத்துல அண்டர் ரேட்டட் ஓவர் ரேட்டட் பிரிக்கிறது இல்லை. எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஓடுன ஒரு படம் பரவாயில்லையே அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு படம் வந்து ஒரு கடைசியா ஒரு இது இல்லையே. அந்த அபர்ணா பாலமொழி அது படம் அந்த ஓப்பனிங் எது சொன்னா அதே கிளைமேக்ஸ்ல அபர்ணா பாலமொழி இந்த இடத்துல வந்து அந்த குழந்தை எனக்கு வேணாம் சொல்லி கொடுத்துருக்கு. அடிப்பாவி குழந்தைய பெற்று குழந்தைய கொடுத்துட்டு போற பாவி அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தையும் பெற்றுக்கிட்டு எனக்கு ரைட்டு போகடா என்னமோ போங்கடாங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அந்த 2 இடமும். அதனாலே எனக்கு வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் வந்து ராயன் சொல்லலாம். ஏன் பாயிண்ட் ஆஃப் அவ்வளோ ஜஸ்ட் இது எந்த ஹேட்ரடோ இது எந்த இதுவுமே கிடையாது. ஜஸ்ட் படத்துல ஒரு ஓவர் ரேட்டட் சொல்லணும் டாபிக் நீங்க எடுத்துட்டோங்கிறனால சொல்றேன் அவ்வளவுதான். நான் ரிலீஸ் டைம்ல இன்னொரு பாயிண்ட் சொன்னேன். அது என்னதான் இருந்தாலும் துஷாராக்கு அந்த கடைசி அண்ணனும் அண்ணன் தான். பெரிய அண்ணனை குத்திட்டான்றதுக்காக இது குத்துறது எனக்கு தப்பாதான் பட்டுச்சு. நீங்க ஆனா அப்ப சப்போர்ட் பண்ணல. அது சூப்பர் பாயிண்ட்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் முக்கியம். நான் சரி நல்லா பேர் வாங்கி நினைச்சா அந்த அம்மா குத்திருச்சு. எனக்கு படத்துல நிறைய பாயிண்ட் இருக்கு. ஒரு தம்பிக்காரன் எதுக்காக காலேஜ்ல போட்டுக்கிட்டான். இன்னொருத்தன் சோறு இறங்குதா இல்லையா கேட்கறதா குத்துவான். டேய் என்னடா அதுவும் எச் சூர்யா வீட்டுல சாப்பிடுன்னு கேட்பான் சொல்லுவான். ஏன்னா இவங்க வீட்டுல வந்து சாப்பிடும்போது திட்டுவாங்க. டேய் இது அப்படி பார்த்தா ஊர்ல தமிழ்நாட்டுல உள்ள ஒட்டுமொத்த ஆறுன்னு குத்துருந்தா. ஏன்னா எல்லா வீட்லயும் இந்த வார்த்தை கேட்காம வளர மாட்டோம். பணக்காரர்ல விட்டுருங்க அது எப்படின்னு தெரியல. பொண்ணுப்பாங்களா அவங்க விட்டுருங்க. அவங்க நம்ம வாழ்க்கை அவங்க நம்ம பக்கத்துல இருந்ததே கிடையாது. பட் இந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து இந்த அப்பர் மிடில் கிளாஸ் போற வரைக்குமே இந்த வார்த்தை கேட்காம வந்து வர முடியாது. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு சாப்பாடு எடுத்து வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு நம்மள கேள்வி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டீ கடைக்கு போறியா டீ வாங்கிட்டு வரியா இல்ல சோறு சாப்பிடுறியா முதற்கொண்டு கேள்வி கேட்பாங்க. இல்ல சோத்த திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா முதற்கொண்டு ஆரம்பிச்சிருப்பாங்க வீட்டுல. இதுக்கெல்லாம் ஒருத்தர் கத்தி எடுத்து குத்துறாங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஏண்டா உனக்கு ஒருத்த உன்னை கொல்ல வந்தான் அவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி பச்சை புள்ளியா உன்னை லாரியில ஏற்றி கூட்டி வந்து உன்னை தூக்கி கோயம்பேட்டு மார்க்கெட்ல இன்னும் மூட்டை தூக்கி உன்னை வளர்த்து கெடுத்து இத்தனை வருஷம் சோறு போட்டு எரும மாடு கடா மாதிரி உன்னை வளர்த்து கிட்டத்தட்ட பைல்வான் ஜிம்பாடி மாதிரி உன்னை ஆக்கி வச்சிருக்கிறான். அவனை கொண்டு போய் சோறு சாப்பிடலங்கிற ஒரே காரணத்தையா குத்துற. இன்னொருத்தன் அதுக்கு மேல அவன் படிக்கிறதுனாலும் பரவாயில்ல நீ படிக்கணும்னு சொல்லி உனக்கு காலேஜ் படிக்க வச்சு அந்த காலேஜ்ல எலெக்ஷன்ல இவ்வளவு பெரிய வில்லங்க இருக்கு அவன் டீட்டெயிலா தெளிவா எடுத்து வேற சொல்லுவான். இதுதான் பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ் இதுல மூலமா உனக்கு பிரச்சனை அவன் எடுத்துவான். அதுக்காக டேய் என்னடா நீ தம்பிக்கார அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. தமிழ் சினிமாலே அந்த விஷயம் இருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணியா தெரியும். குடும்ப உறவுகளை வில்லனா காமிச்ச படங்கள் இருக்குல்ல அது பெரும்பாலும் மக்களுக்கு எடுபட. பெரும்பாலும் ஒரு சில படங்கள் விதிவிலக்கு அது இருக்கு. பெரும்பாலான படங்கள் நல்ல படமாவே எடுத்தா கூட உதாரணத்துக்கு பாயும் புள்ளி நல்ல படம். ஆனா சமுத்திரகனி அண்ணங்காரன் தான் வில்லைங்கிறப்ப அது பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய லெவல்ல போல. இது மாதிரி பல படங்கள் எனக்கு இந்த வலிமையே ஏன் நல்லா இம்பாக்ட் கொடுக்கல அப்படின்னா தம்பிக்காரனை கொண்டு போய் ஏடா எவ்வளவோ இருக்கும் அண்ணங்கார சிபாரிசு பண்ணலங்கிறதா ஒரு விஷயம் படம். அதுக்கு பின்னாடி மண்டே சாத்துவியாடா கொலை பண்ற அளவுக்கு போவியாடாங்கிற அளவுக்கு அந்த படம் கொடூரமான ஒரு படமா இருந்துச்சு. எனக்கு கனெக்ட் பண்ற விதம் இருக்குல்ல ஒரு ஆடியன்ஸை எங்க போய் எமோஷனலா கனெக்ட் ஆகுறது. நான் ஏன் வலிமை எனக்கு ரொம்ப வலிமை அந்த ரிவ்யூல பாத்தீங்கன்னா நிறைய நான் ரொம்ப ரொம்ப ஒட்டுமொத்த கோவத்தையும் கொட்டிருப்பேன். அப்ப கூட சில பேர் சொன்னாங்க படம் பார்த்து உடனே இப்படி கொட்டணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க தோணுன விதம் நம்ம கோவங்கிறது எந்த இடத்துல வருது அந்த இடத்துல சொல்லி வரும். அப்படின்னா அதுலயும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப வந்து அம்மாக்கள்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து அருந்ததி படத்துல வர அம்மா, இன்னொன்னு வலிமை படத்துல வர அம்மா. அருந்ததி படத்துல வர அம்மா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க கெட்ட அம்மா. அருந்ததி படத்துல ஒரு கெட்ட அம்மா நல்லா தெரியும். அந்த பையனுக்கு சும்மா இருக்கும் எமோஜி பாட்டு வித்தியாசமா இருக்கு. நீங்க வேற சும்மா ஏதாச்சும் சொல்ல வரைக்கும் சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் சொல்றேன். இல்ல ப்ரோ நல்லா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கை தூக்கி சூப்பர் எமோஜி போட்டாலே இல்ல அருந்ததியில வில்லனோட அம்மா வரும். அது என்னன்னா அருந்ததியில வில்லனோட அம்மா என்ன பண்ணும்னா பல வேலைகள் செய்யும். ஓகேவா தான் பையன் எவ்வளவு பண்ணாலும் அது பையனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா பெரும்பாலான அம்மாக்கள் இருக்காங்கல்ல தமிழ் சினிமாவில் இல்ல நம்ம எப்படி பார்க்க ரியாலிட்டியில எப்படின்னா ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கு வந்து அந்த தப்புக்கா உள்ளவனை வந்து நம்ம வந்து அதுக்கு அதிகமா முட்டு கொடுக்க மாட்டாங்க. நல்ல அம்மா பெரும்பாலும் நீங்க நல்லா நோட் பண்ண போட்டு என் பையனை போட்டு அடி திட்டு குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா அதாவது அவன் திருந்தினருக்கா ஏகப்பட்ட வார்த்தை சொல்லுவான். ஆனா அவன் அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிட்டான். அதை எல்லாத்தையும் தாண்டி அவன் மூத்த பையன் நல்ல பையன் நல்ல குடும்பத்தையே தாங்குற பையன் மண்டையில அடிச்சுட்டு ஓடி போயிருக்கான். அவன் வரலன்னு 6 நாள் சாப்பிடலன்னு அந்த அம்மா கஷ்டப்படுறதும் அது வரைக்கும் சோத்துல தண்ணி சோறு இறங்காதுன்னு சொல்றதும் அதுக்கு இவர் கஷ்டப்படுறதும் இவர் துடிச்சு போறதும் எனக்கு டேய் அதெல்லாத்தையும் கூட விட்டுருவேன். இல்ல அல்ல விட்டு ஏப்பாங்க சொல்றேன் கேளுங்க. எல்லாத்தையும் அடுத்த விஷயம் கடைசியில வந்து அவங்க வந்து பொருள் விற்பாங்களாம் கஞ்சா அடிப்பாங்களாம் என்னென்னமோ கொள்ளை அடிப்பாங்களாம் ரோட்ல போறவங்க செயின் இழுத்து பல பேர்த்த கொலை பண்ணுவாங்களாம். ஓகேவா எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லா அம்மாக்களும்
கண்ணீர் மல்க அப்படி கெஞ்சி கதறி ஸ்டேஷன் வாசல்ல நிக்கும் போது அவங்க மன்னிச்சு விட்டுருவாங்களாம். டேய் இதுக்கெல்லாம் வந்து அவங்க வெளியே விடாமலும் கொடுங்காவல் தட்டரை கொடுக்கணும்டா பாவிகளாங்கிற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கு அது அந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல, இது எப்படின்னா குடும்ப உறவுகளை இப்படி கொண்டு வந்து காமிக்கும் போது நமக்குள்ள ஒட்டாது. ஏன் நான் இதுக்கு ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு அந்த படம் நல்ல மேக்கிங் இருந்து எல்லாம் இருந்து ஏன் இந்த படம் நிறைய பேத்துக்கு ஒட்டாம போச்சு, எனக்கு ஒட்டாம போச்சு அப்படின்னா இதுதான் காரணம். அது மாதிரி குடும்ப உறவுகளை இது மாதிரி வில்லனா காமிச்ச வில்லனாவோ இல்ல வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியோ காமிச்சாலே அது வந்து நம்ம தமிழ் சினிமா பொறுத்து ரொம்ப அந்நியமா பார்க்கப்படும். பல படங்கள் உதாரணமா இருக்கு. நான் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படங்களுக்காக இதை சொல்லியிருக்கேன். அப்படியே ஒரு படமா எனக்கு ராயன் பார்த்தேன், ஒரு அண்ணன் தம்பிங்க சில்லி காரணம், ரொம்ப சில்லி. அது சில்லி சிக்கன் கடை போட்டதுனால ரொம்ப சில்லியா போட்டாங்கன்னு தெரியல, ரொம்ப சில்லியான காரணங்களா போயிடுச்சு, அவ்வளவுதான். அதனால இந்த ரெண்டும் அண்டர் ரேட்டட் பிளஸ் ஓவர் ரேட்ல சொல்லிக்கிறேன். இதுல வந்து சொல்லிடுறேன், எந்த படமும் இதை வன்மத்தோட சொல்லப்பட்டதல்ல, ஜஸ்ட் ஒப்பீனியன் கேட்டா ஷேர் பண்ண விஷயங்கள், அவ்வளவு. ஜாலியா எடுத்து ஜாலியா விட்டுருங்க. ஆனா பிரகாஷ் ப்ரோ அப்படியே ரூட்டை புடிச்சு வலிமைக்கு போய் அங்க இருந்து திரும்பி வந்து இங்க போனீங்க பாத்தீங்களா, அதுதான் ப்ரோ உங்களோட ஸ்டைலு. இல்ல நீ என்னதான் கோத்து ஒண்ணும் பார்த்தாலும் முடியாது என்ன பத்தி இல்ல ப்ரோ சொல்றேன், சொல்லுங்க. பாய்மொழிக்கும் மனசுல இருக்க அந்த அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ற அந்த டைலாக் எல்லாம் இன்ன வரையுமே மன்னிக்க முடியாத ஒரு இது. அது புகையை போட்டு விட்டு போயிட்டாங்க கௌரிகையில. இதுக்கு இதே வேலையா வச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு, அநியாயத்துக்கு. போங்க, இவ்வளவு பேர் பேசுறீங்களே அதை எடுத்து போட்டாங்களான்னு தெரியல, கரெக்டா நான் சொன்னதை எடுத்து போட்டுறாங்க. யாரோட சொன்னா ரீச் ஆகுமோ அவங்கள்ட்ட போடுவாங்க ப்ரோ. சரி ரைட்டு ஓகே. வேற என்ன சந்தேகங்கள், வேற என்ன கேள்விகள், வேற ஏதாவது டாபிக், வேற யாரும் பேச முடிச்சிட்டீங்களா? அண்டர் ரேட்டட் ஓவர் ரேட்டட். எனக்கு நடுவில் அப்ப நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ப்ரோ, டிஃப்ரெண்டா சொன்னாங்க எல்லாரும் படம். இதுக்கு முன்னாடி பேசின டாபிக் எல்லாம் ரிப்பீட்டடா ரொம்ப இருந்துச்சு. ஒரு மேக்ஸிமம் 3 தான் ரிப்பீட்டா இருந்துச்சு, இருந்தா 2-3 தான். ஓகே ப்ரோ இதுல வந்து நம்ம இந்தியன் 2 எதுல சேர்க்கறது? எதுலையும் சேர்க்காதீங்க, அதான் பெட்ரு. இந்தியன் டூலாம் இல்ல எந்த வகையிலும் சேர்க்க முடியாத படங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேளுங்க, அதுல வந்துரும். இல்ல ஒர்ஸ்ட் சேர்க்கலாம், அதான் சொல்லி ஒர்ஸ்ட் ஃபிலிம் ஆஃப் த இயர், அவ்வளவுதான். நீங்க ஃபர்ஸ்ட் பக்கத்துல எது போட்டாலும் அதுல இந்தியன் 2 தான் இருக்கும். பிரகாஷ் ப்ரோக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் பிரகாஷ் ப்ரோக்கு தான். கேரக்டரைசேஷன், ஆக்டிங். நான் ஒண்ணு சொல்லுவேன், எதுக்காக அவ்வளவு போகணும்னா, நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன். அது எத்தனை பேருக்கு இப்பவும் கொஞ்சம் சண்டைக்கிறாங்க. நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ண சொல்றேன்னு, கமல் நடிப்புல இத்தனை வருஷம் நடிப்புல கமல் நடிப்பு தெரியாத ஒரு படம், அதாவது கமல் நடிக்காத ஒரு படம் அப்படின்னு சொல்ல போனா எனக்கு வந்து இந்தியன். கமல் நடிக்காத படம்னு சொல்லுவேன், அது கமல் நடிச்ச இந்தியன் டூன்னு சொல்றதுக்கு பதிலா கமல் நடிக்காத இந்தியன் டூன் டைட்டிலே போடலாம். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃபீல் ஆன படம் வந்து இந்தியன். அதனாலதான் எனக்கு பல வகையான கோவம். நடிக்கவே இல்லைன்னு சொல்லுவேன், நான் தெளிவா சொல்லுவேன். ஒரு சீன்ல கூட கமல் நடிக்கலன்னு சொல்லுவேன் இந்த படத்துல. ப்ரோ அந்த கொல்ற சீன்ல கூடவா ப்ரோ கோபேக் இந்தியன்ல அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, வேணாம் அதே வார்த்தையை நான் உங்களுக்கு கமெண்டா சொல்லிடுறேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த இந்தியன் 3 டைரக்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வருது, பொங்கல் வந்துரும்லாம் சொன்னாங்க நிறைய பேர். ஆனா இது வரைக்கும் ஒரு அறிகுறி வரும். சில பல விஷயங்கள் இருக்கு. லைக்காக்கு வந்து விடாமுயற்சி அப்ப தீபாவளிக்கு இப்பதான் இருந்தாங்க, அதனால இது வந்து பொங்கலுக்கு வந்து இந்தியன் 3 அவங்க இது பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப அதுக்கு நடுவுல வந்து கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கு. லைக்காவோட பினான்சியல் ஸ்டேட்ஸ்ல இப்பதான் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு வருது. அதனால பாப்போம். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் டார்கெட்ங்கிறது இப்ப வந்து விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணி அதுல விடாமுயற்சி பிளாக் பஸ்டர் ஆன உடனே இந்தியன் 3யுமே தியேட்டர்ல வரும். ஆனா ஃபுல் படம் ரெடி ஆயிருச்சு ப்ரோ, இதுக்கப்புறம் ஷூட்டிங் மறுபடியும் போக மாட்டாங்க. இந்தியன் 3க்கு இனிமேல் கை வச்சா அவ்வளவுதான். கமல் வந்து சங்கரை கடிச்சு கொதறிடுவாரு, அதனால அந்த பக்கமே வர மாட்டாரு. சொந்த காசு போட்டு எடுத்தாலும் ஒரு விடுவாங்களே தவிர லைக்கால இருந்து 10 பைசா தர மாட்டாங்க. இல்ல இவரு 118 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்காரு. சரி கிளவி செத்து இருக்குமே, அது கூட ஒரு இந்தியாவுக்கு எலவுக்கு வரலையா? அப்ப புடிச்சிருப்பாங்களே.
மாவீரன் ப்ரோ எல்லாருமே ஒரு நியூஸ் தயவு செய்து இந்தியன் டூவை பத்தி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடஞ்சதை மறுபடியும் எடுத்து பேச வேண்டாம் போதும். இல்ல சுகுமார், நான் உங்ககிட்ட கௌரிகள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்தியன் 2 பெட்டரா இல்ல கங்குவா பெட்டரான்னு சொல்லிட்டு ஈஸியான ஆன்சர் தான் இது, சொல்லிருங்க. நான் சொல்லிடுவேன் தாராளமா அதனாலதான் கங்குவான்னு கேக்குறேன் சொல்லிடுவேன். bro. நான் இதுல வந்து கம்பேரே பண்ண வேண்டாம்னு விடுவேன். இல்லங்க, இல்ல அந்த அளவுக்கு கம்பேர் பண்றதுக்கு இது கரெக்ட், கிடையாது. கம்பேரே கங்குவா பண்ண வந்து வேண்டாம்னு விடுவேன். சில பல மிஸ்டேக்ஸ் இருக்க ஒரு படம், சில தவறுகள் இருக்க வேண்டிய படம், சில இது எடுத்திருக்க வேணாம்னு நினைக்கிற படம் கங்குவா. அது இந்தியன் டூ எடுத்திருக்கவே வேணாம். ஆமா, எடுத்திருக்கவே வேணாங்கிற இதுதான் படம். ஓகேவா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சில விஷயங்கள் எடுக்கக்கூடாது, சில விஷயங்கள் தவறுகளா இருக்கப்பட்ட படத்தை, எடுத்திருக்கவே கூடாத படத்தை கம்பேர் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். சுகுமார், நான் இந்த வாரம் ஏதாவது பிரீமியர் படம் இருக்கானா? பிரீமியர் போடுறாங்களா பிரஸுக்கு? எனி அப்டேட்ஸ்? தெரியல, பாப்போம். முப்பாசா போட்டா போடுவாங்க. நான் எவ்வளவோ எமோஜி இருக்குண்ணா, ஏதாவது இந்த எமோஜி போடாதீங்கண்ணா. இந்தியன் டூ பொறுத்தவரை as a கமல் ஃபேனா போடாதீங்க. பிக் பாஸ் சீசன் 1ல அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த அடிப்படையில எனக்கு அது 7 வருஷம் தவம் கமல் ஃபேனா. நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு 20 வருஷம் தவம் இல்ல, இருக்கலாம். ஒன்ல ஆரம்பிச்சு கடைசி எபிசோட முடிச்சிட்டாரு. அது அவர் வெளியே போனாரு, படமும் முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுக்காகவே பிக் பாஸ் வந்தாரு போல இருக்கு டோட்டலாவே. அதாவது வெளியே போயிட்டாரு. அந்த இந்தியன் டூ ரிலீஸ் ஆன வருஷம் வந்து பிக் பாஸ் விட்டு வெளியே போயிட்டாரு. ப்ரோ இல்ல, இது எனக்கு எனக்கு நானே தெரிஞ்சு வந்து கொடுத்துக்கிற தண்டனை. அந்த வண்டி வச்சு ஓட விட்டது தான் வந்து கொஞ்சம் இது அப்பட்டமா படுது ப்ரோ. அது அவர் எப்படி வந்து அதுல நின்னு எது எது அவ்வளவு பெரிய பில்டிங்ல உங்களுக்கு அது ஒண்ணுதான் குறையா தெரியுது. ப்ரோ இல்ல, அது உண்மையிலேயே அதுதான் ரொம்ப பெரிய குறையா தெரிஞ்சுச்சு எனக்கு. ஏன்னா மெட்ரோ எல்லாம் போறது, உள்ள போறது, வெளியே வர்றது, எனக்கு அது அது சுத்தமா வந்து ஏங்க அவர் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறாரு, மெட்ரோ பார்த்ததுல, அதனால மெட்ரோக்குள்ள போயிட்டு வர்றாரு. உங்களுக்கு அதெல்லாம் குறையா தெரியுதாங்க? அவர் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு, இத்தனை வருஷம் மெட்ரோ பார்த்ததுல இல்ல. இப்ப நானே திருச்சியில இருந்து சென்னைக்கு வந்தேன்னா ஃபர்ஸ்ட் எங்க போறேன், மெட்ரோ பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து திருச்சியில இருந்து சென்னை வந்ததுக்கு முதல் ஆசைப்படுறேன். அவர் ப்ரோ வண்டி ஆசைப்படுறாங்க, வாங்கி தரேன், நீங்க போங்க. நீங்க என்ன நீங்க போங்க. எனக்கு அண்ணா ஆனா எனக்கு அந்த வண்டி சீக்வன்ஸ் தான் ஓகேவா இருந்துச்சு மொத்தம் ஓரளவுக்கு. இல்ல அதான் விஷால் ப்ரோ சொன்ன மாதிரி தான் கடைசியில நமக்கு ஆமா, கடைசியில நமக்கு ஏன்னா ஏதாவது சங்கர் படம் மாதிரி அவர் இருந்துச்சு, அது பாட்டுக்கு ஒண்ணுதான். பாச உண்மையிலே தெரியாதவங்கிட்ட எபிசோடு இருந்துச்சுன்னா பாச தெரியாதவங்கிட்ட 10 10 நிமிஷம் பேசியே கொள்றதை விட எனக்கு இந்த ஸ்டட் சீனே பார்த்து பேசலாம். அதேதான் எனக்கு பேசுங்க. அந்த எனக்கு எதுவும் அந்த பேசாம வண்டி இருந்த ஓட்டுற சீன்லாம் அது வடிவேலு அப்படின்னு சொல்லிட்டு போவானு அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. எனக்கு செம சிரிப்பு. வருது. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, நான் ஏத்துக்கவே முடியல. இல்ல அனிருத்துக்கே தெரியல ஒன்னே நினைக்கிறேன். சொல்லிடுறேன். எப்ப இந்தியன் டூ டாபிக் போனாலும் அது பாட்டுக்கு நீண்டுகிட்டே போகுது. ஸ்மார்ட் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் நிப்பாட்டணும் போல கேட்கல. எப்ப சொன்னாலும் 5 நிமிஷத்துல ஆரம்பிச்சு போயிடலான்னு பார்த்தா எங்கேயோ போய் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டாபிக் கொடுத்துருது. அவ்வளவு மனம் இதுதான் உளைச்சல்ல. இந்த வருஷத்துல இந்தியன் டூ ஆக்சுவலி அந்த டாபிக் முடிஞ்சா கூட சும்மா அவருக்கு மறுபடியும் அந்த டாபிக் நம்மளை கொண்டு வந்துட்டாரு. இல்ல நான் எனக்கு அதுவும் எஸ்ஜே சூர்யாக்கு அணி ஒரு வேலை பார்த்திருந்தாரு பாத்தீங்களா, எஸ்ஜே கலகலா. சூர்யாவுக்கும் கமலுக்கும். ஆமா, அணிக்கே என்னாச்சுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல போல. விஷுவல் பார்த்துட்டு என்ன பிரகாஷ் ப்ரோ வந்து சேனாபதி. தாத்தா இல்ல விஷால் ப்ரோ அதுல இன்னொன்னு பாத்தீங்களா, இந்தியன் டூல ஒரு வீட்டுக்குள்ள கார்லயே சுத்திக்கிட்டு இருப்பாரு எஸ் ஜே சூர்யாவை. அவரை கூப்பிட்டு வச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமா அதெல்லாம் என்னது இது நான் வீட்டுல ஆல்ரெடி டிவில எங்க அம்மாக்கு போட்டு காமிச்சோம், திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன படம், குதிரை மாதிரி ஓடுறான் அது இதுன்ட்டு அந்த பர்னிச்சரை உடைச்சிட்டாங்க. ஆனா எல்லாத்துக்குமே ஒரே டைலாக் இன்னும் வரையும் அந்த டைலாக் அவர் சுத்தி சுத்தி வருது. அவர் படமே நல்லா இருந்தாலுமே படம் பார்க்க முடியல. ஆமா நான் இது தெலுங்கு இல்ல fans இல்ல வந்து அத சொல்லல. ஒரு அந்த படத்துல நடிச்ச ஒருத்தர் சொல்லணும். அவரோட படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் படம் நல்லாவே இருந்தா கூட வந்து அவரை வந்து நார்மலா பார்க்க முடியல. சோசியல் மீடியாவா வந்து அவரை நம்ம வந்து அவரை கவர்ந்துட்டாரு. சோசியல் மீடியா சோசியல் மீடியா ஓகே ஓகே அப்புறம் சோசியல் மீடியா அதுதான் வந்து அந்த எஸ்டி சூர்யாவோட லுக் இருக்குல்ல இந்தியன் டூல, அதை விட கேம் சேஞ்சர் லுக் பயமா இருக்கு. கேம் சேஞ்சர் டீசரை பார்த்தே பயமா இருக்கு. ஐயோ திருப்பி இந்த மனுஷனை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையேன்ற அளவுக்கு இருக்கு. நல்லா இருந்தா ஓகே, அந்த லுக்க பார்த்து பயந்துட்டோம். எஸ்டி சூர்யா இத்தனை வருஷம் நண்பன்ல சூப்பர் ரோல் போட்டிருப்பாரு எஸ் ஜே சூர்யாக்கு. இப்ப கூட்டு வந்து பாயாசத்தை போட்டு விட்டாரு. ஆமா இல்ல ப்ரோ ஆரம்பத்துல நியூட்டனின் 3ஆம் விதிலேயே சூப்பரா இருப்பாருங்க. கேம் சேஞ்சர் லுக்க பாருங்க, பயமா இருக்கு. நியூட்டனின் 3ஆம் விதி வியாபாரிலே நல்லா இருப்பாரு மனுஷன். அவரை கூட்டு வந்து இப்படி காட்டி எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. படம் பட்டையை கலப்பும். இல்ல நண்பன் எதுக்கு சொல்றேன்னா அதுவும் சங்கர் படம் தானே.
5 நிமிஷம் காட்டினா ஆமா அப்படி ஆமா காட்டியிருப்பாங்க. சின்ன ரோல் நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல் ரோல். அது நண்பன்லாம் படமாவே அது சூப்பர் படம் ப்ரோ. அவ்வளவு ரீவாட்ச் மெட்டீரியல் ப்ரோ. அது ஹிந்தி நான் பார்க்கல, பட் ஆனா இது ஒர்த் ப்ரோ. அது நண்பன் சரியான ரீமேக். அந்த பிளாஷ்பேக் சீன்ல நான் ஹிந்திலே ஆனா பார்த்துட்டேன், தமிழ்லயும் இந்தியன் பார்த்துட்டேன். டூமே பெஸ்ட் வந்து ரீமேக் சரியான தான் ரீமேக் நண்பன் தான். விஷால். இந்தியன் டூமே சரியான ரீமேக். என்னென்ன புது கதை கோபி சுதாகர் பண்ணிருக்காங்க பாருங்க. அது உண்மையாவே ரீவாச் பயங்கரமா. பதி தாத்தா திக்கு திக்கு தாத்தா அதுவா சைட்ல கடைசி அந்த செல்ஃபி இப்ப ஸ்டிக் படமே எடுத்து ஒரு சீன் வரும். அது படமே நம்ம பார்க்கலைனாலும் இந்த மருதநாயகம் மேல ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகும் ஒரு மரியாதையோட தான் இருக்கும். ஆனா பிரகாஷ் நான் இப்ப சொன்னார்ல, அது ஒரு தெளிவான பாயிண்ட். 2000க்கு முன்னாடி தெரியல, 2000க்கு அப்புறம் கமல் சார் நடிக்காத ஒரு படம், நீங்க எந்த படம் அவர் ஓடாத படம் எடுங்க, உத்தம வில்லன் ஓடலன்னு சொல்லுவாங்க, அதுல மனுஷன் பிரிச்சு மேஞ்சிருப்பாரு பெர்ஃபார்மன்ஸ். தூங்காவனத்திலயும் சரியான பெர்ஃபார்மன்ஸ், மும்பை எக்ஸ்பிரஸ் ஓடல அதுலயும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. ஆனா இதுல என்னன்னா கமல் சாரானே தெரியல. சில சீக்வன்ஸ் இன்டர்வல்லாம் இப்ப வரையும் எனக்கு பெரிய டவுட், அது கமல் தானா இல்ல வேற யாராவது வச்சு எடுத்துட்டாங்களா என்னன்னு நமக்கு ஒண்ணும் புரியும். பாருங்க இந்தியன் டூ பத்தி பேசினா இல்ல அது உண்மையாவே வந்து அத்தனை வருஷம் சினிமா உலகத்துல வந்து அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு அவர் என்சைக்ளோபீடியா விக்கிபீடியா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு பிஹெச்டியே படிக்காம வந்து பிஹெச்டிக்கும் மேல இருக்கிற ஒரு அது அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட், அவரையே வந்து தூக்கி போட்டு சாப்பிட்ட ஒரு படம் அது. ஆமா, ஏன்னா சங்கருக்கே சொல்றேன், சங்கர் சாருக்கே சொல்றேன், அவர் எப்படி இருந்தாரு, என்ன மாதிரி படம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே 2.2 கொஞ்சம் அப்படி இப்படி மிக்ஸ்டா தான் இருந்துச்சு. இல்ல அது மிக்ஸா இருந்தா கூட இந்த மாதிரி ட்ரோல் பண்ற மாதிரி இல்லல இந்த அளவுக்கு. அதுதான் விஷுவலா நல்ல ஸ்பெக்டக்கலா தான், சில சீக்வன்ஸ்ல பயங்கரமா இருக்கும். இல்ல இப்ப ஐயுமே கூட வந்து அது சங்கரோட இதுக்கு வந்து ரொம்ப ஒரு கேலிபர்ல ரொம்ப பெரிய இது கிடையாது, பட் ஆனா அது வந்து ட்ரோல் பண்ண மாட்டாங்க யாரும் இந்த அளவுக்கு. அது ஆமா பொலிட்டிக்கலா அதுல பல பிரச்சனைகள் இருக்கும்னா, ஆனா இப்ப நீங்க பர்ஃபார்மன்ஸா பாருங்க, விக்ரம்ல மனுஷன் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஐல. அதெல்லாம் இருக்குல்ல, சுரேஷ் கோபி எல்லாம் மிரட்டி விட்டுருப்பாரு சைட்ல வந்து. எனக்கு சுரேஷ் கோபி எந்த சீன் தெரியுமா செம எனக்கு ரொம்ப பிடிக்கும், எமி ஜாக்சனுக்கு ஒருத்தன் கன்னத்துல கிஸ் பண்றான், நம்மளால சைலன்சரை வச்சு ஒண்ணு பண்ணுவார் தெரியுமா, பைக் சைலன்சரை வச்சு. ஐயோ தியேட்டர்ல எனக்கு அதெல்லாம் எரிச்சலா இருந்துச்சு. இதை வேற நீ மிரட்டலான வில்லனிசம் வேற நினைச்சிருக்கீங்க சொல்றேன் நீங்க வேற. ஏங்க அந்த படத்துல அவர் பண்ற எல்லாமே எரிச்சலாகி கோவமாகி, சங்கர் எதுக்கு இவ்வளவு தாழ்வா போய் இறங்கினாரு, இவ்வளவு கீழே போய் இறங்கினாரு, எனக்கு அது ஒரு விஷயம்லாம் இருக்கும். ஒரு பீடோ ஃபைல் மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்வாரு. எனக்குலாம் வந்து காண்டுலையும் காண்டு முரட்டு காண்டு. இதை சங்கர் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன, சுபா கதை எழுத வேண்டிய அவசியம் என்ன, ஏதாவது சங்கர் படமான வெறுப்பான ஒரு படங்கள்லாம் அதுல போய் நீங்க போய் வந்து இப்படி இந்த சீன் அந்த சீன் நண்பன் தான் இவர் வயசு 50 வயசு ஆகுமா, எனக்கு தெரிஞ்சு கடைசியா நல்ல படம்னா நண்பன் தான். சாங் மேக்கிங்ல இருந்து எல்லாத்துலயும் கடைசியா அது ரீமேக் படமா இருந்தாலும் எனக்கு வந்து அந்த அஸ்கிலஸ்கா பாட்டுல ஒரு மேக்கிங் இருக்குமே, அதுதான் வந்து பாட்டு சங்கர், அதுதான் விசுவல் பண்றது, அதுதான் வந்து கொண்டாட வைக்கிறது, அதுதான் காலம் கடந்து நிக்க வேண்டியது. இன்னும் ஐ படத்துல எவ்வளவு பிரமாண்டமான பாடல் இருக்கு. ஐ படத்துல பாட்டுலாம் காசை கொட்டுல சும்மா நாலு கொட்டி பாக்குறேன் பாரு, கண்ணில கொட்டுறேன் பாருங்க எல்லாம் காசை கொட்டுறேன் பாரு காமிக்கிறது. ஆனா நீங்க இன்னும் அஸ்கலஸ்கா விசுவலுக்கு ஈக்குவலா எதுவுமே விஜய் வந்து ஒரு ராஜா அந்த இது நல்லா இருக்கும் ராஜா இது. அதுக்கப்புறம் கடைசியா எட்டாவது போது அந்த இல்ல எல்லாமே நான் சொல்றேன். அன்னியன் கேட்டப்ல அந்த இந்த பாட்டு என்னது ட்ரெயின்ல போற மாதிரி, அதெல்லாம் வந்து ரொம்ப வரிகள் சரி பாடல் சரி, அந்த வரிகளுக்கு ஏத்த மாதிரி பாட்டை கோர்வையா இருக்கிறது சரி, அதெல்லாம் நல்லா இருக்கும். சரி வேல்பாரிக்குள்ள போவோம். லாஸ்ட் மேட்டர் இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ரஜினி சார் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, இந்தியன் படம் முடிஞ்ச உடனே சங்கர் 3 கதை சொன்னாங்க ரஜினி சாருக்கு. அதுல ஒண்ணு சிவாஜி, ஒண்ணு எந்திரன், இன்னொன்னு ஐ. அப்பயே சொல்லியிருக்காரு. அது ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. ஒரு ஹஞ்ச் பேக் கதை, ஒரு பாடி பில்டர் கதை என்கிட்ட சொன்னாரு. அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, கமலுக்கு தான் கரெக்டா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னாரு. நல்ல வேலை தலைவர் பண்ணல. கண்டினியூ பண்ணுங்க. ரெடியா இருக்கீங்களா? வேல்பாரி போயிடலாமா? எனக்கு நடுவுல இந்த கொரகொரன்னு சவுண்ட் வருது, என்னோட மொத்தமா இஷ்யூன்னு தெரியல. இல்ல பிரகாஷ் அதுல லைட்டா யார் சவுண்ட் வேற எதுவும் இல்ல எனக்கு இல்லனாலும் என்னோட ஹெட்செட்ல கொரகொரன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கு யார் பேசினாலுமே. நான் லீவ் ஆகி ஜாயின் பண்றேன், ஒரே நிமிஷம். செகண்ட் லைன்ல யாராவது இருப்பாங்க, பேசிட்டு வாங்க தலைவா. நீங்க கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க டக்குனு, அப்பதான் வேல்பாரி சொல்ல முடியும். ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு சின்ன டவுட்,
நீங்க வந்து சொல்லுங்க bro. மோஸ்ட்லி மூவிஸ் எல்லாம் பாசிட்டிவா பேசுறீங்க. உங்களையே ஒரு மூவி சோதிச்சிருக்குன்னா அது இந்த இந்தியன் 2 தான் நினைக்கிறேன். இந்தியன் 2 அண்ட் கங்குவா ப்ரோ. ப்ரோ கங்குவால கூட அந்த கரண்ட் போர்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட்டா இல்ல ப்ரோ, தூக்கிட்டா. கங்குவா ஓகே ப்ரோ, ம், பட் இல்ல ப்ரோ, அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். சவுண்ட்ல ஆமா ஆமா நமக்கு அது ஏற்படுத்தின இது பயம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய இது பயம் அது. ஆக்சுவலி இந்த சூர்யா மூவில இந்த டிஎஸ்பி சேர்ந்தாலே சிங்கம் 3ல பெரிய இது அதுலயே இந்த இதுக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆமாங்க. இல்ல இப்ப அதிகமா புஷ்பா இருக்கும். 2 சாங்ஸ் எல்லாம் பாருங்களேன், நல்லா நீட்டா பண்ணிருக்காரு ப்ரோ. புஷ்பா இன்னொன்னு ப்ரோ, ம், இந்தியன் 2ல ரொம்ப எதிர்பார்த்து போய் அந்த படத்துல பிடிச்ச விஷயம் ரெண்டே தான். ஓப்பனிங்ல உலக நாயகன் டைட்டில் கார்டு எக்ஸ்ட்ரானரியா இருக்கும், சூப்பரா வித்தியாசமா பண்ணியிருந்தாரு. அப்புறம் இந்தியன் 3 ட்ரெய்லர், இதுதான் அந்த படத்திலே நல்லா இருந்தது. மத்தபடி உட்காரவே முடியல. கேலண்டர் என் சாங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற கூட்டு போயிட்டேன். பேசாம இருங்க, எனக்கு பிடிக்கல. கேலண்டர் சாங் முடிஞ்ச உடனே வேணாங்க விடுங்க. விஷுவல் ஆக்சுவலி இந்த ட்ரீட் இந்தியன் 2 வந்திருக்காது. ஆக்சுவலி கமல் சாரே ஒரு கட்டத்துல இந்த மூவில கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயிட்டு அதுக்கப்புறம் பரணி வந்துட்டா அப்படி. பரணி இப்ப கேக்குதா? ப்ரோ இந்தியன் 2 ஆகிறதுக்கு காரணமே விக்ரம் சக்சஸ் தான் ப்ரோ. விக்ரமோட அது சக்சஸ் சென்ட்ரல் டாப் போற மாதிரி கரெக்ட் அதான். எக்ஸாக்ட்லி அதான் அந்த சக்சஸ் ஆனவனுக்கு அதுக்கப்புறம் பரணி கேக்குதா? நிறைய மூவிஸ் எல்லாம் தட்டி எடுத்து இது பண்ண பரணி ஆரம்பிச்சாங்க. ப்ரோ இருக்கீங்களா? என்ன சொல்லுங்கண்ணா. பேசுறாரா இல்லையாங்க அவரு? இல்ல அவரு இல்ல நான் பேசுறேங்க. பரணி பேசுறாரா இல்லையான்னு தெரியல எனக்கு. அவருதான் பேச கட் ஆயிட்டு நீங்க வரேன்ட்டு பேசிருக்கீங்க, போனாரு. அவர் பேசல. கோஸ்ட் தான் எனக்கு காட்டுது. மைக்கும் ஆன்ல தான் இருக்கு, ஆனா பேச மாட்டாரு. மாப்பிள்ளைன்றாரு பிரகாஷ் ப்ரோ. அதான் கேக்குறேன். அவர் வந்தாதான் நம்ம பேச முடியும். அவ்வளவு நேரம் பிரகாஷ் கண்டினியூ அண்ணா, பண்ண இதை முடியாது. மட்டும் சொல்லுங்கண்ணா, அன்பறிவு படம் எப்பண்ணா ஆரம்பிக்கிறாங்க? உலக நாயகன் படம். இல்ல பரணி வந்து லிசனர்ல தான் இருக்காராம். இப்பதான் ஸ்பீக்கர் வாங்க பரணி. அப்ப இப்பதான் கோவஸ்ட்ல இருந்து கனெக்டிங் ரிமூவ் போயிருக்காரு. பண்ணிட்டேன். கோவஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். வந்துட்டாரு. அவ்வளவுதான். இப்ப ரிமூவ் பண்ணிட்ட ஸ்பீக்கர் வந்துட்டாரு. ஓகே பரணி இப்ப சொல்லலாமா? கேக்குது. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஓகே, போயிடலாம் உள்ள. சாரி. ஓகே டன். இன்னைக்கு 5-6 நிமிஷம் லேட்டா வேற ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு வேற வேற கதையா சொல்லுவோம். வெல்கம் பேக் டு பெல்பாரி வேர்ல்டு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான நம்பர், நானே எதிர்பார்க்காத நம்பர், 50வது எபிசோட். அந்த 50ங்கிற நம்பர் இவ்வளவு தூரம் போக முடியுமா, இவ்வளவு தூரம் வர முடியுமான்னு எதிர்பார்க்கல. அப்படி இந்த மிகப்பெரிய 50வது எபிசோடுக்கு வெல்கம் பண்றேன். அதாவது போன எபிசோட்ல முடிச்சிருந்தது என்னன்னா, இந்த தட்டியங்காட்டு நிலத்துல இன்னைக்கு வழக்கமான அளவுக்கு வெக்கை இருக்காது அப்படின்னு அந்த கிழமை சொல்லியிருப்பாரு. அதனால இன்னைக்கு வேந்தர் படை வீரர்கள் நடுப்பகலுக்கு மேல சோர்வடைய மாட்டாங்க அப்படிங்கிறத பாதி கணிச்சிருந்திருப்பா. அப்படி அதனால இன்னைக்கு அது அவங்களோட முழு உத்தி அப்படிங்கிறது என்னன்னா, இரவாதனை சுத்தி தான் இருக்கு. அவன் தாக்குதலுக்கு யாரு குறுக்க வரக்கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு எல்லாத்தோட வேலையா இருக்கும். அப்படி என்ன தாக்குதல்ங்கிறத நம்ம பார்க்க போறோம், என்ன திட்டங்கிறத பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நேத்து முதல் நாள் போர் மாதிரி இன்னைக்கும் வேந்தர் படை வீரர்கள் கொஞ்சம் வேகமா தான் தாக்குதல் பண்ணுவாங்க. ஆனா என்ன நின்ன இடத்துல இருந்தே, குதிரைப்படை நின்ன இடத்துல இருந்தே வச்சு பண்ணுவாங்கங்கிறதுனால பரம்புகளுக்கு வேலை அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கறத பரம்புகள் வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கான திட்டங்கிறது என்னன்னா, இரவாதனுக்கு வழி கொடுக்கணும். மத்த படைகள்லாம் சண்டை போட்டு இரவாதனுக்கு வழி கொடுத்து அவன் குதிரைப்படை முன்னாடி கொண்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. அதே வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு குதிரை வீரர்கள் பயன்படுத்துறது போறது அவங்க அம்பராத்தூணில இருந்த முக்கியமான ஆயுதங்கள். அது என்ன ஆயுதம் அப்படின்னா, ஓங்கலம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆயுதம். ஓங்கலம் அப்படிங்கிறது இப்ப என்ன அப்படிங்கிற ஆயுதம் அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட மூங்கில் வகை. அந்த மூங்கில் வகையில இருந்து பயன்படுத்த போற ஒரு அம்புங்கிறது, அந்த ஓங்கல அம்புங்கிறது எப்படின்னா, அந்த ஓங்கலம்னு ஒண்ணு சொன்னோம் பாத்தீங்களா, அது வந்து பறவைகளும் விலங்குகளுக்கும் நெருங்க முடியாத ஒரு அலர்ஜியார ஏற்படுத்துற ஒரு தோகை. அந்த தோகையோ இல்ல மூங்கிலோ மேல பட்டுச்சு அப்படின்னா, கணு குத்துனா கூட விலங்குகளுக்கு மயக்கம் வந்துடும். அதோட மூங்கில்ல இருந்து வர தண்ணி பட்டுச்சுன்னா விலங்குகளுக்கு கண் பார்வையே தெரியாது, கண் பார்வை மங்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு விலங்கு தெரியாம ஓங்கலத்தை தின்னுட்டுச்சுன்னு வச்சுங்களேன், மாசமா இருக்க விலங்கு, அது மாசம் அந்த கருவே கலைஞ்சிரும். பாம்பு பக்கத்துல போனா கூட அது பக்கத்துல போகாது, பாம்பு கூட. அப்படி இருக்கும் அந்த ஓங்கலங்கிறது. ஒருவேளை ஏதாவது ஒரு விலங்குக்கு பாம்பு கடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பாம்பு மட்டும், அந்த விலங்கு மட்டும், அதாவது பாம்பு கடிக்கப்பட்ட அந்த விலங்கு மட்டும் அந்த ஓங்கல தோகையை தின்னுச்சுன்னா அந்த விஷத்தையே முறிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஷத்தை முறிக்குங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஓங்கலத்தை தான் இன்னைக்கு அவங்க பயன்படுத்த போறாங்க. ஏன்னா இவங்களோட நோக்கங்கிறது என்னன்னா, ஒட்டுமொத்த குதிரைப்படை, அந்த வேந்தத்தையோட குதிரைப்படையை அழிச்சிட்டோம்னாலே மூஞ்சல் நகரத்தை நெருங்கிடலாம். மூஞ்சல் நகரத்தை நெருங்கிட்டனாலே
நீலனை தூக்கிடலாம், நீலனை காப்பாத்திட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுதான். முந்தனத்து இரவு, அதாவது நேற்று இரவு அந்த திட்டத்தை போட்ட உடனே எல்லா பக்கமும் செய்திகள் போச்சு. இரவோடு இரவா என்ன பண்ணாங்கன்னா, ராவோட ராவா ஓங்கல மூங்கில் நிறையாவே எடுத்துட்டு வந்தாங்க. கட்டுக்கட்டுகள்லாம் வந்துச்சு. அம்புகளை அதுல இருந்து தயார் பண்ணி குதிரைப்படை வீரர்களுக்கு இப்ப அது அம்பரா தூணில இருக்கு. அதை தான் இப்ப பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா அம்பரா தூணு பயன்படுத்தாம அங்க இங்கேயும் ஓடி ஆடி விளையாண்டு காத்துட்டு இருப்பாங்க. குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் இந்த பரம்பு படை வீரர்கள் வேக வேகமா போயிட்டே இருக்காங்களே, இப்ப எங்கதான் போறாங்கன்னு கருங்கைவாணன் கவனிச்சுக்கிட்டே வருவான். இன்னைக்கு முடியனை காணாம, ஒருவேளை நேத்து மாதிரியே இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல வருவானோ, ஏதாவது திட்டத்தோட வருவானோன்னு கருங்கைவாணன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஒருவேளை மூஞ்சல் நகரத்துக்கு இவங்க போறாங்களோ, இப்படிதான் இவனுக்கு பல வகையான குழப்பம் இருக்கும். மூஞ்சல் நகரத்துக்கு போனாங்கன்னா அப்படி போக முடியாது. ஏன்னா முதல் நிலைப்படையை கடந்து 2வது நிலைப்படைக்கு போய் அங்க போனாலும் அதுக்கப்புறம் 3ஆம் நிலைப்படைன்னு ஒண்ணு பயங்கரமா இருக்கும். அந்த படையில வந்து எதிரிகள் எவ்வளவு தூரம் உள்ள போனாலும் அதை நோக்கி அதை தாண்டி போக முடியாது. அதனால நம்ம தைரியமா இங்க இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு பாத்துட்டு இருப்பான் கருங்கைவாணன். அப்ப கருங்கைவானோட கண்ணில் பட்டது யார் அப்படின்னா தேக்கன். அடடா, சாகலைவனோட மரணத்துக்கு மறுநாளே பழி வாங்குற நாள் வந்துருச்சுடா, இன்னைக்கு இவனை கொன்னுடணும்டா. நேற்று சாகலைவனை இவன் கொன்னால, இன்னைக்கு இவனை கொன்னுடணும்னு சொல்லி கருங்கைவாணன் என்ன பண்ணுவான், தேக்கனை பக்கம் போயிட்டே இருப்பான். தேக்கன் கூட சண்டை போட தயாரா இருந்தது யாருன்னா ஏற்கனவே சூளக்கையன். அவன் தான் இப்ப வால்படை தளபதி. தேக்கன் கூட சண்டை போட தயாரா இருந்துட்டு இருந்தான். தேக்கனோட கவனம் பூராமே இரவாதன் படை மேலதான் இருந்துச்சு. ஏன்னா இரவாதன் திட்டமிட்டபடி அங்க போகணும் அப்படிங்கிறனால எல்லா படையும் அப்படியே வழிவிட்டு இவனுக்கு வழிவிட்டு அமுச்சு விடணும், குதிரைப்படை முன்னாடி அமுச்சு விடணுங்கிறனாலதான். அதனால எல்லாத்தோட கவனமே இப்ப பாத்தீங்கன்னா இரவாதன் மேலதான் இருந்துச்சு. திட்டமிட்டபடி அந்த இடத்துக்கு போகும்போதே போர் வீரர்களா கூவல் குடியினரும் அங்கங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க அங்க இருந்துகிட்டே ஓசையை கொடுக்கணும், அதுதான் அவங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க வேலை. அந்த ஓசையை கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பான் இரவாதன். அந்த ஓசைக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தான். அந்த ஓசை கேட்டுருச்சு, கூவல் குடியினர் ஓசை கொடுத்தாங்க, அந்த ஓசை கேட்டுருச்சு. இப்ப அந்த இரவாதன் அந்த குறிப்பா தன்னுடைய ஒட்டுமொத்த படைக்குன்னு சொன்னா, இன்னைக்கு கருங்கைவானுக்கு அது சத்தம் புரியாது. ஏன்னா வித்தியாசமா சட்டம் போடுறாங்க, அது என்ன சத்தம்னு நமக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்திலேயே இரவாதனோட குதிரைப்படை பல குதிரைப்படைகளை தனித்தனியா பிரிஞ்சிச்சு. கடைசி வரைக்கும் ஒரே இடத்துல திடீர்னு மாறி வேக வேகமா பிரிஞ்சு போனாங்க. அந்த எதிர்த்தரப்புல இருந்த குதிரைப்படை தளபதி உருமன் கொடிக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இவங்க பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா நம்மளை துரத்திட்டு வந்து சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆனா நம்ம இங்க இருந்து இடத்த விட்டு அசையக்கூடாது, ஏன்னா அதுதான் நமக்கு நேத்து கொடுத்த வேலை. நேத்து நம்ம போய் ஈக்கி மண்ணில் போய் மாட்டிக்கிட்டோம், அதனால நம்ம நின்ன இடத்துல சண்டை போடுவோம், ஓடவே கூடாதுன்னு சொல்லி நின்ன இடத்துல சண்டை போட்டுட்டு இருந்தான். அப்பதான் இரவாதனோட வீரர்கள் தங்களோட அம்புகளை விட தொடங்கினாங்க. என்ன அம்புகளை? ஓங்கல் அம்புகளை விட தொடங்கினாங்க. அது எப்படின்னா விலங்குகளை நேரடியா தாக்கல, குதிரையோட முன்னாடி பக்கமோ இல்ல பின்னாடி பக்கமோ ஏதாவது பக்கத்துல உரசிட்டு போற மாதிரி போனாலே போதும் அப்படிங்கிறது அவங்க திட்டமா இருந்துச்சு. அதே மாதிரி வேகம், மிதவேகம், அதிவேகம் அப்படிங்கிற மாதிரி வேகமா அம்புகள், இரவாதன அம்புகள் வித்தியாசம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா 3 அம்புகள் சாதாரண அம்புகள், 1 அம்புகள் ஓங்கல் அம்புகள், இப்படி கலந்து விடணும் அப்படிங்கிறத இரவாதன திட்டம். ஏன்னா எதிரிகளுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கறத பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி முதல்ல இருந்து கடைசியா நிக்கிற குதிரைகள்லாம் தாக்கணும், அதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நடுவில் நீங்க தாக்காம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல இருந்து கடைசியா இருக்க குதிரை வரைக்கும் இங்க அம்புகள் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. சாதாரணமாவே ரொம்ப தூரத்துல இருக்கிற குதிரைகளை தாக்குறது கஷ்டம், அதுவும் நடுப்பகுதியில் இருக்க குதிரைகளை தாக்க ரொம்ப கஷ்டம். ஆனா சூழல் வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இது எல்லாத்துக்கும் தயாரானவங்க தான். ஏன்னா அவங்கள பத்தி நமக்கு தெரியும், ஏற்கனவே பேசியிருக்கோம். அம்பு வீரத்துல ரொம்ப பலமான வீரர்கள், ரொம்ப திறமைசான வீரர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே ரொம்ப தூரம் விடக்கூடியவங்க. அவங்க இதுல குறுங்காது முயலோட ரத்தத்துல ஊற வச்ச நான்ல இழுத்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப. அதனால பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பரம்பு வீரர்கள் ஒரு பக்கம், இந்த சூழல் வீரர்கள் ஒரு பக்கம், 2 பேரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா அங்க சண்டை போடும்போது வேந்தர் படை திணற ஆரம்பிச்சிடும். தேக்கனை நோக்கி முன்னேறி வந்துட்டு இருந்தால கருங்கைவாணன், அவன் ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருந்த சூளக்கையனை தள்ளி விட்டு இவன் சண்டைக்கு வந்துருவான். இவன் வந்தோடனே அவனும் சண்டைக்கு போட நிப்பாட்டிடுவான், கருங்கைவாணனை சண்டையை போட்டு நிப்பாட்டிடுவான். இப்ப தேக்கனும் கருங்கைவாணனும் சண்டை போட வேண்டிய நிலை. இந்த இடத்துல சூளக்கையன் ஏற்கனவே இளைஞனா இருந்தாலும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான் தேக்கன் கூட. ஏன்னா ஒரு கிழமை கூட நம்ம சண்டை போடணும்னு நினைச்சு சாதாரணமா சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா தேக்கன் விடாம வால்படையில பயங்கர வால் சண்டையிலேயே சுத்திட்டு இருப்பாரு. ஆனா இப்ப கருங்கைவாணன் வந்தால, கருங்கைவாணன் ஒரு மாபெரும் ஒரு ஆஜானு பகவான் ஆள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பான். அவன் வந்து மிகப்பெரிய தளபதி, சண்டை பயங்கரமா போடக்கூடியவன். அவன் வந்து நிப்பான். இப்ப இடது கையில தேக்கன் என்ன பண்ணுவார், இடது கையில கேடையும் வலது கையில வாழை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. தேக்கன் கண்ணில் கொஞ்சம் கூட பயம் இருக்காது. என்னடா அது, நம்ம இவ்வளவு பெரிய வீரன், இவ்வளவு பெரிய உடம்போட வந்து நிக்கிறோம், இந்த கெல்ட்டு எந்த பயமும் இல்லாம நம்ம கூட சண்டைக்கு வந்து நிக்கிறான் பாரு, அது வால் சண்டையில நிக்கிறான் பாரு அப்படின்னு சண்டை போடுவான் அவன் கருங்கைவாணன்.
ஆனா அப்பயே தெரிஞ்சிடும். அடி அவன் அடிக்கும் போது தன்னோட முழு பலத்தையும் இறக்கி சண்டை போட்டு இருக்கும் போது அவனுக்கு தெரிஞ்சிடும். ஆகவே இந்த கிழமை வந்து நம்மள்ட்ட சண்டை போடல, தற்காப்பு சண்டை தான் போடுறான் அவன் அப்படிங்கிறது கருங்கை அவனுக்கு தெளிவா புரிஞ்சிடும். அடியிலேயே தெரிஞ்சிடும் அவனுக்கு. கிழவனுக்கு வால் சண்டை அந்த அளவுக்கு வரல, நம்ம கூட வரல அப்படின்னு புரிஞ்சுக்குவான். அதனால வேக வேக வேகமா அடிக்க ஆரம்பிச்சிடும் அவரை. கிட்டத்தட்ட அவன் 3 மடங்கு வேகத்தை கிழவன் கிட்ட காட்டுவான். தேக்கனும் என்ன பண்ணுவாரு, விடாம கருங்கை அவன இது ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த இதையும் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா கருங்கவன் என்ன பண்ணுவான், அவனோட ஒட்டுமொத்த உடல் பலத்தையும் அப்படியே வால்ல இறக்கி அவரு கேடயத்தை திருப்புற ஏமாறுற கேப்ல உள்ள விடணும்னு நினைச்சு கரெக்டா சொருவிடுவான். வாழை நெஞ்சில சொருவிடுவான். தேக்கன் கீழே விழுந்துருவாரு. கிழவன் செத்துருப்பான்டா அப்பாடா அப்படின்னு ஒரு கணம் இவன் திரும்புவான். அததான் எதிர்பார்த்துட்டு இருந்தா தேக்கன். ஏன்னா ஒரு கொலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷமே மனசு சந்தோஷப்பட்டு வேகம் குறைஞ்சிரும். தான் ஜெயிச்சுட்டு தான் வேகம் குறைஞ்சிரும். இந்த மாதிரி வீரர்கள் இந்த மாதிரிதான் தாக்க முடியும்னு சொல்லிதான் உயிரையே பணைய வச்சு இந்த விளையாட்டுல இறங்கியிருப்பாரு தேக்கன். திரும்ப அந்த ஒரு கணம் திரும்ப இருக்கலாட்டியும் கழுத்துக்கு வாழை குறி வச்சு வீசியிருப்பாரு அவன். ஆனா சூளக்கையா இருக்கான்ல, உள்ள போந்து தடுத்துருவான். பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துருந்தாலும் சூளக்கையன் அவன் உள்ள போந்து தடுத்துருவான். ஒரு கணத்துல, ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடியில கருங்கைவனுக்கு உயிர் நிமிஷத்துல போயிட்டு வரும். தேக்கனை உத்து கவனிப்பான். அட பாவி, இவ்வளவு பெரிய நான் பாலை சொருவியுமே எப்படி அவன் உயிர் பழச்சிருக்கான்னு பார்த்தா அந்த கவசம் இருக்குல்ல, தேக்கன் போட்டிருந்த கவசம் அப்படியே சரிபாதியா பொழந்திருக்கும். பொழந்து வெளியே வந்துச்சு. அதாவது நம்ம பயன்படுத்துற இரும்பு கேடயமா இருந்தா நேரம் ஆள் செத்தே போயிருப்பான். எலும்புனாச்சும் நேரம் உடஞ்சிருக்கணும். ஆனா இந்த கிழமை எப்படா சாயாம நிக்கிறான், அப்படிப்பட்ட கவசமடா இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பான். நம்ம குத்துன குத்துக்கு இந்நேரம் நெஞ்செலும்பாச்சும் நொறுங்கி இருக்கணுமே, இல்ல நடுக்கிட்டுனாச்சும் இருக்கணுமே. சரி, இதுக்கு மேலே இவனை விடக்கூடாது, கிழவனை நம்மள கன நேரத்துல கொல்ல பார்த்தானேன்னு சொல்லி வேக வேக வேகமா திரும்ப சண்டை போட வருவான். தேக்கன் அப்படியே நிப்பாரு. ஏடா அவன் வலி தாங்காம நிக்கிறானா இல்ல வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறான்னு நினைக்குவான் கருங்கைவானன். அப்பதான் நேத்து போர்ல சாகலைவனும் இப்படியா செத்துருப்பான் இந்த கிழவனோட சூழ்ச்சியால, சாகலைவனுக்கும் ஒன்னும் புரியல அப்படின்னு. அப்பதான் இவன் வாழை இறுக்கி பிடிப்பான். தேக்கனும் வாழை இறுக்கி பிடிப்பாரு. 2 பேரும் அடுத்த கட்ட சண்டை போட வருவாங்க. ஆனா திரும்ப அந்த நேரத்துல அதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஓசை கேட்கும். அது என்ன ஓசை அப்படின்னா, உருமன் கொடி இருக்கான்ல, அவன் உருமன் கொடியோட குதிரைப்படை இருக்குல்ல, அங்க இருந்து வர ஓசை. அந்த சத்தம் கேட்டோடனே இவனுக்கு ஒண்ணும் புரியாது. ஆடாடா என்னடா இவனோட இம்சையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த சூளக்கையன் கையிலேயே வாழை கொடுத்துட்டு நீ சண்டை போற, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருவாரு. சூளக்கையனும் தேக்கனும் இப்ப திரும்ப சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நினைச்சுக்கிட்டே வருவான், நேத்து தானடா சொன்னேன் அந்த குதிரைப்படையை முன்னாடி போகாதீங்கடா, மண்ணில் போய் மாட்டிக்காதீங்கடா, நின்ன இடத்துல இருந்து சண்டை போடுறான்னு. அதுக்குள்ளாட்டி என்னடா குதிரைப்படையில இருந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனை, உங்களால அறிவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே வருவான். வரும்போது அங்க பார்த்தாலும் தெரியும். ஏன்னா உருமம் கொடி இருக்கான்ல, அவன் குதிரையில போயிட்டு இருக்கும்போது அவன் குதிரை வந்து இன்னொரு குதிரை மேடை பக்கத்துல இருந்த குதிரை கூடயே மோதும். எதுக்காக இப்படி மோதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு குதிரை வந்து இங்கிட்டு வந்து மோதும். ஒவ்வொரு குதிரை கண்ணு முன்னாடி வந்து மோதிக்கிட்டே, ஒருவேளை குதிரை கண்ணில் தூசி எது விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி பார்ப்பான். பார்த்தாதான் தெரியும் எல்லா வீரர்களும் அதே மாதிரி இறங்கிட்டு இருப்பாங்க. தூசி இருக்காது, ஒண்ணும் இருக்காது. என்னாச்சு, குதிரைகள் இப்படி தனித்தனியா வந்து விழுந்துகிட்டே இருக்கு. கட்டுப்பாடுகள் எல்லாம் அந்த குதிரை மேல ஏறி உட்காந்து நம்ம இது பண்றது வந்து சண்டை போடுறது நம்ம மரணத்துக்கு நம்மளே வழி வைக்கிற மாதிரி ஆயிடும், நமக்கே சமம் அது. அவன் என்ன பண்ணுவான், இல்ல இறங்குவோன்னு இறங்கி பார்ப்பான் குதிரைகளுக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு. குதிரைகள் மேல பெருசா காயம் பட்ட மாதிரி எதுவுமே தெரியாது. சின்ன சின்ன லேசா கோடுகள் தான் இருக்கும். இந்த காயம் பட்டா குதிரைகள் வந்து இப்படி துடிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒட்டுமொத்த படையும் கட்டுப்பாடை மீறி இருக்கும். எல்லாமே குதிரைப்படை செதறி இருக்கும். கருங்கைவன் அப்பதான் தன் சத்தத்தை கேட்டு உள்ள வருவான். அதுக்குள்ளாட்டி எதிரிகளோட குதிரைப்படை இருக்குல்ல, அது இந்த இடத்த தாண்டி வேற இடத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. ஓங்கலத்தோட வேலை இருக்குல்ல, ஓங்கலத்தை அம்புகள் பயன்படுத்துற வேலை முடிகிற தருவாயில இருந்துச்சு. இவன் கிட்டத்தட்ட இந்த மூஞ்சல் படை எல்லைக்கிட்டே போயிருப்பான். யார், இரவாதனோட படை. 2வது நாளோட இந்த போர்ல வேந்தர்களோட குதிரைப்படையே கிட்டத்தட்ட அழியிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லா குதிரைகளும் செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துல உருமன் கொடி நம்ம படைக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிதான் மத்த படையில இருந்து ஆட்களை கேட்க ஆரம்பிச்சிருவான். செயலிழந்து போயிருக்கிற இந்த குதிரைப்படைக்கு முழுசா பாதுகாப்பு கொடுத்தா மட்டும்தான் அந்த உச்ச இருக்க குதிரையாச்சும் காப்பாற்ற முடியும்னு வேற வழியே இல்லாம 2ஆம் நிலை படையில இருந்த வீரர்களை இங்க இறக்க ஆரம்பிச்சேன் கருங்கைவாணன். எப்பவுமே தாக்குதலுக்காக இறங்கினா அவங்க உற்சாகமா இறங்குவாங்க. ஆனா ஒரே ஒரு படை ஆபத்துல இருக்கும்போது அதை காப்பாத்துறதுக்காக இறங்கணும்னு வச்சுக்கலாம், அது ஒரு எதிர் மனநிலையை தான் ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட நம்ம பாதையில சொல்லலாம் நெகட்டிவ் இம்பாக்ட் தான் கொடுக்கும். அது தெரியும் கருங்கைவாணனுக்கும். ஆனா வேற வழியே இல்லை அப்படிங்கிறனாலதான் 2வது நாளே 2வது படையை இறக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. வேந்தர் படையில 2வது நிலை படை வந்ததும் அவங்க தாக்குதல் நிறுத்திட்டு தற்காப்பு போருக்கு மாறிட்டாங்க பரம்பு வீரர்கள். இனிமேல் தாக்குதல் போர் நடத்தக்கூடாது, ஏன்னா 2வது படை உள்ள வந்துச்சு, இதை வேலை நம்ம ஏற்கனவே செய்ய வேண்டிய சேதாரத்தை செஞ்சாச்சு, இதுக்கு மேல வந்து ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தற்காப்பு படைக்கு வந்துடுவாங்க. இவங்களும் தற்காப்பு பண்ணுவாங்க. அந்த நேரத்துல போர் முடிவுக்கு வந்துருச்சு. திசைவாளர் கைகளை
திசைவேலர் மேல தூக்குனாரு. முரசுகள் கொட்ட ஆரம்பிச்சாங்க. 2ஆம் நாள் போர் முடிவுக்கு வந்துருச்சுன்னு ஒரே அறிவிப்பு. இரவாதனுக்கு கொஞ்சம் ஏமாத்து, இன்னும் கொஞ்ச நேரம் கூட கிடைச்சிருந்திருக்கலாம், எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு. அந்த நேரத்துல திசைவேலர் என்ன பண்ணிருப்பாரு, கபிலரை அவரோட சிஷியனை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாரு. கபிலருக்கு ஒன்றும் புரிய, ஏன் நம்மள வர சொல்றாருன்னு. வாரிக்கைன்னு கூட வருவார். போர் மரபை மீறிட்டதா திசைவேலர் சொல்லுவார். கருங்கை வாணன், குதிரைப்படை தளபதி உருமன்கொடி, அமைச்சர்கள் ஆந்திரந்தி, நாகரையர் எல்லாருமே கூட இருந்தாங்க. விஷத்தை கலந்து அம்ப விட்டுட்டாங்கப்பா இவங்க, குதிரைகளை செயலுக்கு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு வைப்பாங்க. கபிலருக்கு ரொம்ப அதிர்ச்சி. வரப்பாவிகளா, இதைத்தான் நேத்து இரவு முடியணும் வாரிக்கைன்னு பேசினாங்களா? அவங்க பேசுன இதை பத்தி தானா? அப்ப கூட வாரிக்கை நம்மளை பத்தி ஏதாவது சொன்னாரு, அதை எதிர்பார்த்தா வாரிக்கைன்னு கூட வந்திருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்குவாரு. உருமன்கொடி குற்றச்சாட்டுகளை கொடுக்க ஆரம்பிச்சான். அதாவது எந்த விலங்குகளும் வித்தியாசமான அதே அதாவது வழக்கத்துக்கு பயன்படுத்துற ஆயுதங்களை பயன்படுத்தி ஆனா வழக்கத்துக்கு மீறான பாதிப்புகளை உருவாக்குதோ அது சந்தேகத்துக்குரியது. அப்படிதான் இன்னைக்கு பரம்பு வீரர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் பூராமே பாத்தீங்கன்னா குதிரைகளுக்கு சின்ன சின்ன காயங்களை தான் உருவாக்கி இருக்கு. ஆனா குதிரைகள் எதுவுமே செயல்படல, முழுசாவே செயலிழந்துருச்சு, இது பூராமே விஷம் கலந்துருச்சு ஆயுதம் அப்படிமா. ஆனா வாரிக்கையின் வெத்தலைய வாயில மென்னுக்கிட்டு அப்படியே ஜாலியா சொல்லுவார், ஏங்க பரம்பு கொடுத்த வாக்க மீறவே மீறாது, நீங்க என்ன சொன்னீங்க, விதிப்புறதை நாங்க பயன்படுத்துறோம். விதிகள் என்ன, விலங்குகளோட நஞ்சோ தாதுக்களோட நஞ்சோ இதை பயன்படுத்தக்கூடாது. நாங்க விலங்குகளோட விஷத்தையோ தாதுக்களோட விஷத்தையோ இதை பயன்படுத்தவே இல்லை, நாங்க போர் மரபை மீறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் எப்படிங்க குதிரைகளை செயலிழக்க முடியும் அப்படிம்பாரு. இங்க வேணா பாருங்க, நான் சின்ன சின்ன காயம் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் நாங்களும் சொல்றோம், சின்ன சின்ன காயம் தான் ஏற்பட்டிருக்கு, ஆனா குதிரைகள் எப்படி செயலிழந்துருச்சு அப்படின்னு கேட்பாங்க எதிரிய தரப்புல இருந்து. அதுக்கு நாங்க காரணம் இல்லைங்க, விஷம் இல்லை காரணம் இல்லை, அம்புகள் தான் காரணம் அப்படிம்பாரு. அதைத்தான் நான் சொல்றேன், அம்புகள் தான் காரணம், அம்புகள் விஷத்தை பயன்படுத்திருக்கீங்க, விஷத்தை நாங்க எதுவும் பயன்படுத்தல அப்படிம்பாரு வாரிக்கை. திரும்ப திரும்ப எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வாரிக்கை சொல்லுவார், சரி விஷம்னா என்னன்னு கேட்பாரு. நம்ம ஏதாவது பதில் சொன்னா கிளம்ப அதுல இருந்து ஏதாவது தப்பிச்சுருவார் சொல்லிட்டு யாரும் பதில் பேசாம இருப்பாங்க. திசைவேலர் சொல்லுவார், நீங்க வார்த்தையில விளையாடாதீங்க, குதிரைகள் நிறைய குதிரைகள் செயலிழந்து கிடக்கு, அப்படின்னா நீங்க விதியை மீறிட்டீங்கன்னு தான் அர்த்தம், இதுக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லும் போது அவர்கிட்ட கேட்பாரு வாரிக்கை, நீங்க சொல்லுங்க விஷம்னா என்ன அப்படின்னு கேட்பாரு. திரும்ப சொல்றேன், நீங்க வார்த்தையில விளையாடாதீங்கன்னு சொல்லும் போது, ஏங்க நீங்க இங்க செயலிழந்திருக்க குதிரைகளை காமிக்கிறீங்க, இதை சான்றுன்னு காமிக்கிறீங்க, ஆனா நான் கேட்கறேன் விஷங்கிறது என்ன, எல்லா உயிரினங்களும் பாதிக்கப்படுறதா விஷம். இப்ப நாங்க பயன்படுத்த நம்ப உங்கள்கிட்ட கொடுக்குறேன், எங்க தரப்பு ஆட்கள் யார் மேல வேணா நீங்க அம்ப விடலாம், நான் என் மேல கூட விடலாம். மனுஷன் இதே நான் செயலிழந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா அது விஷம் நான் ஒத்துக்கிறேன். இல்ல வேற யார் மேல வேணா எங்க தரப்புல விடுங்க, அது விஷம்னு ஒத்துக்கிறேன். ஏன்னா விஷங்கிறது பொதுவானது, பாகுபாடு இல்லாதது, அது யார் மேல விட்டீங்கனாலும் செத்து போயிடுவோம். ஆனா இது விஷம் இல்ல, ஏன்னா சில மரங்கள் கொடிகள் விலங்குகளுக்கு சேராம இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு மரத்தினால செய்யப்பட்ட அம்புகளா கூட இருக்கலாம், அது ஒவ்வாமைன்னு சொல்லுங்க, செரிமானம் ஆகாத உணவு மாதிரிதான். இப்பயும் சொல்றேன் இது விஷம் இல்லை அப்படின்னு உதாரணம் சொல்றேன். குதிரைகள் எதுவுமே செத்து போகல பாருங்க, குதிரைகளை செத்து போயிருந்தாலும் அது விஷம்னு சொல்ல முடியும், அது செயல்பாடு இல்லைங்கிறது நம்ம விஷம்னு சொல்ல முடியாது, அது ஒவ்வாமைன்னு சொல்லணும் அப்படிம்பாரு. இதை எல்லாருமே ஏத்துக்குவாங்க, திசைவேலர் ஏத்துக்குவாரு. ஆனா வேந்தர்களால நிரூபிக்க முடியலங்கிறப்ப அவங்களுக்கு தான் கோபம், ஏன்னா நிரூபிக்க முடியாம போச்சேன்னு. எல்லா குதிரைகளும் எடுக்கிற வேலையை இப்ப அவங்க வேலை பார்க்கணும், ஏன்னா அவ்வளவு குதிரைகளை திரும்ப கீழே விழுந்து கிடக்காது, எல்லாத்தையும் அள்ளிட்டு போகணும், அடுத்த நாளுக்கான திட்டமிடலையும் பயணம். அப்படிங்கிறப்ப இங்க திட்டமிடல் நடக்கும். அங்க அதே மாதிரி பாரி இன்னைக்கு 7வது குகையை நோக்கி போவான் தூங்குறதுக்காக. இன்னைக்கு குகையோட காவலன்கிறது யாருன்னா கூலையன். ஆனா முடியன் தூங்க போகல, அவனுக்கு நிறைய கலக்கத்துல இருப்பான். அவன்கிட்ட போய் என்னன்னு கேட்பாரு வாரிக்கை, ஏன் நீ தூங்க போகலன்னு கேட்பாரு. இல்லைங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு 3 காரணம் இருக்கு அப்படிம்பாரு. அது என்னன்னு சொல்லும் போது, முதல் காரணம் இன்னைக்கு காற்று இன்னைக்கும் வீசல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம திட்டமிட வேண்டியது நிறைய இருக்கு, அது நமக்கு ஒத்துழைப்பு தரலைங்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல போது, பிரச்சனை இல்லப்பா அதெல்லாம் விடுப்பா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அது இல்லாமே நம்மளால சண்டை போட முடியும். 2வது குழப்பம் என்னன்னு கேட்பாரு. 2வது குழப்பம் என் பையன் தான். இரவாதனுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்போது, அவனோட வீரம் எனக்கு பிடிக்குது, ஆனா அதுதான் எனக்கு கவலையா இருக்கு, அவன் பாட்டுக்கு வேக வேகமா தாக்கணும்னு போயிட்டே இருக்கானே தவிர பின்னாடி என்ன நடக்குது, பின்னாடி என்ன குறிப்பு தரும், யாருக்கு என்ன பேசுறோங்க கவனிக்கவே மாட்டான், வேகமா சண்டை போடணும்னு அலையிறான். ஏப்பா அதெல்லாம் இளைஞர்களுக்குரிய சிக்கல்ப்பா, அதெல்லாம் உனக்கு புரியாது, அவன் ஆபத்தெல்லாம் மாட்ட மாட்டான், பயப்படாத, நீ அவன் அவசரத்தை பாக்குற, ஆனா அவனோட அபராதமான தாக்குதலை பார்க்க மாட்ட, நீ அவன் பயங்கரமான வீரன் அப்படிம்பாரு. சரி 3வது என்ன காரணம் அப்படிம்பாரு. 3வது வேற யாரும் இல்ல, தேக்கன் தான் காரணம். இன்னைக்கு தாக்குதல்ல அவரோட நெஞ்செலும்பு பயங்கரமா உடஞ்சிருச்சு, ஆனாலும் நாளைக்கு நான் போர்க்களம் வருவேன் விடாப்பிடியா நிக்கிறாரு, சிகிச்சை எடுத்துக்கவும் மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒன்னும் பிரச்சனை, நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படிம்பாரு வாரிக்கை. நீங்க சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாருங்க அப்படிம்பாரு முடியன். ஏன் அப்படி கேட்கும்போது, ஒன்னும் இல்ல உங்களுக்கு தெரியாதா, குடி ஆசானோ இல்ல குடி முடியணும், இல்லைன்னா போர்க்களத்துல பாரி வரணுங்கிறது விதி, ஆனா பாரிய எக்காரணத்தை கொண்டும் எல்லையை தாண்டி இறக்கி விடக்கூடாதுங்கிறது
குடியாத்தனோடையும் குடி முடியனோடையும் கடமை. அதனால நானும் அந்த இதை மீற மாட்டேன், அவரும் மீற மாட்டார். அதனால அவர் இல்லைன்னா பாரி இறங்கிடுவான்னு பயப்படுறாரு. அவர் கடமையை செய்யணும்னு உறுதியா இருக்கிறாரு. அவரு அவரோட கடமையை செய்யணும்னு ரொம்ப உறுதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாரு முடியாது. அது போக நாளைக்கு வேற போர்ல குதிரை படைகள் அவங்களுக்கு ஏகப்பட்ட அழிவு இருக்குங்கிறால அவங்க தற்காப்பு போர் தான் பண்ணுவாங்க. அதனால நாளைக்கு நம்ம மொத்த படையும் கிட்டத்தட்ட பாதி போர்லயே நிலக்குள்ளேயே செய்யணும். அவங்கள உதிரனோட விற்பனையை வச்சு நம்ம நடுவுல தாக்கணும். அவன் இந்த நேரத்துல இரவாதர் என்ன பண்ணும், சூலூர் படைகளோட சேர்த்து ஓங்கலத்தையும் பயன்படுத்தி பகலி அம்புகளையும் பயன்படுத்தணும். இந்த முறை ஓங்கலத்தை மட்டும் பயன்படுத்தினா பார்த்தாது, பகலி அம்புகளையும் பயன்படுத்தணும். அவன் மூஞ்சல் நகரத்துக்கு போயிடணும். மூஞ்சல் நகரத்தை பார்த்துட்டாலே நம்ம வீரர்கள் உற்சாகமாகி நீலனை காப்பாத்துற வெறியில பயங்கரமா போர் பண்ண வைப்பாங்க. அது வரைக்கும் சும்மா தேக்கனை நிக்க வச்சா போதும், தேக்கன் சும்மா நின்னாலே போதும், சண்டை போடக்கூடாது, அது மட்டும் பாத்துக்குங்க அப்படிம்பாரு முடியன். சரின்னு சொல்லிட்டு வாரிக்கேன். மறுபக்கம் கருங்கைவாணன் போர் திட்டத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனாலும் அவனுக்கு தூக்கம் வராம அவன் மேடையில ஒரு 3 பொருட்களை விரிச்சு வச்சு பாத்துக்கிட்டே இருப்பான். என்ன இவன் கருங்கைவாணன் போர் திட்டத்தை சொல்லிட்டு போய் தூங்காம இருக்காருன்னு சொல்லிட்டு குலசேகர பாண்டியன் என்ன பண்ணாரு, இவன் கூடாரத்துக்குள்ளே வந்துருவாரு. அங்க பாத்துக்கிட்டு இருந்தா அவன் 3 பொருட்களை பாத்துட்டு இருப்பான். ஒண்ணு பரம்பு வீரர்கள் பயன்படுத்திய மெய் கவசம், நம்ம சொல்ற அந்த கவசம், உடம்பு கவசம். 2வது ஒரு பக்கத்துல ஒரு வாள் ஒண்ணு இருக்கும். 3வது ஓங்கல அம்பு ஒண்ணு இருந்துச்சு. இது என்ன 3 அப்படின்னு கேட்கும்போது, இது பரம்பு வீரர்கள் பயன்படுத்திய கவசம். எவ்வளவு பெரிய கேடயமா இருந்தாலும் நான் வாள் வீசின வேகத்துக்கு எலும்பு நுறங்கி இருக்கணும், இல்ல ஆள் செத்து போயிருக்கணும். ஆனா அதையும் மீறி இது காப்பாத்திருக்கு அப்படின்னா இது எப்பேற்பட்ட கவசமா இருக்கணும். ஆனா பாருங்களேன், இது ரொம்ப எடையே ரொம்ப குறைவா இருக்கு. இது ஒட்டுமொத்த பரம்பரைகளும் இதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2வது இது சாதாரண குச்சி மாதிரி இருக்கு. இந்த குச்சி இதுதான் நம்ம குதிரைப்படையவே அழிச்சிருக்கு. இது ஒரு அம்புன்னு சொல்றாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 3வது இந்த ஒரு வாள் வச்சிருக்கேன், அது என்ன அப்படின்னு கேட்பாரு குலசேகர பாண்டியன். அது அவங்க பயன்படுத்திய வாளா அப்படின்னு கேட்பாரு. இல்ல பேரரசே, என்னோட சந்தேகம் என்னன்னா இது சாகலைவனோட பயன்படுத்திய வாள், சாகலைவன் சாகருக்கு முன்னாடி பயன்படுத்திய வாள். 2 பேர் சண்டை போட்டோம் அப்படின்னா வாள் ஒரு சில இடங்கள்ல மனம் இருக்குல்ல, அந்த மனம் மழுங்கும். ஆனா இந்த வாளை பாருங்களேன், அங்கங்க வெட்டியே இருக்கு. ஒரு வாளை வச்சு இன்னொரு ஆளை வெட்ட முடியுமா? இன்னொரு வாள் வெட்டி இருக்குன்னா அது எவ்வளவு கூர்மையானதா இருக்கும். அவங்க அந்த கூர்மைக்கு எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்பாரு கருங்கைவாணன். குலசேகர பாண்டியரும் ஆமா உண்மைதான் அப்படிங்கும்போது, நான் இதுக்குதான் சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு வழக்கமான போர் முறைகளை பயன்படுத்த முடியாது. கணக்கு வழக்கு இல்லாம காட்டு முன்னாடித்தனமா இவங்களை அழிச்சு கொள்ளணும். ஏன்னா இவங்க மனுஷங்களே கிடையாது, பாருங்க இதெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவான் கருங்கைவாணன். குலசேகர பாண்டியன், எப்ப பார்த்தாலும் நீ போர் விதிகளை கைவிடுறதை பத்தியே யோசிக்கிற, அதை பயன்படுத்தி அவங்களை ஜெயிக்கணும் ஏன் நினைக்க மாட்ட, அவங்களை இதை பயன்படுத்தி கொல்லணும்னு ஏன் நினைக்க மாட்டேற அப்படின்னு கேட்பாரு குலசேகர பாண்டியன். அப்பதான் எப்பவுமே இல்லாத ஒரு திட்டத்தை அவன் சொல்லுவான். ஏன்னா நாளைக்குதான் பாரி போருக்கு வராத கடைசி நாள், நாளைக்கு மறுநாள் அவன் வந்தே ஆகணும். ஏன்னா நாளைக்கு போர்ல அவங்களோட குடி ஆசானையும் குடி முடியனையும் நாம ஒரே நாள்ல கொல்ல போறோம். நாளைக்கு போருக்கு அப்புறம் நாளை மறுநாள் கண்டிப்பா பாரி போருக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னோட திட்டத்தை சொல்லுவான். அந்த திட்டத்தை கேட்ட உடனே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிரும். குலசேகர பாண்டியனுக்கு ரொம்ப 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 பிடிச்சிரும். அது என்ன திட்டம், 3ஆம் நாள் போர் எப்படி இருந்துச்சு, அவங்க குடி முடியனையும் குடி ஆசானையும் கொன்னுட்டாங்களா, அதாவது தேக்கனையும் முடியனையும் கொன்னுட்டாங்களா அப்படிங்கிறத நாம நாளைக்கு ஒரு பரபரப்பான எபிசோட்ல பார்ப்போம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. முக்கியமா ஸ்பீக்கர்ல இல்லாதவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, யூடியூப்ல கேட்கறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நிறைய குறைகளையும் சொல்லுங்க. ஏதாவது திருத்தம் பண்ணா திருத்திக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய். நல்லா இருந்துச்சு ப்ரோ, இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்துச்சு. ஆனா இவங்க கிரிக்கெட் மாதிரி நீங்க இன்னைக்கு சீட்டிங் பண்ணிட்டீங்கன்றது ஒரு மாதிரி இருந்துச்சு. போற பாதி ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சாங்க. போற பாதியில ஸ்டாப் பண்ணல, போர் முடிஞ்சிருச்சு. அதான் சொல்றேங்க, இது ஒரு மாதிரி ஒருத்தர மாறி மாறி கொண்டுட்டு இருக்கும்போது திரும்ப எப்படி சாஃப்டான மனநிலைக்கு நிதானமா பஞ்சாயத்து பேசுறாங்கன்னு புரியல. அப்படி இல்ல, போர் விதிகளை மீறிட்டா ஒரு தரப்பு தோத்துட்டு அர்த்தமாயிரும், ஜெயிச்ச தரப்பு ஒட்டுமொத்தமா எடுத்துக்கலாம் தோத்து தரப்பு, அதுதான விதி. இப்போ வேந்தர் படை சார்பா குற்றம் சொன்னா இன்னைக்கு பரம்பநாடு தோத்துருச்சு அப்படின்னா இசைவியலாளர் உத்தரவு படி பரம்பநாடு ஒட்டுமொத்தமா வேந்தர் படை எடுத்துக்கலாம். அதுதான் போர் விதி. அதுக்காக அவங்க சார்பா போய் அவங்க நியாயத்தை சொல்லி போரிடுறாங்க. ஏன்னா விதிகளை வகுத்ததே அதுக்காக தானே. இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு, உங்களுக்கு தெரிய போக ஏன் இந்த போர் விதிகள், இந்த போர் விதி திசைவேலர் அப்பயும் ஏன் அறம் தவறாம இருக்கிறாரு, அவர் சந்தேகத்தை தீர்த்துக்கிறாருங்கிறதுக்காக இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு.
நான் ஏற்கனவே சொன்னேன் திசைவேலுக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் இருக்குன்னு. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ஆஸ் யூஸ்வல் நல்லா இருந்துச்சு. நாளைக்கு எபிசோட் காத்திரு. இன்னைக்கு எபிசோட்ல எதுவும் ஹைலைட் இல்லையா? இல்ல ஹைலைட் இருந்துச்சு ப்ரோ. அந்த இது தேக்கன் எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாரு, அப்படி குத்தி ஒண்ணு அந்த வார்த்தை கருங்கை வாணனுக்கு எவ்வளவு கோவம் வரும். இவ்வளவு குத்தியும் அவன் அவ்வளவு சக்தி யூஸ் பண்ணியும் அவன் சாகலையேன்னு சொல்லிட்டு அவ்வளவு வெறுப்பா இருப்பான். சரி, நாளைக்கு எஸ் சொல்லுங்க. நாளைக்கு குடி ஆசான் இழக்க போறோமா, குடி முடியனை இழக்க போறோமா, இல்ல என்ன நடக்கும்? வேந்தர் படை ஜெயிக்குமா, பரம்பு படை என்னோட இருக்கும்? உங்களுக்கு guess என்ன? கண்டிப்பா எம்ஜிஆர் ஸ்டைல்ல இப்போ 2-3 அடி வாங்குவாங்க. அடுத்த அதாவது ஒரு 2-3 தேக்கன் எபிசோடு. முடியன் ரெண்டு பேர்த்துல நாளைக்கு நடக்க போறது guess சொல்லுங்க பாப்போம். எனக்கு இந்த தனி ஒருவன் படத்துல வரும்ல, சொல்லுங்க. வில்லன் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போயிட்டே இருப்பான் ஒரு கட்டத்துல, அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோ ஃபார்வர்ட் போவாரு. அந்த மாதிரி இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பாரி இது வரைக்கும் இறங்கல. பட் ஆனாலும் வந்து எல்லா ஒரு பிளானுக்குமே ஒரு பேக்கப் பிளான் வச்சு தான் அவங்க மூவ் பண்றாங்க. ஸோ நாளைக்கு நடக்க போறதுலயும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தவங்க மேபி சாகலாம், ஒரு முக்கியமான கேரக்டர். பட் ஆனா வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து பாரியோட படை தான் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. கரெக்ட். ஆரி வந்து அந்த மணிஷ்லோட ப்ரொஃபசர் மாதிரி தான் அவரோட பிளானிங் எல்லாமே. இன்னைக்கு வாரிக்கே நான் ஒரு ஆர்கியூ பண்ணது சூப்பரா இருந்துச்சு. கரெக்டா போய் வெசன்னா சாகணும், ஆனா சாகல அப்படிங்கிற மாதிரி அவரு வாய் வச்சே எல்லாத்தையும் மத்தவங்களை கவுத்துறாருனா, ஆமா. இந்த வாட்டியும் வாரிக்கையும் தான் செம்மையா ஸ்கோர் பண்ணாரு. அதே மாதிரி நேத்து நீங்க சொன்னப்போ அந்த டேக்கன் ஒருத்தனை வெட்டி வீசிட்டு அந்த ரத்தத்துல மூஞ்சிய தொடச்சிட்டு அப்படியே தலைய வந்து விரிச்சு கொண்டைய போட்டு குதிரை ஏறி ஜாலியா போப்பா, என்ன மாசு. அப்படி இருந்தவர் இன்னைக்கு கைய கொஞ்சம் என்ன சொல்றது, அடுத்த இதுல அவருனால சரி ஆயிருமானா இந்த முரியநாசன் சரி பண்ணிடுவாரா? விழா எலும்பே நொறுங்கிருச்சு, நெஞ்செலும்பே உள்ள இறங்கி வலிச்சிருச்சு, அவ்வளவுதான். இனிமேல் வந்து அவர் யோசிச்சுப்பாங்க, அவர் சண்டைப்பட முடியுமான்னு யோசிச்சுப்பாருங்க. அவர் வந்து போர்க்களத்துல சும்மா நிக்கணும். ஏன்னா அவர் விலகிட்டாரு அப்படின்னா பாரி உள்ள சண்டைக்கு வந்துடணும். ஏன்னா முடிய ஆசானும் பரம்போட ஆசானும் இங்க இது பரம்பு முடியணும், பரம்பு ஆசானும் இங்க இருக்கிற வரைக்கும் பரம்பு தலைவன் சண்டைப்பட வர முடியாது. இவங்க 2 பேரும் இல்லைன்னா மட்டும்தான் பாரி சண்டைப்பட வர முடியும். அப்படிங்கிற பட்சத்துலதான் இவர் வேணுக்கே நிற்பார். இங்க நம்ம விட்டு போகக்கூடாது, நம்ம கடமையை விட்டு போறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பரம்போட தலைவன் வந்து பரம்போட எல்லையை விட்டு வெளியே வரவே கூடாதுங்கிறது அவங்க எண்ணம். அவங்க வெளியே வரக்கூடாது. ஏன்னா போன நீங்க நல்லா நான் ஆபோசிட்டே தெரியும். திரையர்கள் சண்டை வரும்போதே தேக்கர் என்ன சொல்லுவாருன்னா, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா அந்த பாம்பு எல்லையை விட்டு நீ இறங்கக்கூடாது. அப்படி ஒரு சமுதாயத்துக்கு அவங்க போயிட்டாங்கன்னா நாங்க போய் சண்டை போடுவோம், நீ வரவே கூடாதுன்னு சொல்லி வாக்கு கொடுத்து சொல்லி உறுதி கேட்பாரு. அப்ப பாரி என்ன சொல்றாரு, அப்ப என் மேல சந்தேகப்படுறீங்களா? எனக்கு வந்து என் நம்பிக்கை அவநம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் அந்த சாராம்சம். இது கதைப்படியே இதுக்குள்ள வழக்கப்படி பாரி முடி ஆசானம் இல்லைன்னா அதாவது பரம்பு ஆசானம் இல்ல பரம்பு முடியணும் இல்லைன்னா மட்டும்தான் இவங்க வந்து பாரி வெளியே வரணும். தேக்கனுக்கும் முடியனுக்கும் அவங்க 2 பேருக்கும் அடிபட்டாதான் பாரி வெளியே வருவாப்புல. அவன் போன வாட்டி இல்லாத பட்சத்துலதான் தேக்கன் தான் சொல்லி அனுப்புவார் பசங்க கிட்ட போய் பாரி கூட்டிட்டு வர சொல்லி. சரி ரைட்டு, அவ்வளவுதான். இந்த இரவாதன் நீங்க சொன்னது வந்து பாத்துட்டீங்கன்னா ஏதோ இது மாதிரிதான் இருக்குது. அவன் நல்லா முன்னேறி போறான், அவனுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்தா இந்த அபிமன்யு மகாபாரதத்துல சேம் அதே மாதிரிதான் ஃபீல் ஆகுது. பட் இன்னைக்கு சூப்பர். ஆனா கருங்கை வாணன் அவன் நல்லா அனலைஸ் பண்றான். அதாவது போர் முடிஞ்சதும் எதனால இப்படி ஆகுது, எப்படியெல்லாம் இவனு அந்த கவசத்தோட இது கூட நல்லா அனலைஸ் பண்றான். ஸோ அவனும் நல்ல ஒரு தளபதியா தான் இருக்கான். சூப்பர்ண்ணா, இன்னைக்கு சொன்னது சூப்பர். அந்த ஃப்ளோவோட இன்னைக்கு இந்த 2 பேர் ஃபைட் நடந்துச்சுல, அதுதான் தம்ப்நெயிலா இருக்கும்.
அதுவே மாசாக தான் இருந்துச்சு தம்ப்நெயிலு. ஐ மீன் நான் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. பட் இது அந்த தம்ப்நெயில் வச்சு பார்த்துட்டு இந்த கதை கேட்குறப்போ எனக்கு என்னன்னா நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நான் முன்னாடியே தம்ப்நெயில் பார்த்துடுறதுனால தம்ப்நெயில் அந்த சீன் வர்றப்ப எனக்கு தம்ப்நெயில் ஞாபகம் வரும். ஸோ அதனால வந்து இமேஜஸ் வச்சு கனெக்ட் பண்ணிக்க முடியுது நல்லாவே. நாளைக்கு ப்ரோ வேணும். நீங்க அப்படியே அங்கவை சங்கவையெல்லாம் ரொம்ப முக்கியமான கேரக்டர் சங்கர் படத்துல இப்படி காட்டிட்டாங்கன்னு சொன்னீங்க. போரே வந்துருச்சு. இது வரைக்கும் அங்கவைக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அங்கவைக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். சங்கவைக்கு வந்து ரோல் கிடையாது. அங்கவைக்கு தான் ரோல். சங்கவை இன்னும் சின்ன அங்கவை பொண்ணு சங்கவை வந்து ஒரு முக்கியமான இது. சங்கவை ரொம்ப சின்ன பொண்ணு இல்ல. அது கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு சீனுக்கு வரும், அவ்வளவுதான். திரும்ப டான்ஸ் ஆடுற மாதிரியா? இல்ல 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 அதுக்குள்ள ஏக இல்ல என்ன இல்ல ப்ரோ, எல்லா படத்துலயும் கிளைமேக்ஸ்ல கொடுத்தா அப்படி வந்துருங்க. அதான் இல்ல ஒரு சின்ன ஒரு இம்பாக்ட் கொடுக்கும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அங்கவைக்கு ஆல்ரெடி செம மாசா ஒரு சீன் வச்சிருப்பேன். அந்த உதிரனை ஆமா. கட்டி தூக்கி மேல மறைச்சு வைக்கிறது. சரி ரைட்டு, இன்னைக்கு பேச முடிச்சிருவோம். மணி 10 ஆச்சு. வீட்டுல இருந்து வேற பின்னாடி கூப்பிடுறாங்க. இது நாளைக்கு நம்ம ஓகே பேசுவோம். ஓகே பாய் பாய் பாய். பாய். ஓகேண்ணா, பாய்ண்ணா, பாய் பாய்.